ஓகே பர்னி, ஆரம்பிச்சிருங்க. அப்டேட்டோட ஆரம்பிங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துச்சு. அதில் ஒன் ஆஃப் த மேஜர் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோவோட சக்ஸஸ் மீட் அண்ட் கிரீட் வச்சாங்க. அதில் வந்து சூர்யா அவர்கள் அந்த படத்தில் அவரோட அவர் சம்பாதிச்ச காசுலேருந்து ஒரு 10 crore வந்து அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸு, ஒரு பெரிய நியூஸு. அதோட வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு வந்து டிஜிட்டலில் வந்து ரிலீஸ் ஆகிற படங்கள் சொல்லிடுறேன். குட் பேட் அக்லி, ஜாக் ரெண்டுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வருது. அது இல்லாமல் ஒரு தெலுங்கு ஃபிலிம், ஒரு நிமிஷம் இருக்குங்களேன், அக்கட அம்மாயி இக்கட அப்பாயி அப்படின்ற ஒரு தெலுங்கு ஃபிலிம் வந்து இடிவி வின்ல வருது. பிரபு அவர்களோட ராஜபுத்திரன் அந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து அதர்வா, அதுக்கப்புறம் சந்தீப் கிஷன், அவங்க 2 பேரோட பர்த்டே. ஸோ அதனால சில அவங்க நடிக்கிற படங்கள்ல இருந்து அந்த மூவி போஸ்டர்ஸ், பர்த்டே விஷஸ் போஸ்டர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி குபேராவோட படத்துல இருந்து அந்த ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மாமன், சூரியோட மாமன், அது வந்து க்ளீன் நியூ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. 2 hours 32 minutes அதுதான் அந்த படத்தோட ரன் டைம். 10 hours சிபி சத்யராஜோட ஃபிலிம், அது வந்து அமேசான் பிரைம் யூகேல ரெண்டில் இருக்குது. இந்தியாவில் இன்னும் ஸ்ட்ரீம் ஆகலை அஃபிஷியலாக. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ், அதுக்கப்புறம் கயடு லோஹர் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. மாரியப்பன் சின்னா அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா May 9 வருது. படம் ஷூட்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சா? ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். SK31 ப்ரோமோ வந்துச்சு, சொல்லிட்டீங்களா? எது ப்ரோ? SK31 விஜய் பையன் டைரக்ட் பண்றது. ஓகே ஓகே, அதான் இப்போ சொல்ல வந்தேன். சஞ்சய் ஜெய்சன், அதுக்கப்புறம் சந்தீப் கிஷன் ப்ராஜெக்டோட இன்னைக்கு சந்தீப் கிஷன் பர்த்டேன்றதுனால அந்த படத்தோட பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து ஒரு 1 minute வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜேஎஸ்ஜேன்னு போட்டிருந்தாங்கல்ல, இது ஓன் ப்ரொடக்ஷனா ஜேசன் சஞ்சயோடது? இல்ல ப்ரோ, ப்ரொடக்ஷன் வந்து லைக்கா, இவர் ஃபர்ஸ்ட் காப்பி பண்றாரு. அது ஜோசப் சஞ்சய், ஜேசன் சஞ்சய் ஜோசப், அந்த இதான் அந்த ஜேஎஸ்ஜே. அதை அவர் ஃபர்ஸ்டே சொன்னார்ல, அது அவரு சுதேஷ் சந்திராவோட ஐடியா. அது ஃபர்ஸ்டே வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் வாங்கிட்டாங்க, படத்துக்கான மொத்த பட்ஜெட்டையும். ஓகே ஓகே, சுதேஷ் சந்திரா தான் இதுக்கும் பிஆர் அவருக்கு, ஜேசன் சஞ்சய். அப்புறம் இது என்ன ப்ரோ, இன்னைக்கு இந்த ரெட்ரோவோட சக்சஸ் மீட் எதுல இருக்கு? இல்லைங்க, ஆக்சுவலா வந்து என்னன்னா, நானும் கேட்டேன், ஒரு வந்து சும்மா ப்ரோட்ட தான் கேட்டேன். அவர் தான் சொன்னார் ஃபோன்ஸ் அலௌட் இல்லை, கேமராவில் எடுக்கிற பிக்ஸ் தான், அதனால கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாச்சு. ஏன்னா வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் அந்த ஸ்டேஜ் மட்டும்தான் வந்துச்சு, வீடியோஸும் எதுவும் வரல, ஃபோட்டோஸும் எதுவும் வரலையேன்னு பார்த்துட்டு இருந்தேன். சன் டிவி அந்த மாதிரி ஏதாவது ரைட்ஸ்? இல்ல ப்ரோ, இது சின்ன ஈவெண்ட் தானே, அதனால எனக்கு தெரியல என்னன்னு சொல்லி. பட் ஆனால் ஃபோன்ஸ் அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்துட்டு இது வரல, இந்த பிக்ஸோ வீடியோஸோ எதுவும் வரல. மேபி அந்த சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா போடுறதுக்காக கூட இருக்கலாம், தெரியல எப்படின்னு சொல்லி. தெரியல. ஆனா ரெட்ரோ வந்து சன் டிவியா விஜய் டிவியா? டிஜிட்டல் ரைட்ஸ், இது சேட்டலைட் ரைட்ஸா? ஆமா. தெரியலையே பிரகாஷ், உங்களுக்கு தெரியுமா? சன் டிவி தான் சொன்னாங்க ப்ரோ. அப்போ ஒரு நியூஸ் வந்துச்சுல, ஜிபியும் அதுவும் ஒரே டைம்ல வாங்கினாங்க சன் டிவின்னு. ஆமா ஆமா, பிரகாஷ் சொன்னது. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி நானும் நியூஸ் பார்த்தேன். கரெக்ட். அந்த ஜிபி மாதிரி லைவா போடுவாங்கன்னு நினைச்சேன், நானும் தேடி பார்த்தேன், வரல. லைவ் ஸ்ட்ரீம்ல இல்லை, மேபி
எல்லாம் எடிட் பண்ணி போடுவாங்களா இருக்கும் அந்த சேனல்ல, எப்படின்னு தெரியல. ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னது இந்த பரணி? சினிமா ப்ரோ வந்தாருன்னு வச்சுக்கோங்க. இல்ல என்னது ரெட்ரோ ரெட்ரோ சக்சஸ் ஈவெண்ட் ஒரு போட்டோஸ் கூட வரல. அது எப்படி அதுவா? அது நேத்தே எங்களுக்கு குரூப்ல போட்டு விட்டாங்க. என்னன்னா வந்து எல்லாரும் வரலாம், ஆனா வந்து வீடியோ கேமராக்கு அலோடு இல்லைன்ட்டாங்க. ஒரு அதுதான் பெர்சன் அந்த ஒன் ஈவெண்ட் பெர்சன் டைம்ல வரும். ஆமா. இல்ல அது தெரியல, அவங்க வரும்போதே வந்து நேற்று மெசேஜ் வந்தது அப்படிதான் சொல்லி வந்துச்சு. வந்து இது மாதிரி ஒரு மீடியாவுக்கு ஒரு பெர்சன் வரலாம், தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் இருக்கு, இதுக்கு அலோடு கிடையாது, கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது எதுக்காகன்னு சொன்னாங்களாம் தெரியல, குரூப்ல வந்த மெசேஜ் அதுதான். ஆனா அஃபிஷியல் ஸ்டில்ஸ் வரும்னு தான் சொன்னாங்க. கேமரா வரும் அப்படியே இப்பதான் படிப்படி வர ஆரம்பிச்சு. இப்பதான் ஃபர்ஸ்ட் அந்த இது போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு இது வரும், அப்படியே லைனா வரும் எல்லாம். சரி, ஓகே. இந்த வாரம் தொடரும்க்கு நல்ல கிடைக்காது இல்ல? கிடைக்குங்க, தொடரும் கிடைக்கும். மலையாள வெர்ஷனே சூப்பரா போகுதுங்க. அவங்க தமிழ் டப்பு வெர்ஷன் எல்லாம் பயங்கரமா போறதெல்லாம் அடுத்த விஷயம். மலையாள வெர்ஷனே இங்க சூப்பரா போயிட்டு இருக்கு, நல்லா ஹவுஸ்ஃபுல்லா போகுது. பாத்துட்டோம்ல நம்ம ஓடிடில இன்னும் ஒரு அது எனக்கு எப்படி போகும்னு தெரியல. ஏன்னா தியேட்டர்ல தமிழ் டப் பார்க்குறவங்க மேபி ரிலீஸ் டைம்ல சேம் ரிலீஸ்னா கூட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா பார்ப்பாங்க. பட் ஆனால் அந்த 1 வீக் கழிச்சு இல்லை 2 வீக் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறதுல எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னும் 2 வாரம் வெயிட் பண்ணா இல்லை 3 வாரம் வெயிட் பண்ணால் டிஜிட்டல்லே வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்குன்னு தெரியல. பட் ரிலீஸ் பண்ணுறது ஒரு ஹாப்பி விஷயம் தான். ஹாய் பரணி, சொல்லுங்க ப்ரோ. அன்னைக்கே சொன்னேன். அன்னைக்கு நான் ஸ்பீக்கர்ல நான் என் சைட்ல சரியா கேட்கறதுனால கட் பண்ணிட்டேன். நீ இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. எதா இருந்தா ரிவ்யூ இருந்தாலும் எதா இருந்தாலும் ஓப்பனா எல்லா ஹீரோக்குமே சொல்லுங்க. உங்களோட போல்ட்னஸ் ஓப்பனாவே இப்படியே இருங்க. அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. அது தேங்க்ஸ் ப்ரோ. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல. இதுதான் இல்லங்க, எனக்கு ஒண்ணு புரியல, எனக்கு ஒண்ணு புரியல. அன்னைக்கு சொல்லிட்டீங்க, திரும்ப இன்னைக்கு சொல்றீங்க, அப்புறமேட்டு கமெண்ட் எல்லா கமெண்ட்லயும் சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. சீரியஸாவே அன்னைக்கு சொன்னீங்க, இதே பாயிண்ட் சொன்னீங்க. இல்லங்க, ஆட எனக்கெல்லாம் கேட்டுச்சு, எனக்கு திரும்ப இதே பதில் சொன்னேன். இல்ல உங்களுக்கு என்னதான் சொல்றீங்கன்னு எனக்கும் புரியல. டெய்லி சொல்றீங்க, கமெண்ட்லயும் சொல்றீங்க. இல்ல என்ன உங்களுக்கு என்ன ஆசைன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல ஏதாவது சூர்யா படத்துக்கு நெகட்டிவா சொல்லணுமா சொல்லுங்க, ஆசை இருந்தா சொல்லுங்க, அதுக்கு சொல்லிட்டு போயிருவாரு பரணி. ஏற்கனவே அவர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து அவங்க ஃபேவரட் தான் எல்லா படத்துக்கும் நெகட்டிவா சொல்லணும். அதை அவர் கேட்டு ரஜினி விஜய் தவிர எல்லா ஆக்டர்ஸையும் கலாய்க்கணும், கிழிக்கணும். அதான் அவருக்கு வந்து நேர்மை, நீதி. ரஜினி அஜித்துங்க, அதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. அஜித் குமார் அதை செஞ்சிருங்க பரணி. அவர் டெய்லி வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாரு இந்த மாதிரி சூப்பர் பரணி, சூப்பர் பரணின்னு. சூப்பர் பரணி, சூப்பர் பரணி டெய்லி வந்து அந்த குரங்கு வந்து குட்டிக்காரன் அடிக்கும்ல, அந்த மாதிரி வந்து டெய்லி வந்து சூப்பர் பரணி, சூப்பர் பரணி. அப்படிலாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஜிபிஓ தான். இல்ல ஆஃபனன்ட் ஓரளவுக்கு மறந்துட்டாங்க இவங்க. திருப்பி ஆஃபனன்ட்டுக்கு ஒண்ணும் இல்ல, ஒருத்தரா பேசுங்க, ஒருத்தரா பேசுங்க கொடுங்க. அட ஒருத்தர் அவருக்கு அதுக்காகலாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நான் கேட்கறது என்னன்னா, ஒருத்தரா பேசுங்க. அவருக்கு ஸ்பீக்கர்லயும் பின்னாடி பயங்கரமா நாய்ஸ், கீச் 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 கீச்சுன்னு வருது. அவருக்கு ஆன் பண்ணாரு கீச் 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 கீச்சுன்னு வருது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஒருத்தரா பேசுங்க. நான் சொல்றது என்ன, ஒருத்தரா பேசுங்க. அதே மாதிரி எல்லாரும் திட்டுறாங்க, ஒருத்தர் பாராட்டுறாரு, அது உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது ப்ரோ. இப்ப சொல்லிட்டீங்களா, நாளைக்கு வந்து சொல்லுவாரு பாருங்க. நேத்து நான் பேசுறது கேட்கல, அவர் பேசுனதான் கேட்டுச்சு, பின்னாடி நாய்ஸ் கேக்குதுன்னு. நேத்து ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வச்சு செஞ்சாரு டைம் பாஸ்ல ரெட்ரோவை. யாரு ப்ரோ? உங்களை பாராட்டினாரு அவருதான். அப்ப பரணி இப்ப கூட நான் சூர்யாவை பாராட்டி ட்வீட் பண்ணிருக்கேன், அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களேங்க. இல்ல பரணி, நீங்க 3 நாளாவே முதல் அப்டேட் சூர்யால இருந்து ஆரம்பிக்கிறீங்க. எல்லாம் பூஸ்டப்பா. இன்னைக்கு கூட முதல் அப்டேட் சூர்யாட்ட இருந்து ஆரம்பிச்சு வந்து பெரிய அப்டேட் சொல்லி ஆரம்பிச்சீங்க. இல்ல அதான் புரியுது. மேஜர் அப்டேட்ன்றதுலப்போ ரெட்ரோ பெரிய படம்ன்றதுனால அதனால ஆரம்பிக்கிறது தான். சரி ரைட், ஓகே, புரிஞ்சிருச்சு. சரி ரைட், அடுத்த டாபிக் போ. ஆனா பிரகாஷ், நான் என் பவரை பாத்தீங்கல்ல. இல்ல என்ன சொல்றேன்னு தெரியல, அதுக்குதான் நான் அன்னைக்கு வந்து ஆசைப்படாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஆசையே படாதீங்க. இனிமேல் அடுத்த டேட் ஆப்ஷன் படாதீங்க எதுவுமே. நம்ம அடுத்த ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் ஆகட்டும்.
சரி 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 ஓகே. பரணி ப்ரோ என்ன டேட்டிங்னு போறீங்களா? இல்ல ப்ரோ. ஆனா இன்னைக்கு ஒரு சிறப்பான தரமான சம்பவம் பண்ணாரு பாருங்க. இல்ல இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தேன், புரியலையே ஏதோ சைடுல ஓட்டிட்டு இருக்கிற ஓ மாதிரி தான் இருக்கு. இல்ல ஏதாவது நடந்துக்காவா? இல்ல ஈவினிங்ல வச்சாரா? ஈவினிங் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாருங்களா மதியானத்துக்கு மேல? ஏன் நான் ஸ்டேட்டஸே வைக்கலண்ணா? இல்ல மதியானத்துக்கு ஏங்க ஏதோ லவ் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தீங்களே, நான் பார்த்தனே. அப்ப ரைட், அப்ப புரியுது. மதியானத்துக்கு மேலனா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மதியானத்துக்கு மேல அவர் வந்து மனநிலை வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த எதிர்நீச்சல் ஒரு படம் இருக்கும்ல, சிவகார்த்திகேயன் படம், அதுல ஒரு பாட்டு சிவகார்த்தி அப்படியே ஒரு ஜாலியா ஒரு வைப்ல போவாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஒருத்தவங்க வருவாங்கல்ல, பிரியா ஆனந்த் இல்லாம, சூசி, அவங்க பேரு சூசின்னு நினைக்கிறேன். அவங்க பின்னாடி ஒரு நிஜமெல்லாம் பாட்டு மறந்து போடுவாரு. போச்சா? ஆமா, அதெல்லாம் அது மாதிரி இன்னைக்கு வந்து மொரட்ட குஷியில இருக்கிறாரு அவரு. மதியானத்துக்கு மேல இவருக்காக தனியா அக்கறை செலுத்தும் நபர். பிரகாஷ் நான் மே 1 அந்த ரிவ்யூ தான் லாஸ்டா போட்டதுக்கு அப்புறம் எந்த ஸ்டோரியுமே நான் வைக்கல இது வரைக்கும். 7 நாள் ஆச்சு. ஏங்க நீங்க லவ் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தீங்க, டெலீட் பண்ணிட்டீங்களா? வச்சு டெலிட் லவ் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க, டெலிட் நான் பண்ணிருப்பாரு. பார்த்தேங்க இல்ல இன்னைக்கு. அதான் வச்சுட்டு பிரகாஷ் நான் உங்க மேல சத்தியமா வைக்கலண்ணா. அடைச்சி சத்தியம் பண்றதுக்கு நான் கிடைச்சா வரணும். மனசாட்சி வேண்டாமா? சரி ரைட்டு. வேற என்ன அப்டேட்? சினிமா அப்டேட்டுக்கு போவோம். எந்த ஸ்டேட்டஸா இருந்தாலும் தைரியமா வைங்க, யாருக்கும் பயப்படாதீங்க. இததான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாரு. இதேதான் அவர் வேற ஒரு ஆங்கில சொல்லிட்டு போனார், நீங்க ஒரு வேற ஆங்கில சொல்லிட்டு போறீங்க. பரணி குசியா தான் இருப்பாரு. அவர் சொன்னது வேற, நான் லவ் ஸ்டேட்டஸ் சொன்னேங்க. நீங்க வேற ஏங்க, உங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு தாங்க அவர் லவ் ஸ்டேட்டஸே வைக்காம இருக்காரு. அந்த மனுஷனோட ஃபீலிங்ஸோட விளையாடாதீங்க. ஏங்க அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண நம்மளுக்கு சந்தோஷம் தாங்க, அதை மறைக்கிறாருங்க, அதுதாங்க தப்பா இருக்கு. அப்ப நம்ம மேல என்ன அவங்களுக்கு கெடுதலா பண்ணிடுவோம். கண்டிப்பா நடக்கும்போது சொல்லுவாங்க, நீங்க அவசரப்படாதீங்க. இப்படியே சொல்லிட்டு இருங்க. ஒரு நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, பேர் இது வச்சிருக்கேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்க போறாரு. பேர் வச்சு எஸ்கேன்னு சொல்லுவாரு. நம்ம எல்லாம் கேட்கிட்டு கல்யாணம் ஆயிடுச்சா பாருங்கன்னு கேட்கறதுக்குள்ள குழந்தைக்கு பேரே வைக்க போயிருவாரு. அதான் லாக்டவுன்ல அந்த ஆபீஸ்ல எல்லாம் இப்படிதானே, தினைக்கும் கால் எல்லாம் அட்டன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியில பார்த்தா எனக்கு குழந்தை பிறகு போதுங்க, மெட்டர்னிட்டி லீவ்ல போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஸ்பேஸ் ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பேசுறது போல, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டாரு போல. ஆமாமா, நிஜமா ஆபீஸ்ல எல்லாம் அப்படித்தானே, திடீர்னு எல்லாமே மெட்டர்னிட்டி லீவ்ல போயிட்டாங்க. அது மாதிரி ஸ்பேஸ் ஒரு நாள் தடைப்படும். எனக்கு கல்யாணங்க நாளைக்குன்னு பரணி சொல்லுவாரு. பரணி ப்ரோ, சப்போஸ் நீங்க கல்யாணம் ஆகி ஸ்பேஸ் கர முடியாதுன்னா அந்த கோவஸ்ட் பதவி எனக்கும் மாவீரனுக்கும் மாத்தி விட்டுருங்க. இப்பயே வச்சுக்கோங்க அப்படின்றாரு. பரவாயில்லையா? ஒரு மாசத்துல வேணாங்க, இப்ப அவர் இருக்காரு. அதுதாங்க அந்த 3 மாசத்துக்கு ஏதோ டெம்பரரியா பாத்துட்டு இருப்போம்ல. சாரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன் பிரகாஷ், நான் ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம். ஏங்க 2 நியூஸ் சொல்றேன் ஆஸ் எ கிரிக்கெட் நியூஸ், எந்த அளவுக்கு சந்தோஷப்பட போறீங்கன்னு தெரியல. இல்ல தேவதத் படிக்கல் நியூஸ் சொன்னீங்கன்னா அதான் சொல்ல வந்தேன். தேவதத் படிக்கல் வந்து ரூல்ட் அவுட் ஆஃப் IPL 2025. அவருக்கு பதிலாக மயங்க் அகர்வால் ரீப்ளேஸ் அந்த ரீப்ளேஸ் நியூஸ பார்த்தேன். இதுக்கு தேவதத் படிக்கலே தேவலாங்கிற அளவுக்கு ஒரு ரீப்ளேஸ் பண்ணிச்சிருக்காங்க மயங்க் அகர்வால். அதன் பிறகு இரண்டாவதாக புதிய டெஸ்ட் கேப்டனாக கில் வராரு. ரியான் பராக் மாதிரி இந்தியாவின் கில் நியமிக்கப்பட்டுள்ளார். இல்ல கில்லு தான் இன்னும் அபிஷியலுக்கு வரல. கில்லு வந்து ஃப்ரண்ட் ரன்னர் தானே வந்து சொல்லிட்டாங்க எல்லாருமே போட்டுருக்காங்க. ஏங்க போட்டாங்களா அதுக்குலாட்டியும் ரைட்டு. ரோஹித் ரிட்டையர்மெண்ட் ஆவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது, பட் ஆனா இப்ப வரும்ட்டு சர்ப்ரைஸா இருக்கு இப்ப பண்ணிருக்காங்க. நடுவுல மிடில் ஆஃப் தி ஐபிஎல் கிரிட்டிக்கல் டிசிஷன் ப்ரோ. யூ வாண்ட் டு ப்ளே இங்கிலாந்து மேட்ச் ஆரம்பிக்குது, அவங்க பிளேயரா ஆட சொன்னாங்க, அவரு மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது அது இல்ல ப்ரோ, அது எப்படினாலுமே கடைசியில எது ஒன்னும் தோத்தாலுமே வந்து இவரை தான் குறிப்பிட்ட போறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் ஆஸ்திரேலியா முடிஞ்சனுமே சொல்லியிருக்கலாம். இது வரைக்கும் லேட்டுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆமா, அதான் நானும் ஒண்ணு அப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அந்த சூட்டோட சூட்டா இல்லன்னா இப்ப மிடில் ஆஃப் த ஐபிஎல் நீங்க சொன்னது இது மேக் சென்ஸ். அடுத்து இங்கிலாந்து சீரீஸ்க்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவானுங்களா இருக்கும் டீம், அதெல்லாம் அதான் ஓகே தான். அதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஓடிஐ வந்து லீட் பண்ணுங்க, டெஸ்ட்டுக்கு வந்து பிளேயர் ஆடுறவங்க ஆடுங்கன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்ல நான் ரிட்டையர்மெண்ட்டே சொல்லிடுறேன் அப்படின்ட்டாங்க. ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகாதப்பே அவர் கொடுத்துருக்கணும். ஏன் இவ்வளவு லேட்டுன்னு தெரியல. பட் நல்ல டிசிஷன் தான். பட் யார் கேப்டன் ஆமாங்க அடுத்து?
சுபமன் கில் இப்பதான் சொல்லி முடித்தேன். அப்படி சுப்னம் கில்லா? ஓகே, நல்ல வேலை பும்ரா பண்ணாம இருக்கிறதே நல்லதுதான். ஏன்னா அவனுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுது ஒர்க் லோடு. பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்துச்சு. ஆமா பண்ணா அப்புறம் எல்லா மேட்சும் ஆடணும். அப்புறம் ஒரு சீரியஸ் ஆடினா அப்புறம் ஒரு வருஷம் ஃபுல்லா கிரிக்கெட்ல இருக்க மாட்டான். அதுக்கு ஒரு லாஜிக் சொன்னானு, அவனே கேப்டன் ஆயிட்டான், அவனே லோட் மேனேஜ் பண்ணிப்பான்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு அடிஷனல் ஸ்ட்ரெஸ் தான் பவுலிங் ஒர்க் லோடு இல்லாம இதுவும் சேர்த்து. அதுதான் ப்ரோ கரெக்டா ஆச்சு. ஃபிஃப்த் ஓடிஐல வந்து ஓவரா இது பண்ணி கரெக்ட். கடைசியில பாத்தீங்க ஃபிஃப்த் டெஸ்ட் ஓவரா பண்ணி கடைசியில சாம்பியன்ஸ் ட்ராஃபி இல்லாம போயிட்டான். நம்ம இதுல பவுலர் கேப்டனா இருந்து ரொம்ப வருஷங்கள் ஆச்சுலங்க. ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கலாம் ஒரு பவுலருக்கு. இல்ல ப்ரோ, நானும் அதான் ப்ரோ யோசிச்சேன். அவன் இல்லன்னா அப்புறம் டீமே மொத்தமா போயிரும் ப்ரோ. அது ஒரு பெரிய பிரச்சனை, அவனோட ஃபிட்னஸ். ஸ்பின்னர் யாருக்காவது கொடுக்கலாம், பட் நம்ம ஆளுங்களுக்கு ஃபிட்னஸ் இஷ்யூ பெரிய இதுவா இருக்கு. ஃபிட்னஸ் ஒர்க் லோடு. எனக்கு என்னன்னா பண்ட்டுக்கு கொடுக்கலான்னு யோசிச்சேன். அதுக்குள்ள கில்ல கொடுத்துருக்கானுங்க. கொடுக்கலாம், பட் ஐபிஎல் நல்லா பண்றான் பாருங்க கேப்டன்ஷிப். ஐபிஎல் நல்லா பண்றான்ல இல்ல, அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல்ல ஸ்ரேயஸ் ஐயர், கில்லு இந்த 2 பேரும் நல்லா இருக்காங்க. அதனால 2 பேத்துல யாரு கொடுத்தாலும் ஓகே. கில்லு கொடுத்துருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்கு அடுத்த ஓடிஐக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கொடுக்கலாம். இப்ப ரோஹித் சர்மாக்கு அடுத்து வரணும் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் கொடுக்கலாம். பிரகாஷ் ப்ரோ அது வாய்ப்பே கிடையாது. அதுக்கும் கில்லு தான், அதுவும் கில்லு தான். இல்ல கொடுக்கலான்னு ஸ்ரேயஸ் ஐயர் கொடுக்கலாம். நான் கொடுக்க மாட்டேன் பிசிசி. ஏன்னா இப்பதான் புரியுது. இல்ல புரியுது எதுக்காக சொல்றீங்கன்னு புரியுது. அது நடுவில் ஒரு மீட்டப்லாம் நடந்துச்சுல, அதுக்கப்புறம் அவங்க கான்ட்ராக்டே கொடுத்துருக்காங்க. ஏங்க அவன் அடிச்சு நியாயப்படி அவன் அடிச்சு அடிக்கிறதா கான்ட்ராக்டே கொடுத்துருக்காங்க. ஏதாவது லைட்டா சொதப்பி இருந்தா கான்ட்ராக்டே கொடுத்துருக்க மாட்டாங்க. பரணி மாவீரன் எல்லாம் பேசாம இருக்காங்க, ரொம்ப அமைதியாவே இருக்காங்க. என்னாச்சு? ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிட்டாரு. எப்ப தோனி ஐபிஎல்ல இருந்து அதுக்கான எந்த அறிகுறியும் காணோம். சிம்பிளா சொல்றேன், கடைசி மேட்ச் வந்து ஜிடி கூட, அந்த ஜிடி மேட்ச் கூட தோனி ஆடினாருன்னா அடுத்த வருஷம் விளையாடுவாரு. தோனி ஆடலைன்னா ரிட்டையர்மெண்ட். சிம்பிள் மேஜிக், அவ்வளவுதான். தோனி கௌரவமா 2023 ரிட்டையர் ஆயிருக்கணும் ஐபிஎல் வின் பண்ணிட்டு. தேவையில்லாம இழுத்துட்டு இருக்காப்ல 2 வருஷமா. அஜித் பால்டன் ப்ரோ, ஏதோ சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க பரணி ப்ரோ. நீங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க ப்ரோ. என்னதுங்க? என்னைய பத்தி அவதூறு பரப்பாதீங்க ப்ரோ. ஏங்க நான் எதுக்குங்க உங்களை பத்தி அவதூறு சொல்லிட்டு இருந்தாங்க? என்ன பரணி, கல்யாணமா உங்களுக்கு? இல்ல ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நான் அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணல. ஸ்டேட்டஸ் எதுவுமே போடல. பரணி ப்ரோ சத்தியமா பார்த்தேன் ப்ரோ, நீங்க லவ் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தீங்க ப்ரோ. நான் ஏன் ப்ரோ போய் சொல்ல போறேன்? ஸ்டோரி ஆர்ச்சிவ் வேணா நான் உங்களுக்கு வந்து டிஎம் பண்றேன் அஜித் பால்டன் ப்ரோ. சத்தியமா நான் வைக்கல. நான் வச்சேன்னா ஒரு நீங்க வேற யாரதோ இதனால என்னங்க எல்லாம் வேற மாதிரி. ஒரு வேளை அவங்க லவ்வர் கிட்ட கேட்டுட்டு யாருக்கு வச்ச எப்ப வச்சன்னு கேட்டிருப்பாங்களோ. எனக்கு ஆளே இல்லைங்க. சரி ஃப்ரீயா விடுங்க. பிரகாஷ் நீங்க தொடரும் பாத்துட்டீங்களா படம்? எது ப்ரோ? தொடரும் பார்த்தாரா பிரகாஷ்? தொடரும் அவர் தமிழ் டப் வந்ததுக்கு அப்புறம் போறேன்னாரு. இப்ப 9th தான் போவாரோ? ஓகே. ஆமா, நல்லாதாங்க இருக்கும். ஆனா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நல்லாதான் இருக்கும், பட் நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். சேம் அளவுக்கு எதிர்பார்த்து இல்ல அந்த அளவுக்குலாம் இருக்காதுதான். அது தவிர நான் இந்த இது பார்த்தேன், சிபி சத்யராஜோட 10 hours பார்த்தேன். எனக்கு வந்து என்ன சொல்ல, நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அப்படி இருந்தாலும் பேப்பர்ல ரைட்டிங்கா ஓகே. ஆனா அது பண்ணும்போது பெருசா வந்து இதாவில இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒரு ஓகேஷான மூவியா தான் இருந்துச்சு. பெருசா ஆக ஒண்ணுமே இல்லை. 1-2 இடம் எனக்கு ஒர்க் ஆச்சு. பட் மற்றபடி வந்து மேக்கிங் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. நீங்க போட்ட உடனே எல்லா ஓடிடிலயும் போய் தேடி பார்த்தேன். அது அமேசான் பிரைம் யூகேல மட்டும்தாங்க ரெண்ட்ல இருக்குங்க. நமக்கு வந்துருமா ஜி? வரும்.
கொஞ்ச நாள் கழிச்சு வரும், ஒரு 1 வீக் 2 வீக் கழிச்சு வரும். சொல்ல முடியாது. வந்துடும். ஆனா அமேசான் பிரைம்ல தான் வரும் மோஸ்ட் லைக்லி. இன்னைக்கு நைட்டு குட் பேட் அக்லி வருது. ஸோ நாளைக்கெல்லாம் வந்து ஃபுல்லா டிஎல் ஃபுல்லா அந்த கிளிப்பிங்ஸா மலையாள படம் ஒண்ணு ரிவ்யூ எல்லாருமே போட்டிருந்தாங்க. அதையும் தேடி பார்த்தேன். அது அமேசான் என்ன பிரைம்ல படம்? பெய்டுல இருந்துச்சு. ஏதோ ஓல ஆரம்பிச்சிச்சு. இந்த ஓலை. வாய்க்கிலே ஒண்ணும் நுழைய. ஹவுஸ் பண்ண இவர் போட்டிருந்தாங்க. அது என்னங்க? ஹவுஸ் பண்ண. ஆமா ஆமா ஆமா, வாய்க்கிலே நுழைய ஒண்ணும் இல்ல. த்ரில்லர் போல இருக்கு. அதுவும் அமேசான் பிரைம்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஷோரா இல்ல. பட் பெய்டு. ஏங்க பிரைடா? இல்லையே, ரெண்ட்ல ஆமாங்க. இல்ல, லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நான் பார்த்தேன். லாக் பண்ணி வச்சிருக்காங்களா? லாக் சிம்பிள் இருக்கு. இல்லைன்னா நான் பார்த்துருப்பேன் அந்த படத்தை. ஆமாங்க, அவைலபிள் ஃபார் ரெண்ட்ல வச்சிருக்காங்க. கம்மிங் டு பிரைம் இன் 32 ஹவர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்ப இன்னும் ஒரு 32 மணி நேரம்னா மேபி நாளைக்கு நைட்டு. சூப்பர். அதுதான் எல்லாரும் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. சரி பார்க்கலாம்னு எடுத்தேன். அது நல்லா போச்சா? நல்ல படமா? இல்ல, நல்லா போச்சான். அது வந்து ஒரு எனக்கு என்ன சொல்ல, ஒரு டீசெண்டான ஃபிலிமா இருந்துச்சு. ஆனா வந்துட்டு அது பெருசா தேட்ரிக்கலா வந்து பெருசா பேசப்படல. ஏன்னா மேபி நிறைய பேர் அதை பார்த்து ரிவ்யூ போட்டு நல்லா போட்டிருந்தாங்கன்னா நான் போயிருப்பேன். ஆனா எனக்கு படம் டீசெண்டா இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஒரு 40-45 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓரளவு ஜானர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஓரளவு நல்லா இருந்துச்சு. பெருசா எங்கேயும் போர் அடிக்கல. பாப்போம், இந்த வாரம் பாத்துடலாம். ஃப்ரைடே வந்துரும்ல. நாளைக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது மலையாளத்துல. ஸோ அதில் வந்து ஒரு படம் தான் நான் வந்து போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். மேபி ஆசிஃப் அலி படம் நல்லா இருந்துச்சுன்னா, நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா போவேன். ஆசிஃப் அலி படம் வந்து சர்க்கித் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் சுராஜ் நடிக்கிற படக்களம் அப்படின்ற படம் வருது. அதுக்கப்புறம் திலீப்போட 150th ஃபிலிம் பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலியா. ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி அந்த படம் நாளான்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் தான் வருது. நான் வந்து பிளான் பண்ணுறது படக்களம் மட்டும்தான் போகலான்னு இருக்கேன். எனக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால நாளைக்கு அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மேபி சர்க்கித்தும் போனேன்னா பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். பட் ஷுவராக இல்லை. தமிழில் வேற எதுவும் இந்த வாரம் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால ரெட்ரோ டூரிஸ்ட் ஃபேமிலி தொடரும் மட்டும் தான், வேற எதுவுமே ரிலீஸ் ஆகல. இல்ல, இந்த 2 படமே ஓடும். 15th வரைக்கும் இந்த 2 படம் தான். சூப்பர், அதே ஒரு நல்ல சயின்ஸ் தான். அடுத்த வாரம் 2 படம். இது திலீப் அவர் என்னதான் ஆனாரு? ரொம்ப நாளா படம் இல்லாம இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல ஓடுறது இல்லையோ? அவர் படம் வருதுங்க. ஆனா தியேட்டர் வந்து அது வந்து படம் நல்லா இல்லாததுனால சரியா ஓட மாட்டேங்குது. ஓடிடியும் வாங்கறதுக்கு ரெடியா இல்ல அவர் படங்கள். ஸோ அதனால வந்துட்டு ஓடிடில வராததுனால அவர் படம் நடிக்கிறாரா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. அதான் இப்போ பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் நடிச்சிட்டு நாளான்னைக்கு ரிலீஸ் ஆகுது. பட் அதுவுமே வந்துட்டு எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா அவர் நடிக்கிற படம் எல்லாமே கொஞ்சம் அவுடேட்டடா இருக்கிறதுனால பெருசா வந்து ஓடுறது இல்லை. அதுதான் பிரச்சனை. அவர் நல்ல படமா நடிச்சாருன்னா மேபி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குன்னு அவருக்குன்னு தனியாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க, பார்ப்பாங்க. பட் அவர் நடிக்கிற படங்கள் எதுவுமே பெருசா சரியா போகல. லாஸ்ட் ரீசெண்டா நடிச்ச ஒரு 4-5 படம் எதுவுமே சரியா போகல. 3-4 படமா 4-5 படமா சம்திங் லைக் தட். நான் அதுல ஒரே ஒரு படம் மட்டும்தான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். கடைசியா அந்த ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு படம், ஒரு பாலிடிக்ஸ் படம் வந்துச்சு. அதுதான் ஓடுச்சுன்னு நினைக்கிறேன். அவளுக்கு அவர் ஜெயிலுக்கு போகும்போது ஒரு படம் வந்துச்சுல, பேர் ஞாபகம் இல்லையே டக்குன்னு. பாப்பா அப்படின்னு சொல்லி. யாரு ப்ரோ ஜெயில்? கவனிக்கிற ஜெயிலுக்கு போனது யாரு? திலீப் மலையாளம். திலீப். நான் கூட நம்ம சஞ்சய் தத்தோ நினைச்சேன். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. இன்னைக்கு அண்ணாவை 11ல எடுத்தீங்களா? அஸ்வினா பேஷனாவை 11ல எடுத்தீங்க. சாரி, இதுல ட்ரீம் 11ல எடுத்தீங்களான்னு கேட்டேன்.
அஸ்வினியா யார? அஸ்வின் தான், அஸ்வின் தான். அஸ்வின் அண்ணா தான் ரேஷன் அண்ணா தான். இன்னும் எடுக்கலையே, நான் டீம்ல எடுக்கலையே. இல்ல பவுலிங் 3 ஓவர் கொடுத்துட்டாங்க, இப்ப நம்பர் 4ல இறக்கி விட்டுருக்காங்க, அதனாலதான் கேட்டேன். அப்படியா? நான் டீம்லயே எடுக்கல. இன்னைக்கு டீம் மொத்தமாவே முடிஞ்சு போச்சு இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே, அதனால செக் கூட பண்ணல. இருக்கையிலே கடைசி இடத்துல நான் இருக்கேன், அது வின்னிங் ஜோன்ல கூட வராது, அப்புறம் எதுக்கும் போகல. ஏன் மாத்திரையா கேப்டன் போட்டிருந்தீங்களா? இல்ல நான் என்ன பண்ணேன், அது பண்ணேன், அது குடும்பம் நடந்துச்சு, விடுங்க. மொத்தம் வின்னிங் ஜோன்லயே இல்லை, கடைசி இடத்துல இருக்கேன். சரி, ஓகே. டக் லைஃப்ல நாளைக்கு ஏதோ அப்டேட் வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நாளைக்கா? ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட். ஆமா, ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் வந்துச்சுங்க. செகண்ட் சிங்கிள் என்ன விட பர்னி ப்ரோ செகண்ட் சிங்கிள் தான் வரும். நாளைக்கு வருதா பிரகாஷ்னா செகண்ட் சிங்கிள் அப்டேட்? இல்ல தெரியல, நான் பார்க்கலையே, பார்த்து பாரு. பிரகாஷ் ப்ரோ, தீபாவளி கன்ஃபார்ம்னு சொல்றீங்க S45, பட் இன்னும் ஓடிடி விற்கிற மேபி நெக்ஸ்ட் இயர் போக கூட வாய்ப்பு இருக்குன்னு அப்படி ட்ராக்கர்ஸும் போடுறாங்க, அந்த மாதிரி நியூஸ். ஆனா ஓடிடி ஈஸியா சேல் ஆயிரும். எந்த படங்க? S45 ஆர்ஜே பாலாஜி. இல்லைங்க, படம் அதுக்கு முடிஞ்சிருங்க, இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓடிடிக்குலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அது படம் ஷூட் கம்ப்ளீட் ஆச்சுனா ஓடிடி ஆட்டோமேட்டிக்கா சேல் ஆயிரும்ல. சூர்யா படம் தானே. இல்ல அதுவும் அவர் தானே அதெல்லாம் சேல் ஆயிரும். அது ட்ரீம் வாரியர் தான் ப்ரொடியூசரு, அதெல்லாம் சேல் ஆயிரும். ஆனா என்னன்னா அதுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல. ஏன்னா இப்போ டேட் லாக் பண்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பெரிய பட்ஜெட் படம், அது சூர்யாக்கு வந்து அடுத்த சூர்யா 46 வந்து தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் இந்த மாசம் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. அது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த படத்துக்கு ரிலீஸ் டேட் அவங்க லாக் பண்ணி ஆகணும். அது தெலுங்கு ப்ரொடியூசரும் பிளான் பயங்கரமா இருக்கும். சித்தாரா என்டர்டைன்மெண்ட் அவங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டேட் லாக் பண்ணுவாங்க அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே. அப்போ அடுத்த வருஷம் தள்ளி போக மாட்டாங்க. அது அடுத்த ஜூலைக்கு வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது இப்பயே ஓடிடி வித்துருச்சு, அதை விட ஷாக்கிங். சொல்றேன் கேளுங்களேன். தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓடிடி கூட வேற லெவல்ல அக்ரிமெண்ட்ல இருக்காங்க. அது நெட்ஃபிளிக்ஸ் கூட அவங்க பயங்கரமான டீல்ல இருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் ரெட்லயுமே. நெட்ஃபிளிக்ஸ் அந்த இந்தியாவுக்குன்னு சார்பில் இருக்கால ஹைதராபாத் வந்து ஆந்திரா வர வச்சு அவங்க அங்க கொண்டாடிய பயங்கர பார்ட்டி எல்லாம் கொடுத்து டோட்டலா ஒட்டுமொத்த தெலுங்கு படங்கள்ல ஒரு 40% படங்களை வித்துட்டாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. அந்த மாதிரி வந்து ஏதோ எப்போ படம் ஆரம்பிச்சா நெட்ஃபிளிக்ஸ்ல ஈஸியா வித்துருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க டைப் பயங்கரமா வச்சிருக்காங்க. என்னன்னா அந்த டைரக்டரோட போன படம் வந்து எனக்கு தெரிஞ்ச மகாராஜாக்கு அப்புறம் ஒரு படம் அதிக நாள் டாப் 10ல இருந்தது அந்த படம் தான். ஈவன் அமரன்லாம் ரிலீஸ் ஆச்சு கூட அந்த ஓடிடில. அது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அந்த பிளேஸ்லயே ரொம்ப நாள் இருந்துச்சு. ஸோ அதனால ஓடிடி நல்ல விலைக்கு வித்துருக்கும். அந்த டைரக்டர் மேல அவ்வளவு கான்ஃபிடன்ட் இருக்கும். அதனால வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ப்ரோ. உங்களுக்கு வந்து கிளாஸ் ஆகும். அப்போ வந்து ஒரு 3 மாசத்துக்கு இடையில இன்னொரு படம் வர மாதிரி இருக்கும். அதனால தீபாவளினா உங்களுக்கு அந்த ஜூன் கரெக்டா இருக்கும்ல, அதனால ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்து 3 மாசத்துல வந்தாதான் கடி ஒரே ஹீரோவோட படம் வந்துரும். ஒருவேளை சர்தார் 2 அப்பதான் தள்ளி போகும். தீபாவளி தான் நான் ஆசைப்படுறேன். சர்தார் 2 அந்த டேட்ல வராம இருக்கும். அதான் பூஜா ஹாலிடேஸ் ஒண்ணு, தீபாவளி ஒண்ணு, அந்த மாதிரி வருமா இருக்கும் மேபி. கார்த்தி இந்த படம் வேற முடிச்சு அப்படியே இருக்கே ப்ரோ, விக்கிறது இன்னும் ரிலீஸ் பண்ணாம பாவம். அதுவும் தெரியல, மே ரிலீஸ்னு சொன்னாங்க. அந்த டைரக்டர் சொல்றதெல்லாம் அவரே நம்ப மாட்டாருங்க. சரி, அந்த ப்ரொடியூசர் உருவில் அவுட். நீங்க எப்பன்னு இருந்திருப்பாரு போல இருக்கு. அவரும் ட்ரீம்ல 73 பாயிண்ட் வந்துட்டாரு. விடுங்க, அவர் நான் அந்த கேப்டனா போட்டிருக்கேன். நான் ஏன் அவுட் ஆகணும்னு வேண்டணும். புதுசா யார் வந்தாலும் வந்து கேப்டனா போட்டு ஒரு ட்ரை பண்ணிருக்கீங்க போல இருக்கு. ஆயுஷ் மாத்திரே, அப்புறம் அந்த பையன் என்ன பையன் இன்னொருத்தர் இருக்கானே
பிரியான்ஸ் ஆர்யா. பிரியான்ஸ் ஆர்யா, சூர்யவன்ஷி. அப்புறம் வைபவ் சூரியவன்சி. அடுத்தது இப்போ இந்த பையனா, சரி ஆனால் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு இன்டென்ட் காமிச்சா அப்படி சிஎஸ்கேல ஆயுஷ் மாத்திரம் இந்த பையன் ஓப்பனிங் இறங்கலாம். அடுத்த சீசனுக்குலாம் வச்சுக்கிட்டாங்கன்னா ஆயுஷ் மாத்திரம் இந்த அப்ப இந்த கில் எங்க போ அப்ப நம்ம ருத்து எங்க போவான்? ருத்து 1-1 தாங்க, கரெக்டா இருக்கும். ருத்து 1-1 போட்டா கரெக்டா இருக்கும். அப்ப அடுத்த வருஷமும் கப்பு ஓகையாதான். இல்ல இந்த பையன் நல்லா இன்டென்ட் காமிக்கிறாங்க, இவனை கரெக்டா வச்சுக்கலாம். இல்லைன்னா ருத்ராஜ் கேக்வாடியும் ஆயுஷ் மாத்திரையும் ஓப்பனிங் வச்சுக்கிட்டு இந்த பையனை 1-1 வச்சுக்கலாம். அப்புறம் வந்து செகண்ட் டவுனுக்கு அந்த பிரவீஸா, அந்த டெவால் பிரவீஸ் அவன் வச்சுக்கலாம். அந்த ஜடேஜாவெல்லாம் செகண்ட் டவுன் இருக்கிறேன், தேர்ட் டவுன் இருக்கிறேன் இறக்கக்கூடாது. ரச்சின் ஸ்டார்டிங்ல நல்லா விளையாண்டாரு மனுஷன், அதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் எதே புரியலையே ஏங்க. பிக்கஸ்ட் சிஎஸ்கே ஸ்கேம் இல்ல ஆஸ்திரேலியால இருந்து இந்தியா வரைக்கும் அவன் ஒருத்தன் தாங்க. ஒரு 2 மேட்ச் அடிச்சுட்டு மத்த மேட்ச் எல்லாம் அப்படியே நின்னுக்கிறான். சஞ்சய் சாம்சன் மாதிரியா? சஞ்சய் சாம்சன்ல இப்ப கடைசி 2 வருஷமா கன்சிஸ்டன்ஸா தான் ஆடுறான். சரி சரி. தர்மசாலா ஏர்போர்ட்லாம் க்ளோஸ் பண்ணாங்களா ப்ரோ? கிரிக்கெட் மேட்ச் அங்க நடக்குது, என்ன பண்ணுவாங்க? இல்ல மாத்துவாங்க? ப்ரோ, அத அந்த டிஒய் பாட்டீல் ஸ்டேடியம் மும்பைக்கு மாத்திட்டாங்க ப்ரோ. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. எனது கேப்டன் உள்ளே வந்து விட்டார். இதன் பிறகு அவர் ஒரு 80-90 லாஸ்ட் மேட்ச் மாதிரி அடித்தால் எனக்கு சந்தோஷம். பெஸ்ட் விஷஸ். இல்ல ப்ரோ, சந்தோஷமா தான், பாசிட்டிவா தான் சொல்றேன். என் தலைவனால அவ்வளவு சீக்கிரம் விக்கெட் எடுக்க முடியாது, அவனா அவுட் ஆனாதான் உண்டு. ஸோ கன்ஃபார்ம் 30-40 மேல அடிச்சு விட்டுருவான். ஓகே ஓகே. இந்த வாரம் பெருசா ஓடிடிலையும் பெருசா வேற எதுவும் இல்ல போல. இது குட் பேட் அக்லி ஓகே, பட் அது எல்லாருமே தியேட்டர்ல பார்த்துருப்பாங்க. பட் ஓடிடிக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற இந்த மூவிஸும் எதுவும் இல்லை போல. அஸ்திரம் அந்த படம் வந்து வருது, ஆனா அது தியேட்டர்ல பார்த்தவங்களே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. சைலண்ட் ஆயிடுச்சு. மகேஷ் ப்ரோ என்ன காலையில இருந்து ஆன்லைன் பக்கமே வரல? மீட்டிங்ல இருந்தாங்க, எனக்கு அதுதான் மீட்டிங் கூட மீட்டிங் போயிட்டு இருக்கு. அதான் நானும் கேட்கலாம், இப்ப கூட மீட்டிங்ல தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆமா பாருங்க, என்னுடைய கமிட்மெண்ட் பாருங்க. ஆபீஸ் வந்திருக்கேன், கான்ஃபரன்ஸ் ரூம் புக் பண்ணிட்டு ஸ்பேஸ் அட்டெண்ட் பண்றேன். எப்படி கமிட்மெண்டா எப்படி மகேஷ் ப்ரோ உங்களை விடுறாங்க? அதுதான் எனக்கு டவுட்டா இந்த இருக்கு. பழக்கம் வந்து வேலையும் பண்ணிட்டு இருக்கேன். பல்டான் கிட்ட இருந்து தொத்திக்கிச்சு இந்த பழக்கம். ஆமா கரெக்ட். ஆமா அஜித் பல்டான் பேட் இன்ஃப்ளூயன்ஸா இருக்காரு. அவர் வர்க் ஃப்ரம் ஹோம் தானே? அஜித் பல்டான் வர்க் ஃப்ரம் ஹோம். நாங்க வர்க் ஃப்ரம் ஹோமுங்க. என்ன கேள்வி கேட்க யாரும் ஒரு வாட்டி ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு நான் ஸ்பேஸ் போட்டப்போ ஆபீஸ்ல ஏதோ கேமா படத்து பேரோ பாட்டோ கண்டுபிடிக்கிறது ஸ்பேஸ்ல கேட்டு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அது நாங்க வெள்ளிக்கிழமை ஃபன் ஃப்ரைடேன்னு விளையாடுவோம். அதுல மகேஷ் ப்ரோ நீங்க ஐடி ஒர்க் பண்றீங்க? இல்லைங்க, நான் ஐடி கம்பெனில, இது ஒரு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க, அதுல இருக்கேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். கனடா ஆயில் அண்ட் கேஸ், சூப்பர் நைஸ். எனக்கு தெரிஞ்ச கன்னடால தான் டாக்ஸ் அதிகமாமா. இங்க இருக்கானே இதை விடவும் அதிகமா இருக்கு. இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி சொல்லுவாங்க, அந்த யூரோப்ல அதுலயும் அதிகம் இருக்கு. இங்க ஆவரேஜா இதை பொறுத்து 35 to 40% வந்துடும் டாக்ஸ். எந்த ஜாப் சேலரி பேண்ட்ல வருவீங்க. ஆமா 35-40% சேலரியில பாதி அமௌண்ட்டுங்க ஆல்மோஸ்ட். ஆமா கரெக்ட். பிரகாஷ் ப்ரோ அங்க அமெரிக்கால சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு விஜய் ஃபேன் காலைல சொல்லிட்டு இருந்தாரு, நான் இவ்வளவு காசு கொடுத்தாலும் நான் விஜய் படமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு. 8000 ரூபாய் இனிமே நம்ம ஊர் காசு டிக்கெட். 8000? $100 டிக்கெட் ரேட் எனக்கு புரியவே இல்லையே. ஆமா 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 தெரியாத உங்களுக்கு? இல்லங்க நான் சொல்றேன் சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல ப்ரோ சொல்றேன், அவரு அந்த அளவுக்கு அவரே ஷாக். 1500 ரூபாய் எங்க இருக்கு வழக்கமா பாக்குற காசு? நம்ம ஊர் காசு படி வழக்கமா ஒரு 1500 ரூபாய்க்கு பாப்பாரா, இப்ப 8000 ரூபாய் ஆக்கிட்டாங்க. இல்ல ப்ரோ, அவங்க என்ன சொன்னாங்கன்னா 100% டாரிஃப் அப்படின்னு தான் சொன்னாங்க. 100% டாரிஃப்னா
நார்மலா $20 டிக்கெட்னா அது வந்து $40 அப்படிதான் வந்து அப்படி இல்ல. சொல்லிட்டு ஆக்சுவலா நேத்து கூட அந்த ஸ்பேஸ்ல நான் கிளாரிஃபை பண்ணேன். ட்ரம்ப் போட்டிருக்கிறது என்னன்னா ஹாலிவுட் பிலிம்ஸ் ப்ரொடியூஸ்ட் அவுட் சைடு யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏல ஹாலிவுட் ஃபிலிம் அவங்களோட படத்தை வெளியில ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் அந்த 100% டாரிஃப். நம்ம படத்தை அங்க ரிலீஸ் பண்றதுக்குலாம் கிடையாது. இல்ல யூஎஸ்ல இருக்கிற படத்தை அவன் லோக்கல்லயே ப்ரொடியூஸ் பண்ண சொல்றான். அல்ல 100% லோக்கல்ல ப்ரொடியூஸ் பண்ண சொல்றான். இல்ல நானும் அந்த மாதிரி யாரோ எனக்கும் அந்த மாதிரி வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நான் அந்த ட்ரம்ப்போட ட்வீட் பார்த்தப்போ வந்து ஃபாரின் ஃபிலிம்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. ஸோ என்னோட இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளவுதானா இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டல அவ்வளவுதானான்னு தெரியல. இப்போ நான் அந்த புரிஞ்ச ட்ரம்ப் வரைக்கும் ட்வீட் அதுதாங்க. நான் ட்ரம்ப் ட்வீட் பார்த்தேன். இல்ல இப்போ அப்போ அந்த ஆகாஷ்வாணியும் அவங்களும் அந்த வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி. இல்ல பரணி, ரொம்ப சிம்பிளா அதுக்கு ஒன்று ரூல்ஸ் இருக்கு. இப்போ ஒன்று சொல்றேன். இப்போ என்னன்னா ஒரு டிக்கெட் வந்து இப்போ வந்து $15 $20 கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ வந்து இவங்க 100% அந்த டாரிஃப் கூடுதலாக போட்டனால இப்போ என்னன்னா இப்போ இனிமேல் வந்து அவங்க வந்து இப்போ $40 $50 போடணும். அது போக ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும். இப்போ கவர்மெண்ட்டுக்கு 100% நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படிங்கிறப்ப. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன் சொல்றேன். சரி, ஓகே. நைஸ் லைட்டா இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு அதுல அவங்களுக்கு ஒரு இன்கமும் வராதுங்க. ஏன்னா அதனாலதான் அது நிறைய கன்ஃபியூஷன் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சு அது ஹோல்ட் பண்ணிட்டாரு. அவரோட மெயின் இன்டென்ட் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ்ட் அவுட் சைடு தி யூஎஸ்ஏக்கு தான் அவன் டாரிஃப் சொல்லியிருக்கான். ஸோ தட் அவங்க எல்லாமே லோக்கல்லே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் அவங்களுக்கு லோக்கல்லே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும். எல்லாமே அந்த ரெவன்யூ எல்லாமே அங்கேயே இதுவாகும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறேன். ஏன்னா பல $multi-million ப்ராஜெக்ட் இதுதானே ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில மொத்தமா பாத்தீங்கன்னா பில்லியன் கணக்கில் செலவு பண்ணுவாங்க எல்லாருக்கும் வருஷத்துல. இதெல்லாம் வெளியில ஷூட் போறது. சில கண்ட்ரீஸ் எல்லாம் சப்சிடி இருக்கும். கனடாலேயே நிறைய ஷூட் பண்ணுவாங்க யூஎஸ் படம் எல்லாம். ஸோ அது எல்லாத்தையும் அவன் அதெல்லாம் பண்ண வேண்டாம், வேற கண்ட்ரில பண்ணாம இங்கே லோக்கல்லே ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்றாங்க. இல்லைன்னா நாங்கள் டாரிஃப் போடுவோன்றாங்க. மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரியே தான் இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மற்ற இண்டஸ்ட்ரியில எல்லாத்துலயுமே மேனுஃபேக்சரிங் எல்லாம் லோக்கல்ல கொண்டு வாங்கன்னு சொல்றான். அவனோட இன்டென்ட்டே அதுதான் இதுக்கும் சொல்றான் ஹாலிவுட்டுக்கும். இல்ல அதான் ஜேம்ஸ் பாண்ட் மூவி இல்ல இந்த மூவிஸ்லாம் வந்து மற்ற கண்ட்ரீஸ்ல ஷூட் பண்ணுவாங்க. அந்த கண்ட்ரீஸ்ல அந்த டூரிஸ்டம் ப்ரொமோஷன் பண்றதுக்காக அதுல இருந்து ஒரு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க மூவி சைடுல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால அந்த ஒரு இதை தடுக்கிறதுக்காக இவர் இப்படி பண்றாரு. ஆமா, அது எல்லாமே நீங்க எந்த மாதிரி வேற வெளியூர்ல பண்றது இல்ல வெளியூர் ஸ்டூடியோல கூட பண்ணுவாங்க. சில இதெல்லாம் ஸ்டூடியோல பண்றது சீப்பா இருக்குமே, காஸ்ட் கம்மியா அதெல்லாமே நீங்க பண்ணாதீங்க, லோக்கல்லயே ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்றான் எல்லா பணமும். சோ தட் இங்கேயே அவங்க யூஎஸ்குள்ளேயே செலவு பண்ணுவாங்க. யூஎஸோட எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும். அதை நம்பி நிறைய ஜாபும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகும்ல. அதை ப்ரொமோட் பண்றதுக்காண்டி தான் அவன் டாரிஃப் சொல்றான். ஏன்னா ஃபாரின்ல வர படத்துல இல்லைன்னா உள்ளே கொண்டு வாங்கய்யா, எல்லா படமும் இங்க தமிழ்நாட்டிலேயே ஷூட்டிங் தான் பண்ணணும். அதான் நம்ம ஊர்ல இல்ல, அவங்க மத்த ஊர் படத்துல அதை போடுறதுல யூஸ் இல்லைங்க. இப்ப நிறைய ஆப்ஷன் வந்துச்சு. இப்பெல்லாம் ஓடிடி ரிலீஸ் பண்ணிட போறாங்க, இதுல பண்ண போறாங்க. ஏன்னா அதை மீறி யாருமே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாம் வருமானம் வர போறது இல்லை. யார் ரிலீஸ் பண்ணுவா? அதனால அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வருமானம் வராது, யூஎஸுக்கும் வராது. அதனால அவனுங்களுடைய எய்ம் அது கிடையாது. ஒன்லி அவனுங்களோட லோக்கல் ஹாலிவுட் மூவிஸ்க்கு மட்டும் தான் அவனுங்க சொல்றானுங்க இந்த இது. இல்ல மகேஷ் ப்ரோ, நானும் அதுக்கப்புறம் படிச்சேன். இந்த இவர் சொன்ன மாதிரியும் இருக்கு. இவர் சொன்ன மாதிரியும் நியூஸ் போட்டிருக்காங்க, 100% டாரிஃப் ஆன் ஃபாரின் ஃபிலிம்ஸ். ஃபாரின் ஃபிலிம்ஸ். பட் அதுதான் அதுக்கப்புறம் நான் படிச்சதுல ஃபாலோ அப்ல கிளாரிஃபை, இது நிறைய கன்ஃபியூஷன் இருக்குன்றங்காட்டி ஓரளவுக்கு இன்னும் கிளியரான டைரக்ஷன் வரும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே இருக்க வாய்ப்பு இருக்கு. ப்ரொடக்ஷனையும் இன் கண்ட்ரிலே வச்சுக்கோங்கன்னு ஒரு ரூலு, அடுத்த கண்ட்ரி மேலேயும் அதிகமா அடுத்த லைக் கண்ட்ரி படம் மேலேயும் அடுத்த டாக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைக் இப்ப இந்த கார்லாம் இங்க இம்போர்ட் பண்ணா நம்ம டாக்ஸ் போடுறோம்ல, பட் அந்த மாதிரி டாக்ஸ் மூவிக்கு இல்ல, வெறும் டிக்கெட் நார்மல் டாக்ஸ் தானே வாங்குவாங்க. கரெக்ட் தானே? எனக்கு சரியா தெரியல. இப்போ ஒரு ஹாலிவுட் படத்தை இங்க பாக்குறதும் அதே டாக்ஸ் தான் இருக்கும் டிக்கெட்ல, ஒரு தமிழ் படத்தை இங்க பாக்குறதும் அதே டாக்ஸ் தான் இருக்கும் டிக்கெட்ல. கரெக்டா? ஆமாமா, கரெக்ட். அதெல்லாம் ஸ்டாண்டர்டா அப்போ அதுக்காக தான் இந்த டாக்ஸ் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்பதான் வந்துட்டு லைக் மூவி இண்டஸ்ட்ரிக்கு இந்த டாக்ஸ் கொண்டு வராங்க. பேசிக்கலி டெஸ்லாக்கு நம்ம எக்ஸ்போர்ட் டாக்ஸ் எல்லாம் போடுவோம்ல இந்தியால, எக்ஸ்போர்ட் டாக்ஸ் அந்த மாதிரி காருக்கு எல்லாம் போடுவாங்களா அதிகமா வரக்கூடாதுன்னு. அது மாதிரி புரியுது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க மத்ததெல்லாம் ஓகே, இது வந்து ஒரு மோர் லைக் சர்வீஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மாதிரி தானே. நீங்க மத்த கூட்ஸ்ல அப்ளை பண்றது இதுல பண்ண முடியாதுங்கிற லாஜிக்கலி. ஏன்னா நீங்க காரு இதுல எல்லாம் ஓகே, இல்லைன்னா லோக்கல் கார் வாங்க போறாங்க. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் நிறைய அவென்யூ இருக்குல்ல. இப்ப நீங்க வெறும் தியேட்டர்ல தான் பார்க்கணும்னு இல்ல, ஓடிடி இருக்கு, நிறைய வகையில பாத்துருவாங்கன்ற. அது கொண்டு வந்தாலும் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு யூஸ் கொண்டு பெரிய யூஸ் இருக்காதுன்றதுதான் என்னோட ஒப்பீனியன்.
நீங்க காருன்றங்காட்டி ஜெனரேட் பண்றது ஓகே, படம் இல்லைன்னா வேற நிறைய வென்யூல பாக்குறதுக்கு வழி இருக்குல்லன்ற. புரியுது ப்ரோ, பட் அது எஃபெக்ட் ஆனாதான் தெரியும் எப்படி. ஆமா, அஃபெக்ட் ஆனாதான் தெரியும். அதனாலதான் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குன்றங்காட்டி தான் ஏதோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கிளியர் டைரக்ஷன். மற்ற டாரிஃப் மாதிரியே தாங்க. அவன் மற்ற டாரிஃப் எல்லாம் சும்மா பயமுறுத்துறதுக்கு போடுவான். இன்னும் எதுவுமே நான் ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட் ஆகல. போடுறது அப்புறம் டைம் கொடுத்துருவான், 1 மாசம் 3 months 3 மாசம் ரீவிசிட் பண்றோம். கரெக்ட். ஆமா, அதுக்குள்ள அப்புறம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம். எல்லாம் சும்மா பயமுறுத்துறதுக்காக பண்ணுவானு. ட்ரம்ப் அப்படி பண்ண முடியாது, ட்ரம்ப் அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. பயமுறுத்துறதுக்காக எல்லாம் பண்ண மாட்டாரு. ஆக்சுவலா அவர் வந்து ஒரு பிக்கஸ்ட் மார்க்கெட் மேனிபுலேட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் ஆட்சியில இருக்கிறப்ப மட்டும் அந்த இது என்ன ஃபாரெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மூவ் ஆயிட்டே இருக்கும். ஆக்சுவலா அது மட்டும் நான் நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். பைடன் இருந்தப்ப ஒன்றும் பண்ண மாட்டார் மனுஷன். பட் ட்ரம்ப் அப்படி கிடையாது. காலைல ஏதாவது ஒன்று போடுவாப்புல, சாயங்காலம் ஏதாவது ஒன்று போடுவாப்புல, மார்க்கெட் ஒரு மாதிரி மூவ் ஆயிட்டே இருக்கும். ஐயோ மாவீரம் ப்ரோ, நான் பேசுறது தெளிவா கேக்குதா இல்ல விட்டு விட்டு கேக்குதா? நீங்க பேசுறது எனக்கு சுத்தமாவே கேட்கல. நீங்க பேசுனது கொஞ்சம் ஆடியோ லோவாச்சு, பட் புரிஞ்சிச்சு என்ன சொல்ல வர்றாரு. ஓகே ஓகே ஓகே, சரி சரி. மகேஷ் ப்ரோ கேக்குதா? இப்பதான் கேக்குது. நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னது எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமா இழுத்து விட்டு விட்டு கேட்டுச்சு. பட் நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, அவர் நினைச்சா எது வேணா பண்ணுவாருன்றீங்க, அதான சொல்றீங்க? நான் அப்படி சொல்லல, அவர் வந்து மார்க்கெட் மேனிபுலேட்டர்னு சொன்னேன். கரெக்ட். ஆமா, அதுதான் சொன்னேன். சரி ஓகே, பாப்போம் அவர் என்ன டாக்ஸ் என்ன போடுறாருன்னு சொல்லி. பட் அவ்வளோ 8000 ரூபா ஆகாஷ் இவங்களுக்கு எல்லாம் சொன்னேன், யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க பேசாம கனடா வந்து படம் பாருங்க அப்படின்னு. எவ்வளவு டிஸ்டன்ஸ்? கேரளா போய் பாக்குற மாதிரி எல்லாரும் தமிழ்நாட்டுல இருந்து கேரளா போய் பாக்குற மாதிரி எல்லாம் கனடா வந்து படம் பாருங்க. இல்ல சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். இல்ல பெரிய கண்ட்ரி பெருசு இல்ல. இப்பதான் படிச்சு பார்க்கும் போது தான் தெரியுது, ஃபாரின் மேட் பிலிம்ஸ்ன்றதான் ஃபாரின் பிலிம்ஸ்னு மாத்தி ஒரு நியூஸ்ல போட்டு வச்சிருக்கானுங்க. கரெக்ட், அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்களோட இன்டென்ட் ஃபாரின்ல பண்ற ப்ரொடியூஸ் அங்க ஷூட் பண்ற மூவிஸ்க்கு தான் சொல்றேன். ப்ரோ ட்ரம்ப் அவர் ட்வீட் பாத்தீங்களா? ட்ரூத் சோஷியல்ல போட்டிருந்தது தானே சொல்றீங்க? இல்ல அவரோட ட்ரம்போட அபிஷியல் ஒரு இது ஐடி இருக்குல்ல, அவரோட ஏதோ ஒரு அவர் அந்த நியூஸ்ல போடுற ஒரு ட்விட்டர்ல போடுறாரு. ட்விட்டர்ல போட்டிருக்காருங்க. அவர் ட்வீட் தாங்க நான் படிச்சு பார்த்தேன் நானு. இதெல்லாம் சொன்னாப்ல இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். நமக்கு அது அன்டில் அது வர வரைக்கும் நமக்கு தெரியாது. சரி ஓகே, அந்த ட்வீட் கிடைச்சதுன்னா நான் ஷேர் பண்றேன், பாத்துக்கலாம். அப்ப ஏதோ சொல்ல வந்தாரு, இப்ப பேச முடியும்னா சொல்லட்டும். அவர் ஏதோ சொல்ல வந்தாரு. அவருக்கு ஓவர் நாய்ஸா இருக்கு. ஓகே ஓகே, நாய்ஸ் இருந்ததுனால அவர் பேசல. கீழே கமல் ஏதோ கேட்டிருக்காரு, ஏதோ சீருன்னு ஒரு படம் ரீ ரிலீஸ் ஆகுதான், அது ராஜா சின்ன ரோஜா ரீமேக்கான்னு கேட்டிருக்காரு. அவர் கேட்டகிரி ஆக்சுவலா எனக்கே புரியல. சிருன்னு சொல்லி ஏதோ மூவி ரீ ரிலீஸ் ஆகுது போல, தெலுங்கு மூவி. இல்லைன்னா சிரஞ்சீவியா தான் சொல்றாரா? சிரஞ்சீவி மூவியா தான் இருக்கும். எனக்கு சிருன்னு படம் இருக்கான்னு. வர்ணி பிரதர், நீங்க அந்த ட்ரம்ப் ட்வீட் கண்டுபிடிச்சா ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா ப்ரோ. நான் இது இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொன்னேன். புரியுது. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. சரிங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, யூஸ்வலா ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா, ட்ரூத் சோஷியல்னு ஒரு வெப்சைட், அது தெரியல உங்களுக்கு, இந்த ஃபேஸ்புக் இது மாதிரி ட்விட்டர் மாதிரியே, அதுல போஸ்ட் பண்ணிட்டு அதோட ஸ்னாப்ஷாட் எடுத்து ட்வீட் பண்ணுவாரு மேக்ஸிமம். அதுதான் நீங்க சொல்றீங்க. ஆமா, அது நானும் பார்த்தேன். நானு கரெக்ட் நானும் இருந்தா நான் அது இது பண்றேன், ஷேர் பண்றேன். இதுல சொல்லுங்க. பரணி விஷால் த 2.2 எங்க வந்திருக்காரா ஸ்பேஸ்க்கு? பரணி ப்ரோ, நீங்க தான் விஷால் 2.1. ஏங்க விஷால் என்ன இன்னைக்கு காணோம்? ஜாயின் பண்றதுல இல்ல ரெக்வெஸ்ட் எதுவுமே வரல. எனக்கு ஸ்பேஸ்ல லிசனராவும் நான் பார்க்கலையே. வரல இன்னைக்கு. அவர் சிரஞ்சீவி படம் தானா அவர் அனுப்பியிருக்காரு. சிரஞ்சீவி படமா? சிறுத்தான கேள்விப்பட்டிருக்கேன். ராம்சரண் படம் தெரியல. இந்த பிரச்சனை நான் அந்த போன ஸ்பேஸ்லயே சொன்னல ப்ரோ. இது இப்போதைக்கு இந்த டாரிஃப் வந்துட்டு இந்த ஸ்லம் டாக் மில்லியனர் மாதிரி ஒரு ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்தியாவில வந்து படம் எடுக்கிறாங்களே, அவங்களுக்கு தான் அந்த டாரிஃப் அப்ளை ஆகும்.
அது எக்ஸாக்டா சொல்லணும்னா ஸ்லம்டாக் மில்லியனர் மாதிரி படங்கள் மாதிரிதான் மேலதான் டார்கெட். யூஎஸ்லயே பண்ணுங்க, அப்பதான் ஜாப்ஸ் வந்து அதிகமா யூஎஸ்லயே கிடைக்கும். நம்ம ஸ்டேட்டுக்கு யூனியன் வச்சு பண்ணிட்டு இருப்போம்ல, லைக் இங்க இந்தியால, லைக் அந்த மாதிரிதான். ராமோஜி போவாதீங்க, ராமோஜி ஃபிலிம் சிட்டி போவாதீங்க, இங்கே பண்ணுங்க, அந்த அதே கான்செப்ட் அவன் கண்ட்ரிக்கு அப்ளை பண்றான், அவ்வளவுதான். ஆகாஷ் ப்ரோ, அந்த ஸ்னாப்ஷாட் அமைச்சிருக்கேன் ட்ரூத் சோஷியல்ல இருந்து, அவரோட ட்வீட் ஸ்னாப்ஷாட். பாடா இப்போ வந்துட்டேன். நம்ம கேட்டீங்களா என்ன சிறு என்ன பேசிட்டு இருந்தீங்க? கேட்டீங்க, காதல விழுந்துச்சு. என்ன கேட்டீங்க? இல்ல சிரஞ்சீவியோட ஏதோ ஒரு படம் ரீ ரிலீஸ் ஆகுதான், அது ராஜா சின்ன ரோஜாவோட ஒரிஜினல் வெர்ஷனான்னு கேக்குறாரு ஒருத்தர். இல்லைங்க, அது வந்து நான் இப்போ நான் 2 நாளைக்கு முன்னாடி ட்வீட் போட்டுருந்தேன். அது வந்து ஜெகடேகே வீரோடு அதிலோக சுந்தரிங்கிற படம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தேவலோக பெண் வந்து பூமிக்கு வர மாதிரி கான்செப்ட், அதை வந்து திரும்ப போக முடியாத கான்செப்ட், அப்போ வந்து சிரஞ்சீவி கிட்ட மாட்டிக்கிற மாதிரி கான்செப்ட், அதுல சிரஞ்சீவி வளர்க்குற குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி போகும். அது ஒரு ஃபேமஸ் சாங், அந்த சிரஞ்சீவி ஸ்ரீதேவி பாடுற பாட்டு இருக்கே, அந்த அலாவையில் கூட மியூசிக் பேக்ரவுண்ட்ல வச்சு ஆடுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அனில், அந்த என்னது ஒருத்தர் பேர் இருப்பாரு, அனில் கபூர் கூட ஹிந்தியில் அந்த வெர்ஷன் இருக்கும். 2 வெர்ஷன் இளையராஜா தெலுங்குல எடுத்தது, அதுதான் ஹிந்தியில ரீயூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹிட்டான பாட்டு அது. படம் பயங்கரமான படம், நல்லா செம்ம என்டர்டெயின்மெண்ட் படம். அந்த படம் தான் வந்து இப்போ ரீ ரிலீஸ் ஆகுது. அதுக்கும் ராஜா சின்ன ரோஜாவுக்கும் சம்மந்தமே இல்லை. இது வந்து ஒரு இந்திரலோகத்து பெண் வந்து 3Dல பண்றாங்க ப்ரோ. இந்த வாட்டி வந்து அதாவது ஒரு 90sல வந்த படத்தை வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 4Kவா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் 2D 3D ரெண்டுலுமே ரிலீஸ் பண்றாங்க. இப்போ 3D வெர்ஷன்லாம் கன்வெர்ட் பண்ணிருக்காங்கன்னா பெரிய விஷயம் அதெல்லாம். மகேஷ் ப்ரோ மேல ஷேர் பண்ணியிருக்காரு அந்த ட்வீட். பிரகாஷ், நீங்களும் அதை பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்க, இப்ப சொல்லுங்கண்ணா. இல்ல, அது என்னன்னா வந்து எப்படி இப்ப வந்து இப்ப ஃபாரின் மேட் பிலிம்ஸ் மட்டும் கணக்கு கிடையாது. இப்ப மொத்தம் அமெரிக்கால வெளிநாட்டு படங்கள் எது ரிலீஸ் ஆனாலுமே சரி, இப்போ நம்ம இந்திய படம் ரிலீஸ் ஆனாலுமே உங்களுக்கு வந்து 100% வந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட் உயர்வு மாதிரி தான். அதனால என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து இப்போ ஒரு படத்தை வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 70 கோடிக்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கல, ஒரு பெரிய நடிகர் படத்தை 70 கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த அமௌண்ட் அவங்களுக்கு ரொம்ப கூடுதலான அமௌண்ட். ஏன்னா அவங்க வந்து தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து நீங்க டபுள் அமௌண்ட் வைக்கணும். இப்போ முன்னாடி வந்து பெரிய நடிகர் படத்தை $25 வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ குறைஞ்சது வந்து 45 50 வைக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ரேட்டுக்கு வந்து 4500 5000 ரூபாய்க்கு பார்க்குற மாதிரி இருக்கும். 1200 1300 அதிகபட்சம் 2000 ரூபாய்க்கு பார்த்துட்டு இருந்தாங்க. 5000 கொடுத்து பார்க்கணும்னா அந்த ஃபேன்ஸ் வேணா வந்து ஒரு 10 பேர் 20 பேர் வந்து பார்க்கலாம், இல்லை ஒரு 100 பேர் 60 பேர் பார்க்கலாம். பட் அந்த ஃபேமிலியோட வந்து பார்க்கணுங்கிறது இருக்குல்ல, அந்த வசூலுங்கிறது கண்டிப்பா பயங்கரமா அடி வாங்கும். அப்போ என்னன்னா தேட்ரிக்கல் விற்கிற ரைட்ஸ், ஓவர்சீஸ் ரைட்ஸ் ரேட்டை குறைக்கணும் ப்ரொடியூசர். அதுக்கு ப்ரொடியூசர்கிட்ட அந்த ரைட்ஸ் குறைக்கணும் அப்படின்னா ப்ரொடியூசர் ஹீரோட சேலரியை குறைக்கணும். பல வகையில் இங்கே வந்து குழப்பம் உண்டாகும். அதில் பாதிக்கப்படுற படமா எனக்கு தெரிஞ்சு கூலி பெரிய படம் அதுதான் வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தெரியும், ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அப்போதான் வந்து என்ன ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்கன்னு தெரியும். ஆனால் அதில் ஒரு பாசிட்டிவ் நோட் என்னன்னா, பாசிட்டிவ் நோட்டு சொல்ல முடியாது, இது வந்து எப்படின்னா ஃபேன்ஸுக்கு அது பாசிட்டிவ் நோட். எப்படின்னா வந்து தன்னுடைய தலைவன் படம் அதிகமாக கலெக்ஷன் ஆச்சுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ 100 ரூபா டிக்கெட் ரேட் இருந்த இடத்துல இப்போ வந்து நீங்கள் 500 டிக்கெட் ரேட்னு வச்சுக்கலாம், திடீர்னு அந்த $1 மில்லியன் ஈஸியாக கலெக்ஷன் ஆகும். அது வந்து ஒரு இப்போனா அது வந்து ஃபுல் பாசிட்டிவாக வேணா தெரிஞ்சுக்கலாம். என் தலைவன் படம் சீக்கிரம் இவ்வளோ கலெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கலாமே தவிர, அது வந்து லாங் ரன்னுக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றதுக்கும் கொஞ்சம் இடைஞ்சலா தான் இருக்கும். அது யாரு ப்ரோ போவா அவ்வளோ காசு இருந்தா? இல்ல பிரகாஷ், நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டே இந்த ஒரு 1 வீக் ஒரு ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு வந்துட்டு யூஎஸ் கலெக்ஷன் அவ்வளவு விடுறோம்னு சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் சொல்ல முடியாது, அதுதான் பிரச்சனைங்க. ஃபேன்ஸ் அதை பார்க்க மாட்டாங்க பாரு. நீ முதல் நாள் எனக்கு எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு பத்தியா, நான் எவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு பத்தியா, அதான் ஃபேன்ஸ் வந்து சண்டை போடுவாங்க முன்னாடி. ஆனா என்னன்னா லாங் ரன்னோ இல்ல வந்து நிறைய பேர் வந்து பாக்குறதோ ஃபுட்பால் கணக்கு பண்ணா ரொம்ப குறைஞ்சிரும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், 1200 1300 பாத்துக்கிட்டு இருந்தேன், நீங்க திடீர்னு 5000 8000 7000 6000 கொடுக்கணும், எப்படி பாப்பீங்க? அட போப்பா, 2 வாரம் 3 வாரம் வெயிட் பண்ணா ஓடிடி வரப்போகுது, 3 வாரம் வெயிட் பண்ணா ஹெச்டி பிரிண்ட்ல வரப்போகுது, 2 வாரம் லீக் பண்ணா வெயிட் பண்ணி லீக் பண்ண போறாங்க. எந்த பிரிண்ட் ஏதோ ஒரு பிரிண்ட் லீக் பண்ண போறாங்க, அதுல பாத்துக்கோ எதுக்கு 5000 கொடுத்து பாக்கணும்னு போயிருவாங்க. அதனால வந்து இது பல பாதிப்புகள் உண்டு பண்ணும். பட் நடைமுறைக்கு வந்தா தான் அது சீரியஸ்னஸ் தெரியும். எஸ், அது பாப்போம் எப்படின்னு சொல்லி. ஆகாஷ் ப்ரோ, நீங்க போவீங்களா ப்ரோ? $50 டிக்கெட் இருந்துச்சுன்னா? $50 வரைக்கும் போவோம் ப்ரோ, படத்தை பொறுத்து ப்ரோ. பெரிய படம்னா தான், பெரிய படம் தான் $50 போக முடியும், சின்ன படம்லாம் போக முடியாதுதான். சின்ன படம் தான் இங்க வரவே வராது. ஒரு வாரம் கழிச்சு தான் வரும், ரொம்ப ரேர் தான். லப்பர் பண்ணலாம், அதெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம பாத்துருவோம்.
இங்க ஸ்பேஸ்ல ஓகே ஓகே. பேசுறதுலாம் வச்சு. So, பெரிய படம் தான். இப்போ கடைசியான ரெட்ரோ போனேன், $23 இருந்துச்சு. ஆனா அது ப்ரீமியரே எவ்வளோ? இல்ல. 23 ப்ரீமியரே இல்ல. ஓகே ஓகே. ஆனாலும் 23 நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் கழிச்சு தான் பார்த்தோம். அப்பயுமே அதே காசு தான் இருந்துச்சு. செம்ம க்ரௌடு. நான் சொல்லிட்டு இருந்தேன் மாவீரன் கிட்ட, ஒரு ஷோ தான் போட்டிருக்காங்க ஆனா ஃபுல் ஆயிருச்சு, இன்னும் ஷோ போடலன்னு. ஆனா அவங்க 4 ஷோ போட்டாங்க. 4 ஷோல 4மே கிட்டத்தட்ட ஃபுல். 2 ஹவுஸ் ஃபுல்லு, 2 நல்லா பேக்டா தான் இருந்துச்சு. ஸோ அதனால படம் பாக்குறவங்க இருக்காங்க. ஆனா அது இது $30 கீழே இருக்க வரைக்கும் தான் அது அப்படி இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி பீப்புள் எல்லாம் பாஸ்ல பார்ப்பாங்க, வெயிட் பண்ணி. அந்த பாஸ் இருக்கணும், மூவி பாஸ். அதான் அதான் தெரிஞ்சு. இந்த டாரிஃப்லாம் வந்தாலும் அந்த பாஸ் எல்லாம் ரேட் ஏத்தலைன்னா நான் பாஸ் போட்டு ஜாலியா உட்காந்துட வேண்டியதான், பாஸ்ல போய்க்கலான்னு. இல்ல அது பாஸ் ரேட் ஏத்த மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பாப்போம். நானும் அந்த வருஷம் நம்பிக்கையில இல்ல ப்ரோ, அது அவனுக்கும் ஒரு இது இருக்கும்ல. இப்ப நீங்க டிக்கெட் ரேட்லாம் அதிகமாயிருச்சுன்னா அப்புறம் அவனாலே அது கட்டுப்படி ஆகாதுல்ல கம்பெனிக்கு. இந்த அவன் அதை பிவிஆர் தான் வந்துட்டு இந்த பாஸ்ன்ற பேர்ல ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான். நான் இங்க யூஎஸ்ல சொல்றேன் ப்ரோ. ஓகே ஓகே, புரியுது புரியுது. நான் இங்க சொல்றேன், அங்க கூட ஸ்கேம் பண்ணல, இங்க ஒருத்தர் அந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றேன். பாப்பா எப்படின்னு சொல்லி. மாமனோட ஆடியோ லான்ச் இந்த கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு. அதுவுமே நேத்து நடந்துச்சு. அந்த படமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, பார்ப்போம். இங்க ஒரு சில பெரிய படத்துக்குலாம் பாஸே ஓப்பன் ஆகாது ப்ரோ, ரொம்ப நாள் ஆகும் ஓப்பன் ஆகிறதுக்கு. லைக் அதுக்குள்ள வந்து படமே எடுத்துருவாங்க, ஷோவே இருக்காது. அப்புறம் ரொம்ப கம்மியான அப்படியா? ஷோ, ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஷோ அந்த மாதிரி ஆயிரும் பாஸ் இருக்கிறதெல்லாம். ஸோ அதனால ரொம்ப ஓகே ஓகே. பாக்குறதே கம்மியாயிரும். ஆகாஷ், அந்த பாஸ் வந்து எப்படி உங்களுக்கு அன்லிமிட்டடா பாத்துக்கலாமாங்க, இல்ல பர் மந்த் ஒரு மூவி 2 மூவி அந்த மாதிரியா? ஏன்னா இங்க இருக்கு எங்களுக்கு அந்த சினி கிளப்னு, ஆனா மாசம் ஒரு படம் தான் பார்க்க முடியும். நான் வச்சில்ல ப்ரோ, ஆனா அது அன்லிமிட்டட் தான் நினைக்கிறேன். அது அந்த செயின் பொறுத்து மாறும்னு நினைக்கிறேன். இல்ல ஆனா மினிமம் 4 படம் மேல பார்க்கலாம். ஏஎம்சி சினிமா இருக்கு, 2 இருக்காங்க. ஏஎம்சி சினிமா, ரீகல் இருக்கு தானங்க மெயினா. ஆப்பிள் ரீகல் இருக்கமா? ஆப்பிள் சினிமாஸ் இருக்கும். ரீகல் நான் நினைச்சேன் ஈஸ்ட் கோஸ்ட்ல தான் ரீகல் நினைச்சேன். இருக்கு ப்ரோ, ரீகல்லாம் நிறைய இருக்கு. ஈஸ்ட் கோஸ்ட் தானே நான் இருக்கிறதும், நியூயார்க் தானே. ஓகே ஓகே ஓகே. அதான் அந்த பக்கம். வேகாஸ்லாம் ஹேங் ஓவர்ல மாதிரியே இருக்குமா ப்ரோ? நானே இன்னும் போனதில்லமா வீரன். இந்த வகையில கேக்குறீங்க, நீங்க என்ன பண்றீங்கிறது பொறுத்துமா வீரன். ஆமா, கேசினோட அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரிப் ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். அதுலதான் எல்லாம் நம்ம அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்படியே ஏமா வீரன் போறீங்களா லாஸ் நீங்க வேகஸ்? உள்ள போயிட்டு. இல்ல கேட்டேன். இல்ல இந்த சிஇஓ இந்த ஹவுஸ்னா அந்த சர்க்கார் சாங்ல காட்டுவாங்களா, அப்படி இருக்குமா? ஓகே ஓகே. நான் கூட நேத்து ஜிடிஎஸ் காசு நீங்க நம்ம எவ்வளவு அதெல்லாம் எங்க வேணா இன்டென்ட் பண்ணலாம். அந்த அந்த வண்டிலாம் துபாய்லயும் இருக்கும். இவங்க எல்லாமே போயிருப்பாங்களே, சிவகார்த்திகேயன் இதெல்லாம் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். பரணிக்கு தெரியுமே, பரணி எங்கங்க புரியல. ஏதோ யூடியூப்ல வீடியோல ஒரு பெரிய கார்ல போவாங்கல்ல, கோபி சுதாகர் சிவகார்த்திகேயன்லாம். ஆமா, அது துபாயில போவாங்கல்ல, அத மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கும் அந்த ரெண்டட் கார்லாம். நீங்க அதே மாதிரி ஹம்மர் தான் இதுலயும் பாலைவனத்துல போனதை சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது வேகாஸுங்க, வேகாஸ். பாலைவனம் அப்பனா அது சிவகார்த்திகேயன் இல்ல. ஏன்னா இன்னொரு இது வந்துட்டு யாரோ ஒரு யூடியூபர், தமிழ் யூடியூபர் வந்து போயிருப்பாங்க அந்த பெரிய கார்லாம் துபாயில. விஜய் சித்துவா யாருன்னு தெரியல, மறந்துட்டேன். ஆகாஷ், நீங்க வந்து மாவீரனுடைய நீங்க கேள்வியை புரிஞ்சுக்கல. அவர் காரை பத்தி அவர் இந்த சிஇஓ இந்த ஹவுஸ் தானே ப்ரோ சொன்னாரு, அவர் அந்த கார்ல வருவாரா? எல்லாமே அந்த பேக்கேஜா கேக்குறாரு அவரு. இருக்கும் அது எல்லா இடத்துலயும் இருக்கு. அவர் வந்தாங்க லாஸ் வேகாஸ்ல தானே இறங்குவாரு, அது அப்படிதான் இருக்குமான்னு அவர் கேட்டாரு. அந்த காரை பத்தி அவர் எங்க இறங்கினாலும் அப்படி இருக்கும், கவலைப்படாதீங்க. இல்ல மகேஷ் ப்ரோ மட்டும் தான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு. இல்ல எனக்கும் புரிஞ்சுது. ஆனா நீங்க சர்க்கார் சொல்ற உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டேன். ஆகாஷ் ப்ளோ, நீங்க பாத்திருப்பீங்கன்றதுனால நான் கேக்குறேன், புளோரிடா போயிருக்கீங்க? இல்லையே, சொல்லுங்க. ஆனா என்ன கேள்வி? இல்லையா? இல்ல நான் GTA 6ல எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கலான்னு இருந்தேன். புளோரிடா எவ்வளவு ரியலிஸ்டிக்கா கொண்டு வந்திருக்காங்க. என்ன மகேஷ் ப்ரோ கேட்கல?
நான் போயிருக்கேன் ஃப்ளோரிடா, அர்லாண்டோ போயிருக்கேன் நானு. இல்ல அதான் ஜிடிஏ எல்லாம் நான் விளையாண்டது இல்ல, பார்த்ததும் இல்ல. அந்த ட்ரெய்லர்ல எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து அது ஒரு மாதிரி இதா காமிச்சிருந்தாங்க, அந்த கம்பேரிசன் பண்ணிட்டு காமிச்சிருந்தாங்க ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ். அதை வந்து GTA 6 ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லி செகண்ட் ட்ரெய்லர்ல ரொம்ப டீட்டெயில்டா இருந்துச்சு. ஸோ அதனால கேட்டேன் அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வேணா சொல்றேன் நானு. மயாமி தான் காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யூஸ்வலா. இல்ல ஃப்ளோரிடா தான், ஃபுல் ஃப்ளோரிடா தான் சொன்னாங்க. இல்ல ஃப்ளோரிடால தான் சொல்றேன், மயாமி சிட்டியை தான் காட்டியிருப்பானுங்கன்ற யூஸ்வலா. ஓகே ஓகே, இருந்தாலும் பார்த்துட்டு சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நானும் ஜிடிஏ விளையாண்டுருக்கேன் ஸ்கூல் டைம்ல. அது என்ன கேம், ஓடுவான் ஓடியாருவான், அடிச்சு பப்ளிக் அடிப்பான். அது இப்போ ப்ரோ அது வந்து சின்ன வயசுல நிறைய பேர் வந்து அப்படிதான் விளையாடுவாங்க. என்னன்னா அது எதுவுமே தெரியாது இல்ல. ஆனா வந்துட்டு அந்த ரெட் கலர்ல ஒரு இது இருக்கும்ல, ஒரு பிளேஸுக்கு போக சொல்லுவாங்கல்ல ஸ்டார்டிங்ல. ஆமா, அது ஒரு இன்ட்ரோ மாதிரி வரும், நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அங்கதான் எல்லா ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க கேங்ஸ்டர்ஸ் எல்லாம். வயசு. ஸோ அது வந்து எப்படின்னா அந்த அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரியா ஸ்டார்ட் ஆகி ஒரு கேரக்டரா இன்ட்ரடியூஸ் ஆகி அந்த மாதிரி ஒரு மிஷனா இருக்கும். ஒரு இதுக்குமே அந்த கட் சீன் வர்றது எல்லாமே வந்து ஸ்டோரியா மூவ் ஆகும். இப்போ நம்ம ஒரு படம் பாக்குறப்ப எப்படி வந்து ஒரு ஹீரோ வில்லன் அந்த மாதிரி இருக்கும்ல. இப்போ இந்த ஒரு சீன், ஒரு செட் பீஸா ஒரு சீன் இருக்கும் தெரியுமா. இப்போ ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், விக்ரம்ல அந்த இன்ட்ரோல் பிளாக் சீன் இருக்குல்ல, பகத் வாசல் தடுத்திட்டு வருவாரு, இது பைக் ஓட்டிட்டு ஒரு சேஸ் சீக்வன்ஸ். அது வந்து ஒரு செட் பீஸ் சீன் அந்த அந்த படத்துல. அந்த மாதிரி இதுல வந்து ஒரு மிஷனா செட் பீஸா இருக்கும் அந்த மாதிரி ஜிடி. இதுல அதுவுமே வந்து ஒரு படத்துல நம்ம ஒரு வெப் சீரிஸ்ல பாக்குற கதை மாதிரி ஒரு லென்த்தியான ஒரு கதையா போகும். அதுல நீங்க வந்து ஹீரோவா விளையாடுவீங்க. அப்படிதான் நீ மெயின் ஸ்ட்ரீமா இருக்கிற எல்லா கேம்ஸுக்குமே வந்துட்டு அந்த சிங்கிள் பிளேயர் கேம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டோரி இருக்கும். நீங்க வந்து ஓடுவான் அடிப்பான், அந்த சீட் போட்டா கன்ஸ் வரும், அந்த இது மட்டும் பாக்குறீங்க. பட் ஆனா நிறைய பேர் விளையாடுறது அந்த ஸ்டோரி பிடிச்சதுனாலதான் வந்துட்டு அந்த கேம்ஸ் எல்லாமே அவ்வளவு பாப்புலரா இருக்கு. இப்ப இதுல வந்து நீங்க வந்து இந்த ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் காமிப்பாங்க, ரெண்டு பிளேயபிள் கேரக்டர்ஸ். அவங்க ரெண்டு பேர் தான், அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. அப்படிதான் வந்து ஸ்டோரியுமே இருக்கும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த கார் எடுக்கணும், சுத்தணும், துரத்தனா லீவ் மீ அலோன் கொடுக்கணும், இவ்வளவுதான் தெரியும் ஜிடிஏல. சரி ப்ரோ, நாங்க விளையாண்டதெல்லாம் அப்ப கேம்ல வர மாதிரியே இருக்கு. அதான் ட்ரெய்லராங்க. ஆமா ஆமா, கேம் பிளே ட்ரெய்லர் மாதிரி தான் இருக்கும். அதேதான். சரி, இப்போ 6வதா வரப்போறது எப்படி அதே மாதிரி தான் இருக்க போதா? ரோட்ல அவன் ஓடுவான் ஓடி வருவான். நீங்க அப்படி விளையாடுறதுன்னா விளையாடலாம். ரோட்ல ஓடுவான் ஓடியாருவான், கன் எடுத்து சுடுவான், அந்த மாதிரி கார் எடுத்து ஓட்டலாம். அந்த மாதிரி விளையாடுறதுன்னா விளையாடலாம். சரி, அப்ப நீங்க எப்படி விளையாட போறீங்க? நான் அதுதான் ஸ்டோரி மிஷன்ஸ் தான் ப்ரோ. மிஷனா மிஷன் அவங்க கொடுக்குற மிஷன் இது கம்ப்ளீட். ஸ்பீக்கர் கேக்குறாப்ல பரணி, காட்டுதா விஷாலுக்கு? விஷால் கை காட்டிட்டே இருக்காரு. ஓகே ஓகே ஓகே, அக்செப்ட் பண்ணிட்டேன். இல்ல பரணி ஒரே நிமிஷம், இதுல வர மாதிரி அங்க கேம் ரியலா இருக்கும். இப்ப படம் பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படியே. ஆமா ஆமா. வணக்கம் தோழர்களே, வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வளமுடன், வாழ்க வளமுடன். கட்டி பிடிக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. என்ன மகேஷ் கட்டி பிடிக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் கேம். மகேஷ் ஜிடிஏ சான் அண்ட்ரைஸ்ல நீங்க வந்துட்டு அவங்க பொண்ணை டேட்டிங் எல்லாம் பண்ணலாம். அவங்களுக்கு பீட்சா எல்லாம் நீங்க போய் வாங்கி கொடுக்கணும். பீட்சா எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த ரேட்டிங் ஏறும். அதுக்கப்புறம் நீங்க நினைச்சதை எல்லாமே இது நடக்கும். அது வந்துட்டு ஒரு அடல்ட்ஸ் கேம் தான் அது. ஆனா சின்ன வயசுல அது தெரியாம விளையாண்டு இருக்கோம். அந்த வைஸ் சிட்டியோட ஓபனிங் போட்டோ பார்த்து அம்மா எல்லாம் மறைச்சிட்டு போவாங்க எல்லாரும். வைஸ் சிட்டி சான் அண்ட்ரேஸ் ஆமா, எல்லாத்துலயும் அப்படிதான். அதோட உச்சகட்டம் தான் கேம்ஸ் எல்லாமே வந்து 18+ தான் மகேஷ் ப்ரோ. ஆனா பரணி ப்ரோ இப்ப 6 ட்ரெய்லர் இருக்குல்ல, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. கேம் மகேஷ் ப்ரோ, நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ அனுப்புறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு புரிஞ்சுக்குவீங்க ஏன் அந்த கேம் விளையாடுறேன். மகேஷ், நான் இன்னொன்னு, இப்ப நம்ம சினிமா ஹாலிவுட் பிலிம் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, அதோட கலெக்ஷன் எல்லாம் சும்மா சல்லியா நொறுக்கிறோம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய கேம், மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அவன் வந்துட்டு யோசிச்சு பாருங்க, 10 வருஷத்துக்கு ஒரு கேம் விடுறான். அப்ப அவன் எவ்வளவு ஒர்க் பண்ணுவான்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு ஒர்க் பண்ணுவானா மகேஷ் ப்ரோ? இன்னொன்னு சொல்லவா, இந்த கேமோட பட்ஜெட் ஒரே நிமிஷம், மாவீரனோ ஸ்பீக்கர் கேக்குறாருங்க. ஆமா, அவர் நான் மேல வர, அவர் கீழே போயிட்டாரு, கை தூக்குறாரு. என்ன கதை? எனக்கு காமிக்க சொல்லுங்க பரணி. எனக்கு மாவீரன் டைம் காமிச்சிட்டே இருக்காரு. ஐயோ இல்ல, இந்த கேமோட பட்ஜெட் வந்து $2 பில்லியன். பூஜ் கலிஃபா கட்டினதுக்கு வந்துட்டு $1.5 பில்லியன் ஆச்சு.
அப்படின்னா யோசிச்சுக்கோங்க. இந்த கேம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 2 பில்லியனாங்க? இந்த கேமுக்கு 2 பில்லியன். ஆனா கலெக்ஷன் எல்லாம் செதறிடும். நீங்க மகேஷ் ப்ரோ, நீங்க என்ன நீங்க இருக்கிறதுல என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலேயே கேமிங் தான் பெருசு. காசு வர இண்டஸ்ட்ரி இது கேமிங் இண்டஸ்ட்ரி தான். ஒரு கேமுக்கு 2 பில்லியன் ஆகுன்றதுலாம் அன்பிலீவபிளா இருக்குங்க. நிஜமாலுமா? உண்மையிலேயே ப்ரோ, நீங்க செக் பண்ணி பாருங்க. மகேஷ்னா இப்ப இது வந்துட்டு இது ஓப்பன் வேர்ல்டு கேம்னு சொல்லுவாங்கண்ணே. அதாவது நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அதுவும் இல்லாம ஒரு பவுண்டரியே கிடையாது, இந்த வழியில தான் போகணும் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இன்னொன்னு ஒன்னொன்னுத்துக்கும் ஒர்க் பண்ணுவானுங்கண்ணே. இப்போ ஒரு போலீஸ்காரர் வராருன்னா அந்த அவரோட காஸ்டியூமு, அவர் எப்படி நடக்கிறாரு, ஒவ்வொரு மனுஷங்களும் வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த ஊரை அப்படியே ரீக்ரியேட் பண்றது, அதுல வர மிஷின்ஸ், ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்க வந்துட்டு அந்த கேம் விளையாடுறீங்கன்னா மிஷினும் கம்ப்ளீட் பண்ணலாம், ஜாலியா ஊரும் சுத்தலாம். இல்ல இப்ப மாவீரன் மாதிரி இப்ப பரணி ப்ரோ மாதிரி இருக்காருன்னா டேட்டிங்கும் போலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. இது எதுல டவுன்லோட் பண்ணல? லேப்டாப்ல மொபைல்ல விளையாட முடியாதா? 100 GB இருக்கும், அதை நீங்க இப்போதைக்கு டவுன்லோட் பண்ண முடியாது. மகேஷ் ப்ரோ அஜித் இவ்வளவு நாள் கேமிங் பத்தி பேசுனீங்க, கேட்டாரா? இன்னைக்கு கேக்குறாரு பாத்தீங்களா? அதுதாங்க விஷயம் இல்ல ப்ரோ, நான் PUBG தான் விளையாண்டுருக்கேன். மொபைல்ல அது விளையாட முடியுமான்னு தெரியல. நான் ஒன் அண்ட் ஒன்லி PUBG பாய். அதுக்கப்புறம் வைஸ் சிட்டி, இது ரெண்டுமே மொபைல்ல விளையாடலாம். மொபைல்ல டவுன்லோட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சான் அண்ட் ரைஸ் நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க அதுல விளையாடலாம். சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க, நான் பண்ணிக்கிறேன். சந்தோஷங்க. பரணி ப்ரோ மாவீரன் கை தூக்கிட்டே இருக்காரு. இல்லங்க, அவர் அக்செப்ட் பண்ணா மேல வர மாட்டேங்கிறாரு. நான் சுகுமார் ப்ரோ கோ-ஹோஸ்ட் ஆக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகேண்ணா. சுகுமார் அண்ணா வணக்கம். ஸ்பீக்கர் காமிச்சுச்சுனா அக்செப்ட் பண்ணுங்க. இல்ல வந்துட்டேன். இத பேசும்போது மட்டும் எவ்வளவு தெளிவு எவ்வளவு பொலிவுன்னு பரணி ப்ரோ பாருங்க. ஏங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க. கேம் ஆமா, இப்ப ஜிடி ஆரம்பிச்சிருக்கோம், வாங்க நம்மளும் பேசுவோம். ஆனா ஒரு பிடிச்ச படத்தை பத்தி பேசுனா கூட அது வந்து இருப்பாரு. ஆக்சுவலா ஆனா என்ன, சின்ன வயசுல அரை மணி நேரத்துக்கு 5 ரூபா கேம் சென்டர்ல போனாலே இந்த கேம் தான். அங்க இருக்கிற பாட்டியம்மாவே போட்டு விட்டுருவாங்க. என்ன கேம் எதுவுமே தெரியாது பாட்டிக்கு, போட்டு விட்டுருங்க கிளம்புப்பா அப்படின்றாங்க. நம்ம பாட்டுக்கு ஆடிட்டு இருப்போம். அது ஹியர் கம்ஸ் த பெயின் ஒண்ணு இருக்கும், அதுதாங்க ஃபன்னு. அது 2 கேம் தான் வாழ்க்கையா இருந்தது. அப்புறம் தான் இப்பதான் புதுசு புதுசா ஒக்காங்கன்னு கேம் விடுறாங்க. என்னடா டேய் ஜிடிஏ தெரியுமாடான்னு இருக்கு. ஊகாங்க நீங்க சொல்றீங்க? ஊகாங் தான் இல்ல ப்ரோ, சூப்பர் தான். அது நான் பார்த்தேன், கேம் பிளே ஃபுல்லா பார்த்து முடிச்சேன், செம்மையா இருக்கு. ஆனாலும் நமக்கு சான் அண்ட் ரைஸ் பக்கத்துல வர முடியல எந்த கேமாலையும் எனக்கு. அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணாதீங்க விஷால் ப்ரோ. சரி சரி, கோவப்படாதீங்க. நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஸ்பேஸ்க்கு வந்த புதுசுல ஆதி ப்ரோ கிட்ட அப்ப அதிகமா ரொம்ப கோவக்காரா இருப்பாரோன்னு டிபேட் பண்ண மாட்டேன். அவர் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, நான் அவமதிக்கிறேன். கேமு தான் இருக்கிறதுலே பயங்கரமான விஷுவல், சினிமா அதை மேட்ச் பண்ண முடியாதுன்னாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ராங். 1000 இருந்தாலும் சினிமா தான், அதோட விஷுவல எதாலையும் கொண்டு வர முடியாது. இது ஒரு நிமிஷம் மாவீரன் ப்ரோ, அவர் விஷுவல் மீடியம் சொன்னல, அவர் என்ன சொன்னார்னா அந்த கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குல்ல, அந்த கூஸ் பம்ப்ஸான சீன் இருக்குல்ல, அது வந்து கேமிங் அளவுக்கு சினிமால வராது அப்படின்னு சொன்னார். விஷுவல்ஸா சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. விஷுவலா இன்னொன்னு நான் சொல்றேன் பரணி ப்ரோ, மாவீரன் ப்ரோ, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன். அன்சார்ட்டட்னு ஒரு கேம், அதோட ஒரு சேசிங் சீன் இருக்கும், அதை நீங்க பாருங்க. பேடாஸ்மான ஒரு சாங்கோட ஆட் எடிட் பண்ணிருக்காங்கல்ல, அதானே ப்ரோ? அல்ல அது ஃபுல் சேஸ். அவமதிக்கிறீங்களா? அவரை அவமதிக்கிறீங்களா? கமெண்ட் மறுக்கிறேன்னு சொல்லுங்க, அதை நான் அவமதிக்கிறேன். அந்த கமெண்ட் அதாங்க, அந்த பாயிண்ட் இருந்தானே சொன்னேன். அவமதிக்கிறேன் மறுக்கிறேன்னு சொல்லுங்க. சுகுமாரன் இருக்காரா? அவமதிக்கிறீங்க. சுகுமாரன் இருக்காரா? இருக்கேன். எப்படின்னா இருக்கீங்க? என்ன நான் கொடுத்த அது ஈவென்ட்லாம் இல்லப்பா, ஜஸ்ட் வந்து ஒரு மீட் அண்ட் கிரீட், அவ்வளவுதான். இப்ப போயிட்டு பாத்துட்டு வந்துட்டீங்க அவ்வளவுதானா? யாருமே பேசலாம் இல்லையா? ஸ்பீச் எல்லாம் கொடுக்கலையா? பேசணும் ஜஸ்ட் பேசணும். யாரும் வந்து மைக்ல எல்லாம் பேசலாம், அந்த மாதிரிலாம் இல்ல ஈவென்ட். அப்புறம் எப்படி இருந்துச்சு? அப்போ அதனாலதான் ஸ்டில்ஸ் மீன்ஸ் வீடியோ எதுவுமே வரலையோ? வீடியோஸ் நாட் அலோடுட்டாங்களோ? அதுதான் சொல்றேன். எதுவுமே வந்து இது ஒரு டைம்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி படத்தை பத்தி பேசுவாங்கல்ல, அந்த லைவ் ஈவென்ட் அந்த மாதிரிலாம் இல்ல. ஜஸ்ட் வந்துட்டு தனியா மீட் பண்ணி எல்லாரும் நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன், கேட்கலாமா? சொல்லு விஷால். அண்ணா, இந்த காலையில அம்பின்னு ஒரு படம், காலையிலேயே நேத்தியான்னு தெரியல, அம்பின்னு ஒரு படத்தோட பிரஸ் மீட் நடந்திருக்கு. இது நீங்களும் மீடியால இருக்கீங்க, நானும் ஒரு மீடியா. அது ஏன்னா இப்படி கேக்குறாங்க?
ஆமா இல்ல அண்ணா, இந்த மாதிரி கேள்வி ரொம்ப ஒரு கட்டத்துல பக்கத்துல உட்காந்துருக்கு உங்களுக்கே சீரியஸா கண்டிப்பா இரிட்டேட் ஆயிருக்கும். சீரியஸா என்ன நான் இப்படி அதை நான் பண்றாங்க? என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா வந்து நான் பார்த்துட்டு சொல்றேன் இல்ல யார் இல்ல இல்ல கேட்டான்னு. அல்ல இல்ல அது யார் கேட்டாங்கன்னு இது ஃபேஸ் காட்டல. ஆனா சும்மா ப்ரோ அது ரொம்ப வர்ஸ்டா தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு கேள்வி அது. முத கேள்வி என்னன்னு சொல்லுங்க, சஸ்பென்ஸ் கேள்வி வைக்காம. என்னன்னா, அந்த ஒரு நான் சொல்றேன், டூரிங் டாக்கீஸ்ல ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க இப்ப நிறைய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேர் எனக்கு மறந்துட்டேன், ஐஸ்வர்யாவா என்னமோ நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஸ்லீவ்லெஸ் சாரில வந்திருந்தாங்க. வந்த உடனே இந்த ரிப்போர்ட்டர் அந்த அண்ணா என்ன கேக்குறாருன்னா, நீங்க இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே, வெயில் காலத்துக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறீங்களா, அதை என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றாரு. அவங்க சொல்றாங்க, இல்லங்க நான் படத்துக்கு வந்திருக்கேன், எதுக்கு இந்த கேள்வி சம்மந்தம் இல்லாம. இல்ல நீங்க சம்மந்தம் இல்லாம பேசுனீங்க, அதனால நான் இந்த கேள்வி கேட்கறேன், சொல்லுங்க அப்படின்றாப்ல. வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி. இது தேவையில்லாத கமெண்ட் இல்ல ப்ரோ. அங்க இருக்கிறவங்களும் யாரும் கேட்கல. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பரணி ப்ரோ. தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு போயிடுறாங்க. அதனாலதான் யாருமே மீடியானாலே தெரிச்சு ஓடுறாங்க போல. ஆனா மீடியாவே தெரிச்சு ஓடுற அளவுக்கு ஒருத்தர் அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் பண்ணார் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸா. யாரு வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகரும் ஒரு அவரு சம்பவம் பண்ணாரு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆமா அவரு அவர் சம்பவம் பண்ணாரா, அவர் வச்சு செஞ்சுட்டாங்க. நீ வேற. அதுக்கப்புறம் நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு என்னால யூகிக்க முடிஞ்சிச்சு. அவர் சும்மாலாம் அப்படியே டக்குன்னு இது பண்ணிட்டு போயிட முடியாது, நிறைய இருக்கு உள்ள. அது யார சீண்டுனாருன்றத பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனா சுகுமாரண்ணா அவரு அப்படி ட்ரீட் பண்ணதுமே எனக்கு தெரியலண்ணா, எனக்கு உடன்பாடு இல்லைண்ணா. ரொம்ப அவரை ரொம்ப தெரியலண்ணா எனக்கு. நீங்க சொல்லுங்க, அங்கதான் நீங்க நிறைய இருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி டைம். அவரை யாரு இவரையா, வாட்டர் மெலன் சாரியா? ஆமா இல்லண்ணா, வாட்டர் மெலன் சார் நம்ம கலாய்க்கலாம் ஓகே. ஆனா அவர் ஒண்ணு பேசிட்டு இருக்கப்ப இவரு பாட்டுக்கு ஏஞ்சி வந்து நீங்க ஏன் பேசுறீங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. எனக்கு புரியல. இல்ல விஷால், என்ன விஷயம்னா, இவர் வந்து மிஸ்கினை உண்மையா கண்டிக்கிறேன், அது பண்றேன் இது பண்றேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. என்ன விஷயம் அது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பல படங்கள் டைரக்ட் பர்சன்டா இருந்துட்டு அப்புறம் டைரக்ட் பண்ணி அப்புறம் நடிச்சு இப்ப வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு இடத்துல நிக்கிறாரு. ஓகேவா? நான் வந்து இப்போ இவர் வந்து எதுவுமே பண்ணாம வந்து ப்ரூவ் பண்ண ஒரு ஆளை வந்து கண்டிக்கிறதுலாம் தப்பு இல்ல. இல்ல கண்டிப்பா தப்புதான், கண்டிப்பா தப்பு. அது வந்து யாரும் எந்த மீடியாவும் யாரும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு மேலே வந்துட்டு எதனா பண்ணணும்னா ஒரு 2 படம் 3 படம் நடிச்சுட்டு அப்புறம் வந்து இவர் பேசினாருன்னா அலோவ் பண்ணுவாங்க. இல்ல சும்மா நான் ஆக்சுவலா அங்க பிரஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்துட்டு படம் பத்தி பேசுங்க, இது உங்க பர்சனல் விஷயத்த வந்து இதுல பேசாதீங்க, படத்தை இப்ப என்னன்னா படம் ரிலேட்டடா வந்து அதுதான் சொல்ல வரேன். அவரு வந்து நான் நடிக்க கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு மிஷ்கின் சார் சொன்னாருன்னு அந்த ஒரு மேடையை வந்து பயன்படுத்திக்கிறது வந்து பிரஸ் அலோவ் பண்ணல. இல்ல புரியுதுண்ணா, அதெல்லாம் கரெக்ட், அவர் பேசுனது தப்பு. ஆனா டக்குன்னு எல்லாருமே சூழ்ந்துட்டாங்கண்ணா அவரை. சூழ்வாங்கப்பா. இல்ல அவருக்கு என்ன அவருக்கு எதுக்கு வந்தாரு, அந்த படத்தை பத்தி பேசணும்ன்றதுதான் வந்தாரு. அவரோட நோக்கம் அது. அந்த இடத்துல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து யாருன்னா பேசினாங்க அப்படின்னா லிசன் பண்ணுவாங்க. இவங்க வந்து கேட்கற ஓகே என்ன சொல்றாங்க கேட்போம் அப்படின்னு. இவரு சொல்லும் போது வந்து எதுக்கு சொல்லணும், இவர் வந்து முதல்ல யாரு அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா எல்லாரும் கேட்பாங்க தான். புரியுது. சரி ஓகே. இல்ல இன்னொன்னு என்னன்னா, அது நிறைய ஆக்சுவலா என்னன்னா அவர் வந்துட்டு சில பேர்லாம் வந்து பப்ளிசிட்டிக்காக வந்து நிறைய வீடியோ எல்லாம் எப்படி சொல்றது, இவங்க வந்து இவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல் போடுறாரு, நிறைய இடத்துக்கு போறாரு, அதெல்லாம் யாரும் பிரச்சனையே இல்லை. அது வந்து இவரை தான் வந்து மிஷ்கின் சொன்னாருன்னு பேரை சொல்லி எந்த இடத்துலயும் சொல்லல. திவாகர் அப்படின்னு வந்து மிஷ்கின் வந்து எந்த ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணல. அப்படி சொல்லும் போது இவர் மட்டும் ஏன் மிஷ்கின் என்ற ஒரு நேம மென்ஷன் பண்ணி சொல்றாருன்ற ஒரு கோவம் எல்லாருக்கும் இருக்கு. உள்ள அப்படித்தான் பேசிக்கிறாங்க. இப்போ அவரு அவ்வளவு பெரிய ஆளு, அவ்வளவு பெரிய இடத்துல இருக்காருன்னா அவரே ஈஸியா வந்து சொல்லிட்டு போயிடலாம்ல. மிஷ்கின் வந்து நான் இவரை தான் சொன்னேன் அப்படின்னு அவர் பொதுவா சொன்னாரு. அது யார வேணா அது உள்ள யாருக்கு தோணுது அவங்க எடுத்துக்கலாம், அவர் நம்மளதான் மீன் பண்றாரு. பட் ஆனா அதுக்கப்புறமா வந்து அவரோட திவாகரோட நிறைய வீடியோல வந்து மிஷ்கினை மட்டும் வந்து டார்கெட் பண்ணி மிஷ்கின்ன்ற ஒரு பேரை சொல்லி பேசுறது வந்து அது கரெக்டா இருக்காதுல்ல. தொடர்ந்து பண்றானா? சாரி, நிறைய பண்ணிருக்காரு, நிறைய வீடியோல பேசியிருக்காரு மிஷ்கினை பத்தி. அதுதான் தப்புன்றோம். ஓகே ஓகே நான் டன். சரி சுகுமார், நான் ஏதாவது பிரீமியர் ஷோ போனீங்களா? இன்னைக்கு கூட அம்பி பிரீமியர் ஷோ எதுவும் போலப்பா. இன்னைக்கு வந்து நான் வந்து அந்த ரெட்ரோ இதுனாலே வந்து அப்படியே பிஸியா இருந்துட்டேன். அது போய் அங்க இருந்து அது கிளம்பி வர்றதே டைம் ஆயிடுச்சு.
சரி, அப்படியே நீங்க வந்து இது மீட் அண்ட் கிரீட்ன்னு சொல்றீங்க. நீங்க வந்து சூர்யா அவர்களோட பிக் எடுத்தேன்னு சொல்லி ட்வீட் பண்ணிருக்கீங்க. அதை எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்க? பண்றேன், பிக்கு வந்தோடனே பண்றேன். எதுவும் போன்ல எடுக்கல, கேமரா தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ஒரு இன்ஸ்டால தான் போடுவாரு பரணி ப்ரோ, அப்புறம் தான் இல்ல இங்க. இல்ல சரியா? விஷால், நான் ட்விட்டர் தான் ஃபர்ஸ்ட் போடுவேன். நான் கேமரால எடுத்தாங்க, அது வந்து ஒன்னும் ஓகே. யாருக்கும் அனுப்பல. எப்ப தெரியுமா போடுவாரு? சூர்யா 45 ஃபர்ஸ்ட் லுக் வரும்ல, அப்போ போடுவாரு. இல்ல எனக்கு பிக்கு வந்தவனே போட்டுருவேன். எனக்கு நைட்டு வந்ததுன்னா நாளைக்கு காலைல போடுறேன். ஓகே ஓகேண்ணா. அண்ணா ட்விட்டர்ல எனக்கு ஒரு டவுட் சுகுமார் அண்ணா. இப்ப உங்களுக்கு பிரகாஷ் அண்ணா, பரணி ப்ரோலாம் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கு. இன்ஸ்டால இந்த டைம்ல போட்டாதான் போஸ்ட்டுக்கு ரீச் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி ட்விட்டர்ல ஏதாவது இருக்கா இந்த டைம்ல Definite ஆ போட்டா? இருக்கு. ஏன்னா எல்லாமே எல்லாத்துலயுமே அப்படியா? இருக்கு. கரெக்டா சொல்லுவாரு. அன்னைக்கு ஒரு அப்படியா? நான் அன்னைக்கு நைட் 2:30க்கு ஒரு படம் பார்த்துட்டு போட்டேன். அது யாருமே மதிக்கல. இல்ல உனக்கு ஃபாலோவர்ஸ் என்னடான்னு நான் கேட்காதீங்க சொல்றேன், ட்விட்டர்ல. பட் இருந்தாலும் ட்விட்டர்ல இருந்தாலுமே இப்ப நீ ஈவினிங் ஒரு 6 மணிக்கு போட்டோம்னா வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். அதுவே வந்து இப்போ பாரு, இப்ப ஓகே. லிசனர்ஸ் எவ்வளவு 118 இருக்காங்க. இதே நம்ம எதனா ஒரு படத்தை பத்தி வந்து ரிவ்யூ பேசுறோம் அப்படின்னு போனா 200 மேல போவாங்க. இதே வந்து வேற எதனா வந்து ஒரு முக்கியமான ஒரு இது டாபிக் பேசுறோம்னா அது வேற மாதிரி இருக்கும். டைம்னு ஒண்ணு இருக்கு. அதே சேம் டைம் வந்து எதனா அக்கேஷன் அந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய ஃபேக்டர்ஸ் இதுலயும் இருக்கு. ஓகே ஓகே. இங்கேயும் அப்ப அல்காரிதம்னு ஒண்ணு இருக்குன்றீங்க. இல்ல டெஃபினட்டா இருக்கு. இந்த அல்காரிதம் என்ன பண்றது? அல்காரிதம் செட் பண்ணணும், அவ்வளவுதான். விஷால் ப்ரோ, நீங்க ட்விட்டர் அல்காரிதம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செம்ம ரீச் பார்க்கலாம். அப்படியா? யாராவது கத்து கொடுங்க. பிரகாஷ் நல்லா இருக்காரு, அழகா ஒண்ணு இல்ல விஷால், அல்காரிதம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல நீ என்ன பண்றியோ அதே தான் ட்விட்டருக்கும். எல்லாம் அல்காரிதம் வந்துட்டு ட்விட்டருக்குன்னு தனி அதுக்குன்னு தனிலாம் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ சிம்பிளா சொல்லட்டுமா, உனக்கு ரொம்ப எல்லாருக்குமே புரியுற மாதிரி, இப்ப நீ வந்து ஒரு இது பாக்குற, சப்போஸ் நீ இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் பாக்குறன்னு வச்சுக்க, ஒரு எப்படி சொல்றது, ஃபிட்னஸ் ரிலேட்டடான ஒரு ரீல் பாக்குற, இல்ல காமெடி ரிலேட்டடான ஒரு ரீல் பாக்குற அப்படின்னா உனக்கு தொடர்ந்து காமெடி ரிலேட்டடான ரீல் மட்டும் தான் வரும். ஆமா ஆமா, நம்ம பேசினாலே அதை பார்த்தா அது கரெக்ட் தான். அது அல்காரிதம் ஆக்சுவலா, அது டேட்டா மைனிங்னு சொல்லுவாங்க அது பேரு. அது வந்து அது ஆக்சுவலா பின்னாடி பேக் எண்ட்ல வந்து அதுதான் நடக்கும், அது அப்படிதான் வரும். அதே மாதிரி இப்ப நீ வந்து ரெகுலரா வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்டரோட போஸ்ட் நீ போட்டுட்டே வர அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் டைம் லைன் அதை பாக்குறவங்களுக்கு வந்து அது வந்து அப்படியே போய் ஷோ ஆகிட்டே வரும். நீ ஃபாலோ பண்றியோ பண்ணலையோ அவங்க டைம் லைன்ல வந்து ரெகுலரான அல்காரிதம்ல ஃபிக்ஸ் ஆயிடும். இது வந்து ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த நீ திரும்பி 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 பண்ணிட்டே இருக்கும்போது, இப்ப நீ ஒரே வாட்டி ஒரு வீடியோ வந்து நான் ஒரு மூவி ரிவ்யூ பத்தி ஒரே வாட்டி பாக்குறேன்னா திரும்பி அது வராது எனக்கு. நான் ஒரு 4-5 வாட்டி வந்து ஒரு ரிவ்யூஸ் பத்தியே பார்த்துட்டு இருக்கேன்னா அது எனக்கு ஃபுல்லா ரிவ்யூஸ் மட்டும் தான் வரும் நிறைய. அதே அல்காரிதம் தான் இங்கேயும். நீ எதை பத்தி ட்வீட் பண்றியோ சொல்லுங்க. அதுதான். இப்போ இன்னொரு விஷயமும் சொல்லலாம். இப்ப நீ இன்ஸ்டாகிராம்ல நீ ஒரு போட்டோவா போட்டு பாரு, உனக்கு வந்து அது ரீச் கம்மியா இருக்கும் வீடியோவை கம்பேர் பண்ணும்போது. ஆமா ஆமாண்ணே, அதை ஏன் கேக்குறீங்க? ஏன்னா போட்டோக்கு தனியா நீ அல்காரிதம் செட் பண்ணணும். உன்னோட ப்ரொஃபைல் வந்து வீடியோ அல்காரிதம்ல செட் ஆயிருக்கும். கரெக்ட். இல்லண்ணே, அதே மாதிரி போட்டோ போடுறவங்க வீடியோ போட்டா ரீச் ஆகாது, அதுவும் இருக்கு. இல்லண்ணா, இப்ப நம்ம இத ஏதாவது அதே மாதிரி பாத்துட்டு இருந்து வந்தா பரவாயில்ல. நேத்து நீங்க நம்ப மாட்டீங்க, நேத்து வந்துட்டு சும்மா நினைச்சிட்டு இருந்தேன் சாயங்காலம், லவ் டுடே படத்துல இவானா நல்லா நடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன அப்படின்னா இன்ஸ்டாவை திறந்து அவங்க ப்ரொஃபைல் வருது, நான் அவங்கள ஃபாலோவே பண்ணலன்னு அவங்க போட்டோ வருது. ஏன்னா நினைச்சாலே வருது. என்னடா இப்படி இறங்கிட்டீங்க? என்னைக்காவது ஃப்ரெண்ட்ஸ்ட கோவா ட்ரிப் பத்தி பேசினா சும்மா பேசிட்டு தான் இருப்பேன், ஃபுல்லா கோவா ட்ரிப் ஜஸ்ட் 299 அந்த மாதிரி வருது. என்னடா நடக்குது இங்க? யாரு நம்மளாம் அப்ப எல்லாத்தையும் கவனிக்கிறீங்களான்னு இருக்கு எனக்கு. எல்லாம் பிஎஸ் மித்ரன் படம் மாதிரி இருக்கு. பரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல அது எல்லாமே கேட்டுக்கொண்டிருக்கு. எல்லாம் மாயைன்றீங்களா? இல்ல எல்லாமே உங்க வைஃபை பேஸ்டாவே ரெக்கமெண்டேஷன் வரும் ப்ரோ. உங்க வீட்ல வேற யாருன்னா வேற எதனா ப்ராடக்ட் தேடினாலே உங்களுக்கு வரும். பாசிபிள், கரெக்ட். அப்படியா? ஏங்க இந்த நீங்க ஒரு போஸ்ட்ல எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்றத பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு வந்துட்டு அதோட லைக் சஜஷன்ஸ் வரும். 3 நாளா ஸ்டவ் வீடியோ எல்லாம் வருது. அடப்பாவி, எங்க வீட்டுல யாராவது ஸ்டவ் பாக்குறாங்களா என்னன்னு தெரியலையே. ஐயோ, இது வேறயா? சரி. அப்ப எல்லாருமே கண்காணித்து சொல்லுங்கண்ணே. நீங்க அதான் வெரிஃபைட் வாங்கல, வெரிஃபைட் வாங்கினாதான் நாங்க இன்னும் கொஞ்சம் ரீச் அதிகமா இருக்கும். யூசுவலா வெரிஃபைட் எல்லாம் வேணாம், நம்ம என்ன 500 பேரை வச்சுக்கிட்டு என்ன வெரிஃபைட் நமக்கு? இப்ப இவரெல்லாம் வச்சிருக்காங்க. ஜெனரலாவே அந்த வெரிஃபைட் இருந்தா கொஞ்சம் அதிகம் இது வரும்பாங்க ரீச். ஆமா, உண்மைதான். இன்ஸ்டால இது உண்மைதான் அப்படிம்பாங்க. விஷால் ப்ரோ,
இங்கேயும் அது அப்படியா? உண்மைதான். ஆமா. ஓகே ஓகே. சரி இன்ஸ்டால பரணி ப்ரோ வெரிஃபைடு சொல்லுங்க, வாங்குனதுக்கு அப்புறம் உங்க மந்த்லி இன்கம் பரணி ப்ரோ எவ்வளவு ப்ரோ? எதுல? ட்விட்டர்ல ட்விட்டர்ல தான். 75K நினைக்கிறேன். 75K நினைக்கிறேன். ட்விட்டர்லயா ப்ரோ? ஏங்க ட்விட்டர்ல அது பாதிங்க மீதி. இல்ல எனக்கு தெரிஞ்சு 15 டேஸா வரும்னு நினைக்கிறேன் பரணி ப்ரோ. மாவீரன் சொல்லிட்டு மாவீரன் ட்விட்டர்லயா ப்ரோ? ட்விட்டர்ல தாங்க. சரி ட்விட்டர் தவிர வேற எதுல எல்லாம் வேற வேற பேர்ல இருக்கீங்களா? அவர் வேற வேற வெப்சைட்ஸ்ல இருக்கு, தனித்தனி வெப்சைட்ஸ்ல அவர் லாகின் பண்ணிருக்காரு. ஆமாங்க, எஸ்கேக்கு பிஆர் இருக்காருலங்க, அதுக்கு ஒரு 2 lakhs 3 lakhs வரும்ல. டக்குன்னு வந்துருவாரு பால்டெக் வரப்போட. சேலரி நான் வேணா சொல்றேன். சொல்லுங்க தலைவா. ஏங்க ட்விட்டர்ல தான் கேக்குறேன். ப்ளூ ஏங்க டிக் இருங்க, பத்தி முதல்ல மந்த்லி சேலரி சொல்லட்டும். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்லாம் எங்களுக்கு வேண்டாங்க. பரணி ப்ரோ நீங்க மந்த்லி சேலரி மட்டும் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, சும்மா சொல்லுங்க. அங்க வந்து 750 650 பே பண்றேன். ஆனா ரிட்டர்ன்ல எனக்கு வந்து லாஸ்ட் ஒரு 5 to 6 மந்தா ஒரு பைசா கூட வரல. என்ன ப்ரோ சொல்றீங்க? மஸ்க்கு நைட்டே நான் மெயில் பண்றேன். கிறிஸ்டோபர் ப்ரோவோட ட்வீட் ஒரு தடவை வந்து அவரோட பேமெண்ட் அந்த இது வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு. $5 $6 தான் வந்து அவருக்கே அவர் ஐடிக்கே. அப்படின்னா பார்த்துக்கோங்க. ட்விட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நிறைய அமௌண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ஃபார்மிங் இதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ நீங்க பிரகாஷ் ப்ரோவே கேளுங்க அவருக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி. அதுல பெருசா அவருக்கே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து ஃபியூ டாலர்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனா பரணி ப்ரோ இப்போ $10 கூட தான் வரும். இல்ல பரணி ப்ரோ இப்போ ரீச் இருந்து, அதாவது நம்ம எவ்வளவு வியூஸ் பாக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்னு நான் கேள்விப்பட்டேன் ட்விட்டர்ல. இப்போ நீங்க ஏதாவது செலிபிரிட்டிஸ் பேசுனதெல்லாம் எடுத்து போடுறீங்களா வீடியோவா, அது அதோட வியூஸுமே கணக்கெடுப்பாங்களா அந்த மந்த்லி இதுல இன்கம்ல? இல்ல வியூஸ் கணக்கு கிடையாது ஆக்சுவலி. அந்த இன்ட்ராக்ஷன் தான். நீங்க வந்து வெரிஃபைடு ஐடிஸ் கூட எவ்வளோ இன்ட்ராக்ஷன் வைக்கிறீங்க. இப்போ நான் வந்து விஷால் ப்ரோ வந்து இது வெரிஃபைடு ஐடி வந்து என்னோட ட்வீட் அவர் ஃபாலோ பண்ணி அவர் வெரிஃபைடு ஐடி வாங்குறாருன்னா அந்த இதில் தான் வந்துட்டு மேபி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அப்படிதான் நான் எங்கேயோ படித்தேன். அந்த இதில் தான் வந்து அவங்களுக்கும் ரெவன்யூ, இவங்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து ரெவன்யூ. ஸோ சரி, இல்ல பேசி முடிச்சிட்டீங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அம்மன் ஜல்லிக்கு புண்ணியம் இல்லை வெரிஃபைடெல்லாம் வாங்கினீங்கன்னா ஓகேங்களா? ஓகேவா? ரொம்ப சிம்பிள், ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். நம்ம வந்து ட்விட்டர் வந்த புதுசுல வந்து மிக குறைவான ஆட்கள் வந்து ப்ளூ டிக் வாங்கியிருப்பாங்க, ப்ளூ வெரிஃபை டிக் வாங்கியிருப்பாங்க. எனக்கு அப்போ வந்து ப்ளூ டிக் மேல ஒரு ஆசை இருந்துச்சு, நம்ம வந்து வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப காமிக்கிறப்ப அது வாங்குறதுனா ரொம்ப கஷ்டம். ட்விட்டர்ல வந்து ஒரே ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து கேட்டா அவர் மூலமா தான் போக முடியுங்கிற மாதிரி கேள்விப்பட்டு அவர்கிட்ட கேட்டா அவர் பல விஷயம்லாம் சொன்னார். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கு அவர் தான் ப்ளூ வெரிஃபை டிக் வாங்கி கொடுப்பாரு. அது பல ரூல்ஸ் சொன்னாங்க. ஒன்று வந்து உங்க இதில் வெப்சைட் இருக்கணும், அது இருக்கணும், என்னமோ சொல்லி நமக்கு அப்போ வந்து ஒரு முயற்சி பண்ணி அப்புறம் வேணாம் வரைக்கும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த காசு கட்டினா ப்ளூ வெரிஃபைடு தரேன்னு சொன்னால நம்ம ஆசைப்பட்டது ஒன்று, காசு கட்டினா அது கிடைக்குதுங்கிறதுனால மட்டும்தான் வாங்கினது. அப்போ வந்து கூடுதலாக அமௌண்ட்டும் தருவாங்கங்கிறதுக்காக தான் வாங்கினது. பட் என்னன்னா மெயின் விஷயம் என்னன்னா நம்ம ஆசைப்பட்டோம், அதை நம்ம ஆசைப்பட்டப்ப கிடைக்கல. அதுக்கப்புறம் இப்போ வந்து காசு கொடுத்து அதை தருவேங்கிறான். நம்ம அதை கட்டு வாங்கினா என்னன்னு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாமே வாங்கினது மட்டும் தான், தவிர வேற எதுக்கும் அது பயனில்லை. நீங்க வந்து அதுக்காகலாம் ஆசைப்பட்டு இப்போ மாசம் 900 கிட்ட 900 750 போறோம்னு நினைக்கிறேன் வேஸ்ட் பண்ணாங்க. அம்மன் ஜல்லிக்கு பயனில்லை. அடுத்த விஷயம், நீங்க போடுறீங்களா அது கூட ரிட்டர்ன் வராதா? அதுக்கு வருவேன். என்ன சொல்றேன், எனக்கு வந்து ஓரளவுக்கு வருது வருமானங்கிறது, எனக்கு ட்விட்டர்ல இருந்து வருது ஓகேங்களா. அதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் சொல்றேன், புதுசா இப்ப நீங்க பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அது அம்மன் ஜல்லிக்கு புண்ணியம் இல்லை, அது வேஸ்ட். அது நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து நிறைய அல்காரிதம் மாத்திட்டான், நிறைய வந்து அதுல வந்து வெரிஃபைடு சிம்பிள் ஐடியோட நீங்க வந்து நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணணும். வியூஸ் வந்து இங்க ஒரு கணக்கே கிடையாது. அது நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதுக்காகவே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபார்ம் பண்ணி அது ஒரு வேலையாவே செஞ்சுட்டு இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு செட் ஆகும், கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகாது. அது இந்த வேலையே வேணாம், நமக்கு இயல்பா வர்றது வரட்டும், அவ்வளவுதான். ஆனா பிரகாஷ் நான் இன்னொரு நோட், உங்க சப்ஸ்கிரிப்ஷனை விட அதிகமா வரும்ல ப்ரோ, உங்க மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கவர் பண்ற அளவு வரும்ல, அதை விட இவருக்கு அதான் சொல்றேன், எனக்கு தேவையான அமௌண்ட்டுங்கிறது வருது ஓகேங்களா. நான் அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல வரல, அதை மறைக்கவும் விரும்பல, மறைச்சு ஒரு பயனும் இல்லை. நான் ஐடிடி கணக்கு ஒப்படைக்க போறேன் உங்கள்ட்ட என்ன சொல்றேன். அதனால வந்து அதுக்கான அமௌண்ட் வரும், அவ்வளவுதான். ஆனா அதனால பலன் இல்லைங்கிற. நான் வந்து அதுக்காக வாங்கல, அந்த இதுல வர லாபத்துக்காக ப்ளூ வெரிஃபை சிம்பிள் வாங்கல. நமக்கு அது வேற, நம்ம ஆசைப்பட்டதுக்காக ஒண்ணு வாங்கணும். அதனால எனக்கு வேறு சில பலன்கள் இருக்கு.
புரியுது. ஆனா எனக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட், லாஸ்ட் அவ்வளவுதான். டவுட், இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன். நான் இன்ஸ்டால நிறைய பேர் இப்ப ரீல்ஸ் எல்லாம் பாக்குறாங்கன்னா அங்க லைக்ஸ் அதிகமா இருக்கு, வியூஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாவே லைக்ஸ் இருக்கு. ஆனா ட்விட்டர்ல எல்லாரும் பாக்குறாங்க ஆனா லைக்ஸ் எல்லாம் போடவே மாட்டாங்க. நான் நிறைய பேர் இப்போ உங்க ப்ரொஃபைலுமே சும்மா அப்சர்வ் பண்ணி பாக்குறப்ப வியூஸ் பயங்கரமா இருக்கு, லைக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அது என்ன பார்த்துட்டு சும்மா போயிருவாங்களா? அது காரணம் இல்லைங்க. ஏன்னா ட்விட்டர் இல்ல ஒண்ணும் இல்ல, ட்விட்டர் வந்த புதுசு என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த லைக் பண்ணீங்க அப்படின்னா அது மத்தவங்களுக்கு போய் பெப்பர் பென் போட்டு காமிக்கும். எப்படி ரீட்வீட் பண்றீங்களோ அது மாதிரி பெப்பர் பென் காமிக்கும். ட்விட்டர் வந்த புதுசுல அப்படிதான், ரொம்ப வருஷம். இப்ப 2 வருஷமா 1 வருஷமா தான் லைக் பண்ணா அதை வந்து ஹிடன் பண்ற அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டான். அது நீங்க ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது இப்ப வந்து முன்னாடி அப்படி கிடையாது, ஓப்பனா காமிக்கும், நீங்க எது லைக் பண்ணாலும் காமிக்கும். அதனால நீங்க ஒரு விஷயத்தை நீங்க லைக் பண்றீங்க, கிட்டத்தட்ட அதை நீங்க ஆமோதிக்கிற மாதிரி ஆயுது. அது எதிர்கருத்துக்கள் உள்ளவங்களுக்கு உங்க ஃபாலோவர்ஸ்க்கு அது போய் சேரும். இப்போ உதாரணமா ஒரு ஒரு கில்மா போட்டோவோ இல்ல வந்து ஒரு நீங்க பாக்குற பிட் ஐடியோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்க தப்பு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபாலோவர்ஸ் அட இருங்க சொல்றேன், இதான் இல்லங்க, நீங்க பாக்குற ஒரு பிட் ஐடியா வந்துருச்சு, அந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க, லைக் பண்ணிட்டீங்க, ஜஸ்ட் லைக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன சொல்லுவாங்க, உங்க ஃபாலோவர் ஃபுல்லா உங்க ஃபாலோவர் ஒரு 10,000 ஃபாலோவர், இவன் பாடுற பொழுது வந்து பிட் ஐடி தான் ஃபாலோ பண்ணிட்டு உட்காந்துருக்கான், அந்த வீடியோ தான் பாத்துட்டு இருக்காங்க, வேற எதுக்கு ட்விட்டர் வரலடான்ருவான். அப்படிங்கன்னா அப்ப வந்து ட்விட்டர்ல வந்து லைக்குங்கிற ஆப்ஷனே பார்த்து யூஸ் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தன் தப்பி லைக் போட்டா இவன் லெஃப்ட் ஹேண்ட்ல மொபைல் யூஸ் பண்றான் போல இருக்கும்பாங்க. கதை முடிச்சு விட்டுருவீங்க அப்ப. அதுக்கு பல காரணம் இருக்குமா, ஓகேவா? அந்த லைக் போடுறதுலயே பல விஷயங்கள் இருக்கு. இல்ல வந்து எதுக்காக லெஃப்ட் ஹேண்ட்ல யூஸ் பண்ணணும் அப்படிமா, அதுக்கு ஒரு சில காரணம். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து லைக் பட்டன் இருக்கும். இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு. ஸ்க்ரோல் பண்ணும்போது லைக் தான் ஆட்டோமேட்டிக்கா கூட விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அப்பெல்லாம் இருக்கும். அதுக்காக லைக்குங்கிற இதை ட்விட்டர்லயே ஒன்று இல்லாம இருந்துச்சு. அதை யாரும் பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சா பண்ணுவாங்க. சில விஷயங்கள் எதுக்காக அந்த ரிப்ளைஸ் லைக் பண்றதுன்னு ஒன்று இருந்துச்சு. அப்படின்னா ட்விட்டர்ல எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரிப்ளை பண்ண விரும்பாத ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் நம்ம ரிப்ளை பண்றாங்க அப்படின்னா நமக்கு அவங்க வந்து நம்ம அதை ஒரு அக்னாலஜ் பண்ற மாதிரி லைக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ட்வீட்டை பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி. அதுக்காக லைக் மட்டும் பண்ணிட்டு போவாங்க ரிப்ளைல, வேற எதுக்காக லைக் பண்ண மாட்டாங்க. அது இப்ப அப்படியே கண்டினியூ ஆகுது. அது என்னதான் நீங்க மாத்தினாலும், செட்டிங்ஸை மாத்தினாலும் அது அப்படியே எப்படின்னா, அந்த யானை காலில் சங்கிலி கட்டினா யானை சின்ன வயசுல கட்டினது யானை வளர்ந்ததுக்கு அப்புறம் யானையால அவுந்து போக முடியும். ஆனா என்னன்னா சின்ன வயசுல இருந்து பழக்கம் இருக்குல்ல, யானை சங்கிலி கட்டி கட்டி பழக்கம், அது நவர முடியாத அளவுக்கு. அதே மாதிரி இப்ப நமக்கு எல்லாதான் மாறிட்டாலும் அதை லைக் பண்ற ஆப்ஷனும் எதுவும் நமக்கு பிடிக்கல, அதனால பண்ணல. அதுதான் காரணம். அடுத்து வேற யாரும் ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்க, அது நீங்க லைக் பண்ணிட்டீங்கன்னா போஸ்ட் எடிட் பண்ணிடுவாங்க, பேஜே வித்துருவாங்க, பார்த்தா வேற பேஜா இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு ப்ரோ. அதனாலதான் இப்ப எதுக்காக இல்ல நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்ப நான் வந்து வெரிஃபைடு வாங்கியிருக்கேன். ஒரு 4 காரணம் இருக்குன்னா 4 காரணத்துல ஒரு காரணம் என்னன்னா, இப்ப நம்ம செலிபிரிட்டிஸ் இருக்காங்கல்ல, செலிபிரிட்டிஸ்க்கு தனியா வந்து அவங்க எல்லா ட்வீட்டையும் எல்லா மென்ஷனையும் படிக்க மாட்டாங்க. பட் என்னன்னா வெரிஃபைடு மென்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, அதை போய் படிப்பாங்க. பாக்குறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு, 90% வாய்ப்பு இருக்கு. அந்த வெரிஃபைடுக்குள்ள இருக்க ஒரு ட்வீட்ஸை பாக்குறதுக்கோ லைக் பண்றதுக்கோ ரீட்வீட் பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு. நமக்கு அது கொஞ்சம் அதுவும் ஒரு காரணம். நம்ம ட்வீட்ஸை வந்து அவங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அம்சத்துக்காகவும் அது வெரிஃபைடு வாங்கி வச்சிருக்கிற ஆட்கள் இருக்காங்க. அதுல நானும் அந்த ஒரு 4 காரணம் இருக்கு, 5 காரணம் இருக்கு, அதுல ஒரு காரணம் என் காரணம். சூப்பர் அண்ணா, நாளைக்கு தம்ப்நெயில் கிடைச்சிருச்சு. ட்விட்டரில் பணம் சம்பாதிப்பது எப்படி, பிரகாஷ் சுகுமார் பரணியின் ஆவேச பேச்சு. இத போட்டு விடுங்க நாளைக்கு தம்ப்நெயிலா, நல்லா இருக்கும். பிரகாஷ், இப்ப இந்த பாட் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுது இல்ல, பாட் ஐடி எல்லாம், அது எதனால? மஸ்கு அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். இப்ப நீங்க வந்து டிஎல் பாக்குறீங்க, நேற்று ஒரு பெரிய ஆனந்த ஒரு வீடியோ இன்ஸ்டால ரீல் போட்டிருப்பாங்க. அந்த ரீல் வந்து ட்விட்டர்ல வந்துருக்குன்னு வச்சுங்க, அது ஒரு 2 பீஸ்ல இருக்க மாதிரியோ இல்ல ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிற மாதிரியோ இருக்கும். அதை நீங்க பார்த்தோ ஒரு லைக்கோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பாட் ஐடிஸ்க்கு போயிடும். அது ஒரு பிட் ஐடிஸ்ல தொடர்ச்சியா திடீர்னு ஒரு 50 ஐடிஸ் உங்களை ஃபாலோ பண்ணிடும். நீங்க அந்த பேஜஸ் நினைச்சிருக்காங்க, அந்த பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா கூடுதல் அதை தேடுற ஆட்கள் இருக்காங்களா, அதாவது பிட் ஐடிஸ் தேடுற ஆட்கள் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல உங்களுக்கு ஒரு 50 ஃபாலோவர்ஸ் கிடைக்கும். இப்படி ஒரு அல்காரிதம் செட் பண்ணி வச்சிருக்கான். நீங்க எதை பாக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து பாட் ஐடிஸ் வரும், பாட் ஐடிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபாலோவர்ஸ் வரும். வணக்கம்டா மாப்பிள, கனடால இருந்து என்ன கதை? பொதுவாக கேள்வி கேட்கறேங்க. சரிண்ணா சரிண்ணா, சும்மா சமூக அக்கறையினுடன் கேள்வி கேட்டேன். சரி சரி, சிறப்பு. நேத்து நைட்டு 12:45 வீட்டுக்கு போனேன் சார். எல்லாரும் நைட்டு ஃபுல்லா மேட்ச் பாத்தீங்களா? செதற விட்டாங்க இந்த மழையால. இன்னைக்கு மேட்சா? இன்னைக்கு மேட்ச் நான் எதுவும் பிரகாஷ் என்ன சொன்னாதான் நான் பேசலான்னு இருக்கேன் தலைவா. அதாவது ஐபிஎல் வரலாற்றுல ஒரு பாட்டம்ல இருக்க டீமுக்கு வந்து கொல்கத்தா மாதிரி வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் கிரௌட்ல வந்து இவ்வளவு சப்போர்ட் வந்து பாத்துருக்கீங்க. அது சிஎஸ்கே தான் நடக்கும். ஏங்க நீங்க பேச கரெக்டா ஒரு பிட் ஐடி கீழே வந்துருச்சுங்க.
பர்ஃபியா எங்க 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 பாருங்க, நம்ம நினைச்சாலே வந்துருது. அதுதாங்க இங்க இல்ல புரியல என்ன என்ன என்னாச்சு? பேசணுன்னே கீழே ஒரு பிட் ஐடி வந்துருச்சான். அதுதான் நான் வாழ்க்கைன்ற நானு நினைச்சாலே வந்துருது பாருங்க. இல்ல ஏதோ ஃபேமிலி கௌரவம் நீங்களே, அதான் பர்ஃபி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னு எத்தனை பேர் கீழே தேடினீங்க, ஆனா நிஜமாவே வந்திருக்கு. இல்ல விஷால் ப்ரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பாடா அண்ணா ஏன்னா இப்படி பண்ற? இல்லங்க, எப்பவுமே வந்து இப்ப தேடி கிடைக்கிறத விட கிடைக்கிறத யூஸ் தலைநகரம் சொல்றியே நானு. இல்ல நான் அப்படி இல்ல, அதெல்லாம் இல்ல. நான் ரொம்ப உங்களுக்கு தெரியல என்ன, நான் சுத்தபத்தமான ஆளுண்ண நானு. யாருக்கும் புரிய மாட்டேங்குது. எப்படி இந்த இந்த இல்ல சுப்பிரமணியபுரம் படத்துல சுத்தபத்தம் தானே? இல்ல ப்ரோ, அவர் பேச்சுல ஒரு தடுமாற்றம் தெரியுது பாருங்க, பேசிக்கிட்டே தேடிட்டு இருக்காரு. ஏங்க அப்படிலாம் ஏங்க அப்படி இல்ல அது தெரியுது. அவர் சுத்தபத்தங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது வந்து சுப்பிரமணியபுரம் வந்ததுக்கு அப்புறம் இவர் மதர்காரா அதனால கரெக்டா கோடோட யூஸ் பண்றாரு. அந்த ஐடிக்கான கோடோட யூஸ் பண்றாரு. பண்ணட்டும் ஏதோ நைட்டு 10:30 மணி ஆயிடுச்சு, அங்க வேற 12 மணிக்கு லேட்டா வேற போகணுங்கிறாரு. இன்னைக்கு வேற மழை பெஞ்சுன்னா 11-12 ஆகும். போடுறாங்க இன்ஸ்டாலே வந்துடுறாங்க, பொம்பளை சொக்குன்றாங்க. அசிங்கமா என்ன பேசவும் முடிய மாட்டேங்குது. நிறைய ஃபேமிலி கேர்ள்ஸ் எல்லாம் என்ன ஃபாலோ பண்றாங்க. கீழே கமெண்ட் படிச்சாங்கன்னா என்ன நினைப்பாங்க என்ன, நீங்களே சொல்லுங்க. அவங்க சொன்னதுதான் நினைப்பாங்க, வேற என்ன? சரி, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பாய்ஸ்னு சொல்லிங்கன்னா பரவாயில்ல, ஃபேமிலி கேர்ள்ஸ் ஃபாலோ பண்ணி சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் அனுப்பாங்க. ஆனா மாவீரன் ப்ரோ எப்படி ப்ரோ உங்களுக்கு மட்டும் எல்லாமே ஃபர்ஸ்டா? அதுதான், அது கேளுங்க முதல்ல. இவர் நம்ம கிட்ட வந்துரும் யாக்குசா. இல்லங்க, அதுக்கு ஒரு ஸ்கேனிங் வச்சிருக்காரு ஒரு டிடெக்ஷன் சென்டர். இல்ல ப்ரோ, சும்மா இப்படி இப்போ நான் பேசுறது கேட்டே ஒரு ஐடியா ஏதாவது ஜூம் பண்ணி பாத்துட்டு இருப்பேன், உள்ள போவேன். அப்ப பார்த்தா திடீர்னு சர்ப்ரைஸ் அப்படின்னு பிட் ஐடியா இருக்கும். ஒவ்வொரு ஐடியா ஜூம் பண்ணி பாப்பீங்களா? புரியலையே ப்ரோ. இப்படி சும்மா நோண்டிட்டு இருக்கோம் எவ்வளவு நேரம் தான். அப்பதான் டக்குன்னு எனக்கு ஏத்த பாயிண்ட் வரும்போது மைக் ஆன் பண்ணி பேச முடியும். ட்விட்டருக்குள்ளேயே தான் இருப்பேன். ஆனா இன்னைக்கு ஸ்பேஸ்ல அதிகம் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை GTA 6. இல்ல, தவறான பதில். சொல்றேன். என்னன்னா உங்களோட பங்காளி எதிர்பார்ப்பு போலியா? யாரு ப்ரோ? யாரு பாஸ்ட் 2-3 டேஸா உங்களோட பங்காளிகளா இருக்காங்க இல்லையா? அவங்க சிஎஸ்கே தோனி பேட்டிங் அத சொல்லுங்க. இந்த ஸ்பேஸ்ல வந்துருக்காரு பாருங்க. எங்க யாரு என் தலைவன் வந்துட்டாரா? ஏகே கீழே தான் இருப்பாப்ல. மதன்ஜி நல்லா பேசவே இல்லைங்க, இப்பதாங்க வரேன். என்னங்க ஆச்சு கேளுங்க ப்ரோ, யாக்குசாட்ட என்னன்னு கேளுங்க. மதன் ஏதாவது சம்பவத்தை இழுத்து விட்டீங்களா? தெரியல. இது வரைக்கும் ஒண்ணும் இல்ல இல்லங்க, இது வரைக்கும் ஒண்ணும் இல்ல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணலாமான்னு பாக்குறாரு. இதை வச்சு டாபிக் ஓட்டலாமான்னு பாக்குறாரு. 2 டேஸ்க்கு முன்னாடியே பேசணும், பேச முடியல. மெகா ஸ்டார்ல படம் போகணும் ரொம்ப நாள் ஒரு ஆசை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் பிரகாஷ் ப்ரோ மெகாஸ்டார்ன்றாரு. ஆனா செம ஒருத்துங்க. படம் பார்த்தேன் ரீசெண்டா, நல்ல ஒருத்து, நல்ல தியேட்டர் சூப்பரா இருந்துச்சு, நல்ல சவுண்ட். இல்ல தியேட்டர் சூப்பரா இருந்துச்சுங்கிறது ஒரு விஷயம். ஆனா நீங்க போகும்போது இந்த ஸ்கிரீன் இல்லாம போயிருச்சு. அது என்னது ஃபுல் பிஎல்எஃப் ஃபார்மட்ல ஏதாவது படம் போட்டு இன்னும் டபுள் ஃபுல்லா பெருசா இருக்கும். பிஎல்எஃப் ஃபார்மட்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி 130 ரூபாங்கிறது ரொம்ப கம்மிங்க. இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் 130 ரூபாங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்காக தான் நான் தேட்டர் லாஸ்ட் நாள் 250 ரூபா வச்சு ஓட்டினானுங்க. மனசாட்சியே இல்லாம எவனும் படமே பார்க்க கூடாதுன்னு 250 ரூபா வச்சு ஓட்டுறானுங்க. லாஸ்ட் நாள் வரை 250 ரூபா வச்சு ஓட்டினானுங்க. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 130 ரூபா தான். அதை கொடுக்குற காஸ்ட்டுக்கு தாண்டி நல்ல சூப்பரா இருக்கு. கேண்டீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட் கம்மி. பிரகாஷ் புரம் ஏன் இவ்வளவு தூரம் அங்க போறாருன்னு இப்பதான் தெரியுது. ஆனா நான் என் திருச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க பஸ் ரேட்டே கம்மின்னு சொல்லிருக்காங்க திருச்சியில. அது எல்லாமே கம்மி, எல்லாமே கம்மி. அப்படி வாங்க, இனிமேல் அதிகமாயிடும் பாருங்க. பஸ் ஸ்டாண்ட் வருது, அடுத்து நிறைய இல்ல இனிமேல் அதிகமா தான் ஆகும். என்னன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து ஊருக்கு வெளியே பஸ் ஸ்டாண்ட் வச்சுட்டாங்க, அதனால அதிகமா தான் வரும். ஆனா லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் எப்பவும் போல இருக்கதான் செய்யும். சத்திரம் ஸ்டாண்டுங்கிறது அது இருக்கதான் செய்யும். அது லோக்கல் உங்களுக்கு பயணம் பண்றதுக்கு அதுவே போதும். இன்னமும் சொல்றேன், நான் வந்து மற்ற ஊர்கள் எல்லாம் டிக்கெட் 8 ரூபா இருந்தப்ப நம்ம ஊர்ல வந்து 2 ரூபா 3 ரூபா டிக்கெட் இருந்துச்சு. இப்ப மற்ற ஊர்களில் 10 ரூபா வரைக்கும் போறாங்க. இன்னமும் இங்க மினிமம் 5 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. எனக்கு அது அதுவே இப்போ நான் இங்கேயாவது எப்படின்னா சொல்றேன், கிட்டத்தட்ட எப்படின்னா 4-5 கிலோமீட்டரா 6 கிலோமீட்டர் வரைக்குமே எங்க ஊர்ல இன்னமும் 5 ரூபா தான் பஸ் டிக்கெட்.
சத்திரம் ஸ்டாண்ட்ல ஏறி நீங்க பால் பண்ணையில் இறங்கினாலும் உங்களுக்கு டிக்கெட் ரேட் வந்து 5 ரூபா தான். அப்போ வந்து 5 ரூபா டிக்கெட் ரேட்டுக்கு நீங்க 6 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யலாம் அப்படிங்கிறதே வந்து இன்னமும் நான் மற்ற ஊர்களில் கம்பேர் பண்றேன். நான் அப்பயே நான் கோயம்புத்தூர் ஒரு தடவை இன்டர்வியூக்காக போயிருந்தேன் ஒரு பேங்க் வேலைக்கு. அப்போ வந்து 2010 நினைக்கிறேன். அப்போ வந்து போனப்போ அப்பயே கோயம்புத்தூர்ல வந்து நான் 12 ரூபா. நான் அப்போ போனது ரொம்ப பக்கம் தான் இருந்தேன். 12 ரூபா. அப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல அவ்வளவு தூரம் போய் நம்ம 6 ரூபாய் 5 ரூபாய் கொடுப்போம். அப்போ வந்து ரொம்ப கம்மி, இன்னும் கூட கம்மி எங்க நம்ம திருச்சியில. அங்க அவ்வளவு தூரம் கொடுக்குறோமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் சென்னை கோயம்புத்தூர் இந்த ரெண்டுலயும் எனக்கு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் பஸ்ல. என்னன்னா வந்து திருச்சியில வந்து நீங்க வந்து வெளியூர் தெரியாத ஆட்கள் வந்து கண்டக்டர்கிட்ட போய் இந்த அண்ணா இந்த பஸ் ஸ்டாப் பார்த்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் வந்து கரெக்டா அவங்க வந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த பஸ் ஸ்டாப் நீங்க வந்து இறங்கும் பாரு ஞாபகப்படுத்துவார். 2 தடவை ஞாபகப்படுத்துவார். பஸ் ஸ்டாப் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வரப்போது அடுத்து இறங்குன்னு சொல்லி உங்க பக்கத்துல நிப்பார் அவர். திருச்சி நீங்க நீங்க இப்பயும் கூட ட்ரை பண்ணலாம். ஆனா நான் வந்து கோயம்புத்தூர்லயும் இருந்தேன், சென்னையில வந்து மெரினா பீச் வந்தா சொல்லுவேன் தான் சொன்னேன். கண்டுட்டு அது என்ன கோவத்துல இருந்தாலும் பக்கத்துல வர மாட்டாங்க. இல்லங்க அவர் என்ன இல்லங்க மெரினா பீச் வந்தா சொல்லுங்கன்னு தான் கேட்டேன். அவர் என்ன கோவத்துல இருந்தாரோ அதுதான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எங்கேயும் எப்போதும் சர்வானந்த மாதிரி யாரையும் நீங்க மீட் பண்ணலையோ? இல்லைங்க நான் முதல்ல சென்னைக்கு வந்தப்ப முரட்டுக்காண்டு எனக்கு என்னன்னா அண்ணா சதுக்கமும் என்னமோ பஸ் ஸ்டாப் போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப அதுதான் மெரினா பீச் வர்றதுக்கான ஸ்டாப். சதுக்கம்ங்கிற பேர்ல தான் இருக்கும். எனக்கு அது எனக்கு தெரியாது. நான் என்ன மெரினா பீச்னா பஸ் ஸ்டாப் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேன். சதுக்கம்னா நினைவிடம்னு அப்பயும் தெரியாது. அதாவது நம்ம தமிழ்ல நம்ம சொல்றேன், நான் சின்ன பிள்ளைன்னு வச்சுக்கங்களேன், ஓரளவுக்கு அப்பதான் வளர்ந்து வர ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. போய் மாட்டின கதையா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவரு எனக்கு எல்லாத்தையும் ஊருக்கு போனோன்னு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வம்பு, கண்டக்டர் ஒரு வம்பு, கண்டக்டர் அவருக்கு அதாவது அவங்கவுங்க என்னன்னா அந்தந்த வேலையை நம்ம ஊர்ல செஞ்சுட்டு இருக்கோம். அந்தந்த வேலையை அவங்கவுங்க செய்வாங்க. அவங்கள்ட்ட கேட்டா அதுதான் என் வேலையான்னு கேட்டாங்க. அதுதான் சங்கடங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் 2 ஊருமே. ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ, திருச்சின்னா நீங்க வந்து 2 ரூட் தான். ஒண்ணு பாலக்கரை வழியா சத்திரம் போகும், இன்னொன்னு வந்து தில்லைநகர் வழியா போகும், இன்னொன்னு உறையூர் வழியா போகும். அவ்வளவுதான். இது வந்து பெரிய ரூட். நீங்க கடைசி இல்ல ப்ரோ, பஸ்ஸோட காஸ்ட் ஒண்ணு இருக்குல்ல. நீங்க ஒரு சாதாரண பஸ்ல ஏறினா 10 ரூபா எல்லா ஊர்லயும். இன்ன வரையும் திருச்சியில 5 ரூபான்றது பெரிய விஷயமா. நானும் ரொம்ப நாளா திருச்சி ஏறி போறப்ப திருச்சி டவுன் பஸ் ஃபுல்லாவே பிரைவேட் பஸ். அதனால பச்சை போடு மஞ்சள் போடு போடு அப்படிலாம் தேவையில்ல. லோக்கல் பஸ்லயே கவர்மெண்ட் பஸ்ல ஏறுங்களா 6 ரூபான்னு நினைக்கிறேன் டிக்கெட். அவ்வளவுதான் நினைக்கிறேன். அவங்களோட காம்படிட்டர் சத்திரம் போறீங்கனாலும் 6 ரூபாய் நினைக்கிறேன். அவ்வளவு 6 ரூபாய் 5 ரூபாய்ன்னு தெரியல. இன்னமும் ரொம்ப காஸ்ட் இல்ல. இங்க கவர்மெண்ட் பஸ் பிரைவேட் பஸ் ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். 6 ரூபாய் 5 ரூபாய் தான் ஒரே ரேட்டு தான். அது வந்து எல்லா பஸ்லயுமே மினிமம் ரேட்டு 5 ரூபா 6 ரூபா மட்டும் தான். எல்லா தேட்டரா இருக்கட்டும் 130 தான் முடி வச்சிருக்காங்க. எல்லையே விட்டுருங்க, மற்றது சொல்றேன். ஃபுட்டா ரொம்ப காஸ்ட். இவ்வளவு பெரிய மாநகராட்சி, எவ்வளவு பெரிய சிட்டி திருச்சி, இன்னும் ஃபுட்டு கம்மி, தேட்டர் காஸ்ட் கம்மி, பஸ் டிக்கெட் கம்மி. இதுவே போதுமேங்க. அன்றாடம் ஒரு வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், ஃபேமிலியா படத்துக்கு போறவங்களா இருக்கட்டும். அது மெகா ஸ்டார்லாம் கேன்டீன்லாம் ரொம்ப கம்மிங்க. நம்ம ஒரு படத்துக்கு ரொம்ப பட்ஜெட் ஆகுதுன்றாங்களே, ரொம்ப கம்மியா இருக்கு எல்லாமே அங்க. அது ஒன்றும் உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த ரொம்ப சீப்பஸ்ட் சிட்டின்னா வந்து அது திருச்சி தான். ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன். இல்ல அவ்வளவு பெரிய தியேட்டர் ப்ரோ. தியேட்டர் ஃபுல் டூரிஸ்ட் ஃபேமிலி பாக்குறப்ப செம ஃபுல் தியேட்டர். பட் பாத்தீங்கன்னா டிக்கெட் காஸ்ட் 130 ரூபா. அந்த தியேட்டருக்குனே ஃபேன்ஸ் இருப்பாங்க போல. அந்த தியேட்டர்ல தான் படம் தெரியுமா? இப்ப வந்து இப்ப அங்க சம்சா வந்து போடுறாங்களா இல்லைன்னு தெரியல. இப்ப முன்னாடியா சம்சா போட்டுட்டு இருந்தாங்க. சம்சா வந்து 20 ரூபாய்க்கு தான் போட்டுட்டு இருந்தாங்க. சம்சா பெரிய சம்சா போடுவாங்க, 15 ரூபா 20 சம்சா தான் போட்டுட்டாங்க. இப்ப சம்சாக்கு பதிலாக பப்ஸ் நிறைய விற்கிறனால பப்ஸ் போட்டாங்க. பப்ஸுக்கு 30 ரூபாய்க்கு போயிட்டாங்க. ஆனா இங்கேயும் 30 ரூபாங்கிறது ரொம்ப கம்மியா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த அவ்வளவு பெரிய பப்ஸ் கொடுப்பாங்க 30 ரூபாங்கிறது. நம்ம அதே பப்ஸை மாரிஸ்ல சாப்பிட்டா 110 ரூபா. மாரிஸ்ல பாப்கார்ன் இப்ப 120 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா. அந்த மினி பாப்கார்ன் 80 ரூபா ஆக்கிட்டாங்க. அது மாதிரி இப்போ மாரி எல்ஏ சினிமாஸ் போவே முடியல. இப்போ எதுவுமே போனால் ஃபேமிலியோட போனால் இப்போ மெகா ஸ்டார் தான் கூட்டு போகணும். ஏன்னா நமக்கு படத்துக்கு போகிறதோட செலவு வந்து அங்கே கேண்டீன் செலவு தான். அது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா அது மெகா ஸ்டார் போகணும். இதே எல்ஏ சினிமாஸ் குரூப்லேயே சோனா தேட்டர் ஒன்று இருக்கும். அங்கே உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக இருக்கும். நீங்க எல்ஏ சோனா ஒரே தேட்டர் தான், ஒரே காம்பெக்ஸ். ஆனால் அங்கே வந்து வேற இல்ல அதான் இப்போ இதை கம்பேர் பண்றப்ப எல்ஏ மாரிஸை கம்பேர் பண்றப்ப எல்ஏ சோனா உங்களுக்கு பெட்டர். ஸ்க்ரீன் சைஸு, ரெஸ்ட் ரூம் சைஸு, நீங்கள் வந்து கேண்டீன் சைஸு, அந்த நடந்து போகிற இடம், பார்க்கிங்கு, போக வர எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா சோனா எபிக் வரப்போகுது. மெகா ஸ்டாருக்கு அடுத்து
ஸ்கிரீன் இசைக்கு வந்து பெருசாங்க. அது வந்து நீங்க சோனா ஸ்கிரீன் சூப்பர் ஸ்கிரீனுங்க 70mm ஸ்கிரீன் மாதிரியா ஈக்குவல் ஸ்கிரீனுங்க அது. சோனா மெயின் ஸ்கிரீனு குவாலிட்டி நான் சொல்றேன், குவாலிட்டியுமே சரி 70mm விட சோனா தேட்டர் குவாலிட்டி பயங்கரமா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் மெகா ஸ்டார் குவாலிட்டி, அடுத்தது வந்து சோனா, அப்புறமேட்டு வந்து ரொம்ப பெஸ்ட். அவங்க கொஞ்சம் சில பல வேலைகள் செய்யணும் ரொம்ப, அவ்வளவுதான். அதாவது அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. எனக்கு இது மெயின் பிசினஸ் இல்லைங்க, இது just ஒரு ஆசைக்கு நடத்திட்டு இருக்கிறது, பேருக்கு நடத்திட்டு இருக்கிறது அப்படின்ட்டாங்க. அதனால அவங்க அதை சொல்லி ஒன்றும் யூஸ் இல்லை. ஊர்வசி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மெகா ஸ்டார்ல குட் பை டக்கலி பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை, பார்க்க முடியல. சரி எல்ஏல குட் பை டக்கலி பார்த்து நைட் ஷோ திருப்பி செகண்ட் ஷோ வந்து இதுல பார்த்தேன், டூரிஸ்ட் ஃபேமிலி. மெகா ஸ்டார்ல பார்க்கணும், மெகா ஸ்டார்ல படம் பார்க்கணும்னு குட் பை பார்த்தேன். நல்ல ரெஸ்பான்ஸுங்க, செம்ம ஃபுல்லு, 2 row வரையும் ஃபுல் ஆயிடுச்சு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு. ஒரு சாதாரண ஒரு ஹீரோ நடிச்ச கூட அவ்வளவு ஃபுல்லா வரலாம், பெரிய விஷயம் தான். இல்லை இன்னைக்கே வந்து பெரும்பாலும் எல்லா ஷோவுமே வந்து 90% ஃபுல்லு, 85% ஃபுல்லு. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையா அவ்வளவு தூரம் ஃபுல்லு. புதன்கிழமை. இல்ல ப்ரோ, சில பேர் சொல்றாங்க ஒரு ஹீரோ படம் நடிக்கிறாங்க அப்படின்னா வந்து ப்ரொமோஷன் பண்ணணும், ஊர் ஊரா போகணும். சசிகுமார் வந்தாரு, திருச்சி வந்தாரு, நான் படம் பார்த்த அடுத்த நாள் ஏதோ சண்டே வந்தாரு போல. பெருசா யாருக்குமே தெரியாது, அந்த ஷோ பார்த்தவங்க தெரியும் சசிகுமார் வந்தாரு. பட் நல்ல படம் மக்கள்கிட்ட சேர்றதுல போயிட்டு விழுந்து வந்து ப்ரொமோஷன் பண்ண தேவை கிடையாது. படம் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் பாக்குறாங்க, அவ்வளவுதான். அப்படி எடுத்துக்க வேண்டியதான். இல்ல அது உண்மைதாங்க, நல்ல படம் தானா ப்ரொமோஷன் பண்ணிக்கிறது அது உண்மைதான். அதுக்கு இப்போ ஆன்லைன்ல அதுக்கேற்ற மாதிரி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் வரணும்ல. இப்போ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். அதுதான் சொத்திக்கணும்ல. நல்ல படமா இருக்கும் தான் பாசிட்டிவா வருது, எல்லாரும் பாக்குறாங்க. முன்கூட்டியே இல்லைங்க, இந்த படத்துக்கு நான் சொல்லுவேன், லப்பர் பந்த படத்துக்கு இந்த படத்துக்கும் நல்ல ப்ரொமோஷன் சொல்லுவேன் நான். நல்ல உண்மையாலுமே நல்ல ப்ரொமோஷன், நல்ல படம் எடுத்து வச்சு நீங்க நல்லா ப்ரொமோஷன் பண்ணணும். நீங்க நல்ல படத்தை எடுத்து வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இப்ப எனக்கு வந்து வெற்றிவேல்னு ஒரு படம் இருக்குல்ல, சசிகுமார் படம், அது சூப்பர் படம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தை அவங்க ப்ரொமோட் பண்ணவே இல்லை. அது அந்த சமயத்துல சசிகுமார் படம் எல்லாமே சூப்பரா இருக்கும். கிடாரி, அசுரவதம், கிடாரி, வெற்றிவேல், அப்புறம் இன்னொரு படம், மொத்தம் 4 படம் சூப்பர். எனக்கு 4மே சூப்பர் படம், 4மே நல்லா ப்ரொமோட் பண்ணப்படாத படங்கள். எனக்கு அதுலதான் வருத்தம். இப்போ வந்து சசிகுமார் நான் இப்ப திருச்சி நாங்க வரப்ப மீட் பண்றதா இருந்துச்சு. அப்புறம் போகலாம், நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வீட்டுல 1008 வேலை வச்சுட்டாங்க போகல. அங்க போயிருந்ததான் சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் இந்த வெற்றிவேல் படம் எடுத்த டேரக்டருக்கு இன்னொரு படம் கொடுங்க, எப்படியாவது வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லியிருப்பேன். நான் பார்த்துருந்தா இல்ல ப்ரோ, வெற்றிவேல் படம் வந்து என்னன்னா தெரிய வந்து சூப்பர் டூப்பரா ஓடிட்டு இருக்கு சம்மர்ல. அடுத்த வாரமே இறக்கி விட்டாரு வெற்றிவேல், அது வந்து எடுபடல. மெயின் ரீசன் அதுதான். இல்ல அதாங்க, நல்ல ரிலீஸ் டேட் வேணும், ப்ரொமோஷன் வேணும். எதுவுமே இல்லாம ப்ரொமோஷனும் இல்லாம நல்ல ரிலீஸ் டேட் இல்லாம சாதா ரிலீஸ் டேட்ல போட்டா என்ன ஆகுறது? ரிலீஸ் டேட்டும் சரி கிடையாது ஒரு விஷயம் ஆயிட்டு அந்த டைம்ல. அதுதான் மெயின் படம். நல்லா வெற்றிவேல்னா எது ப்ரோ? அந்த வெற்றிவேல் அந்த பொண்ணு அந்த மாத்தி தூக்கிறாரு அதானே, பொண்ணை கடத்துவாங்கல்ல, அது நல்ல. ஆமா ஆமா படம் எல்லாமே நல்லா இருக்கும் அந்த டைம்ல. எனக்கு அந்த சமயத்துல 3 படம் ரொம்ப பிடிக்கும், 4 படம் வந்துச்சு, இன்னொரு படம் மறந்துட்டேன். வெற்றிவேல் ரொம்ப பிடிக்கும், அசுரவதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அசுரவதம் சினிமாட்டோகிராஃபி, நல்ல சினிமாட்டோகிராஃபி. உங்களுக்கு வந்து ஏண்டான்னு நமக்கு ஏதோ காரணம் யோசிச்சுட்டு இருப்போங்கிற மாதிரி இருக்கும் அது. அப்புறமேட்டு கிடாரி, 3மே வந்து முரட்டு படம். ஆனா அசுரவதம் வந்து இப்ப ரீசெண்டாவ தானே வந்துச்சு, 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. இல்ல அசுரவதமும் அந்த சமயத்தாண்டி கொஞ்ச நாள், ஏன்னா அதுதான் வந்து லலித் இருக்காருல அவரோட முதல் படம். பழைய வெள்ளைய தேவான்னு விட்டாருல, ஞாபகம் இருக்கா? அது வேஸ்ட், எனக்கு பிடிக்காது. சமகாண்டு இந்த லலித் இருக்காருல, 7 ஸ்கிரீன் லலித், மாஸ்டர் லியோலாம் தயாரிச்சால, அவரோட முதல் படம் அசுரவதம். ஓஹோ, அதான் நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலுமே ஒரு டாரண்டினோ படம் மாதிரி இருக்கும் அந்த விஷுவல்ஸ். நான் பார்த்துட்டு தியேட்டர்ல ஸ்டண்டு, அதுவும் இந்த நைட் இந்த வயல்ல ஓடுற மாதிரிலாம் ஒரு ஷாட் இருக்கும். ஆனா இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அந்த படத்தை பத்தி யாரும் பேசவே இல்லை. அந்த டைம்ல பிஆர் மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது நிறைய இருக்குங்க. பாம்பு சீனே முரட்டு சீன். கதிர் தான் கேமராமேனு. நான் அந்த கதிர் வந்து எப்பவுமே சசிகுமார் படங்களும் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த கேமரா ஒர்க்குங்கிறது வேற லெவல். அதுல வந்து தோசை கல்லுல வந்து கரண்டி வச்சு தோசை திருப்பம் சவுண்ட் வந்து பார்த்து பயப்படுவாங்க. வசுமித்ரா, அவர் தான் வில்லன் அடிச்ச வசுமித்ரா. அவரு அந்த ரோல்லாம் பயங்கரமா பண்ணியிருப்பாரு. ஒரு ரைட்டர் வந்து நடிகர் ஆகும்போது வந்து அந்த ரோல் பர்ஃபெக்டா பண்றது இருக்குல்ல, அது நல்லா சூப்பரா பண்ணியிருப்பாரு. அது சசிகுமார் வந்து இப்போ இதோட 11வது இயக்குனர் அறிமுகப்படுத்துறாரு. 11 இயக்குனர்ல பெரும்பாலும் எல்லாம் நல்ல திறமையான ஆட்கள் தான். வெற்றிவேல் எடுத்தவராக இருக்கட்டும், கிடாரி எடுத்தவராக இருக்கட்டும், அசுரவதம், அயோத்தி, இப்ப இவரு ஏகப்பட்ட சுந்தரபாண்டியன், நல்ல நல்ல இயக்குநர்கள் அறிமுகப்படுத்திருக்காரு. எல்லாம் ஒரு நல்ல குவாலிட்டி. 11 படங்கள்ங்கிறது பெரிய விஷயம் இல்ல. அவர் சொன்னாரு அந்த பரத்வாஜன் இன்டர்வியூல, ப்ரொடக்ஷன் நல்லா போயிருந்தா இன்னும் கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பேன் நிறைய பேர்.
ப்ரோ சுந்தரபாண்டியன் டைரக்டர் அதுக்கப்புறம் இது படம் எடுக்கலையா? எடுத்தாரு இவர் நிறைய எல்லாம் அவுட்டு. இது கதிர்வேலன் காதல்னு ஒரு படம் எடுத்தாரு உதயநிதியை வச்சு. ஆனா பிரகாஷ் அப்புறம் வந்து இன்னொரு படம் எனக்கு சத்திரியன் சொல்லி ஒரு படம் எடுத்தாரு. ஏங்க அது எங்க ஊர்ல எடுத்த படம் காண்டு மரண காண்டா இருக்கும், சம்பந்தமே இல்லாம. படமும் மொக்க, ஒரு சைடு ஒரு சைடு இருக்க வாய்ப்பு இருக்கு. கவின் தானே? ஆமா ஆமா இப்படி வாங்க. ஆமா ஏங்க அந்த படம் இருக்க சரியான ரைட்டிங்ல சொதப்பலான படம். ஏன்னா ஒரு ரவுடி ஒருத்தர் இருந்தாருங்க, ரியலிஸ்ட் ரவுடி. அவரை வச்சு எடுக்கிறதா நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் ஓவர் டோஸ் போய் என்ன எங்கேயோ போய் கான்செப்ட் போய் அதே மாதிரி நிறைய சொதப்பல். திருச்சியை காமிக்கணும்னு முடிவு போட்டீங்கன்னா ஒரு இடத்துல அந்த எப்படி சொல்றது, ஒரு இடத்துல சேசிங் சீன் போறீங்கன்னா அது கண்டினியூஷன் இருக்கணும். அது மிஸ் ஆன படங்கள் சில படங்கள் இருக்கும். இத்தனைக்கு திருச்சிக்காரர் எடுத்த 2-3 படங்கள் இருக்கும். புருஷ்லிங் ஒரு படத்தை என் ஃப்ரெண்டு எடுத்த அப்படி அதுல அவர் இங்க சந்தில ஓடி அடுத்த ஒரு 5 கிலோமீட்டர் சந்தில இருக்க தாண்டி அடுத்த அதாவது ஒரு கார்னர் திரும்பும்போது அடுத்த 5 கிலோமீட்டர் தாண்டி எடுத்திருப்பாங்க. கேட்டா ஷார்ட் லொகேஷன் நல்லா இருக்கு. லொகேஷன் நல்லா இருக்குங்கிறப்ப நீங்க வந்து அதோட கண்டினியூட்டி மிஸ் பண்ணக்கூடாது. அது திருடா தட்டிலாம் வந்து அது வேற லெவல் படம். திருடா தட்டிக்கு எனக்கும் சில பல கனெக்ஷன்ஸே இருக்கு. அந்த படம்லாம் எப்படி சொல்றது, ஒரு சில படம் இல்ல பிரகாஷ் ப்ரோ, இது அது உங்க எடுத்தாங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து திருச்சியில தான் எடுத்தாங்க. அது திருச்சியிலன்னு சொல்ல விட எங்க தெருவுல எடுத்தாங்க. அந்த திருடா தேடி படமும் ப்ரூஸ்லி படமும் முழுக்க எங்க தெருவு சுத்தி எடுக்கப்பட்ட படம். வேங்கையும் திருச்சியில எடுத்த படம் தான். திருச்சியில வந்து வேங்கை திருச்சியில வந்து கொஞ்சமா ஒரு 1/2 மணி கிரீடம் வந்து திருச்சியில எடுக்கப்பட்டதா சொல்லி பொய் சொன்ன படம். அது பாலக்கரைன்னு சொல்லி சென்னையில எடுக்கப்பட்ட படம். ஆனா திருச்சின்னு சொல்லி போர்டு போடுவாங்க, பாலக்கரைன்னு போர்டு போடுவாங்க. திருச்சின்னு பொய் சொல்லப்பட்ட படம். ஓகேங்களா? ஆனா ஏங்க அவங்க சொல்றல அவங்க காமிச்ச எதுவுமே திருச்சி கிடையாது. கிரீடம் படத்துல காமிச்ச எதுவுமே திருச்சி கிடையாது. திருச்சின்னு பொய் சொல்லப்பட்ட படம் அது. ஆனா வந்து வேங்கை வந்து திருச்சியிலே ஷூட் பண்ண படம். வேங்கை ஒரு 30 நிமிஷம் சீன் வந்து திருச்சியில எடுத்திருப்பாங்க. முக்கியமா வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக் சீன் வந்து திருச்சியில எடுத்திருப்பாங்க. பெட்ரோல் பங்க் ஃபைட் இருக்குல்ல, அது வந்து தெப்பகுளம் பக்கத்துல ஓட்டுற மாதிரி அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்திருப்பாங்க. இந்த சென்ட் ஜோசப் சர்ச்சுக்கு எய்தாப்ல பங்க் இருக்கும், அங்க எடுத்திருப்பாங்க அந்த ஃபைட் சீன்ஸ். திருடா தேடி வந்து எங்க வீட்டுக்கு பின்னாடியே சுத்தி எடுக்கப்பட்ட படம். வண்டார்குழலி பாட்டெல்லாம் வந்து எங்க இதுல எடுத்தது. புரூஸ்லி எங்க தெருவுக்குள்ளே எடுக்கப்பட்ட படம். அந்த புரூஸ்லி வந்து சுத்தி எங்க தெருவுல தான் ஏன்னா எங்க தெரு டேரக்டருங்கனால எங்க இது வீட்டு டேரக்டர். அவர் டேரக்டர் இப்ப இந்த மாமன் படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, எங்க வீட்டுக்கு எய்த்த வீடு தான் அவரு. அவங்க அதாவது தெருவுக்குள்ளே ஷூட்டிங் பண்ணி இப்ப மாமன் படமும் பெரும்பாலும் திருச்சியில் எடுத்தாரு. ஆனா திருச்சியில் இந்த தெருவில் எடுக்காம சோமரசம்பேட்டை சைடு எடுத்தார். கொஞ்சம் அவுட்டர்ல. இப்ப இந்த படம் எடுத்தாங்கல்ல, போர் தொழில் படம் எடுத்தாங்கல்ல, போர் தொழில் திருச்சியில எடுத்தாங்க. ஆனா போர் தொழில் நல்லா, அதாவது அதே என்னன்னா போர் தொழில் வந்து அந்த நல்லா எடுத்திருப்பாங்க. திருச்சி காமிக்கல சூப்பரா காமிக்கிறது இருக்குல்ல, அது எல்லாம் அதை நம்புற மாதிரி எடுக்கிறது இருக்குல்ல, அதை எடுத்திருப்பாங்க. சோமரசம்பேட்டை அந்த லொகேஷன் சொல்றது எல்லாமே நல்லா சொல்லுவாங்க. இந்த போர்த்தொழில ஒரு போட்டோ காட்டுவாங்க, அவரோட முன்னாள் காலேஜ் இது போட்டோஸ் ஒண்ணு. அதை பார்த்துட்டு தான் அவர் டிசைட் பண்ணுவார்ல. அந்த போட்டோ வந்து ஓல்டு காலேஜ் மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த போட்டோ ரொம்ப சிம்பிளான விஷயங்க. காவேரி தியேட்டர்ல படம் பார்த்து டிக்கெட் காமிப்பாங்க. அது காவேரி தியேட்டரோட பழைய டிக்கெட் அப்படியே காமிப்பாங்க. அப்படிதான் அது ஒரு ரியாலிட்டி. காவேரி ஒவ்வொரு தேட்டருக்கும் திருச்சியில் வந்து ஒவ்வொரு தனித்தனி அடையாளம் இருக்கு. நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க இருக்கும். அது தேட்டருக்குன்னு தனித்தனி டிக்கெட் போடுவாங்க. அது வந்து வித்தியாசமா காமிக்கிறது, கலர்ல இருக்கட்டும், இல்ல வந்து ஏதாவது வித்தியாசமா டிசைன்ல இருக்கட்டும். அப்படி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு தேட்டருக்கும், எங்க ஊர்ல ஒவ்வொரு தேட்டருக்குமே ஒவ்வொரு டிசைன். மாரிஸ்லாம் அப்ப பாத்தீங்கன்னா மாரிஸ் தனி அடையாளம். ஏன்னா மாரிஸ்ல 15 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா இதான் டிக்கெட். அவன் 1 ரூபா மொய் வைப்பான் மாரிஸ்ல. மற்ற தேட்டர்லாம் வந்து மொய் கேட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. ஆனா இவன் பண்ணா 15 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா டிக்கெட் இருந்துச்சு. எப்ப 2008 வரைக்குமே இந்த ஃபார்முலா இருந்துச்சு. 15 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா. நான் வரலாறு படமே நான் அங்க வந்து மாரிஸ்ல ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி பக்கத்துல வந்து மெகாஸ்டார் ரிலீஸ் ஆச்சு வரலாறு படம். அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்பயே 21 ரூபா தான் டிக்கெட். அப்ப ஃபர்ஸ்ட் நாள் முதல் வட்டாரத்துக்கு 21 ரூபா டிக்கெட். ஆனா இங்க 250 ரூபா வரலாறு டிக்கெட் அப்பயே. அப்ப மெகாஸ்டார் டிக்கெட் பார்க்க கூடாதுன்னு சொல்லி இங்க வந்தது. அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. வராது படம் வந்து பொட்டி வந்தது மதியம், அது சண்டை எல்லா ஊர்லயும் அது வேற பிரச்சனை. அதனால மேபி ரேட்டு அந்த டைம் ரொம்ப அதிகம் தான், 250 ரூபான்றது. ஆனா 50 ரூபா ரேட்ல பார்த்தா நீங்க வரலாறு. பட் அதையே 3 நாள் கழிச்சு தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நாள் டிக்கெட் கிடைக்கல தீபாவளிக்கு. எங்க ஊர்லாம் மதியம் போர்த்தொழில வந்து அந்த காலேஜ் போட்டோ காட்டுவாங்க, அவரோட காலேஜ் போட்டோ. அப்படியே எங்க காலேஜோட போட்டோ அப்படியே எடுத்து போட்டிருப்பாங்க. நான் சென்ட் ஜோசப்ல படிச்சேன். அதே மாதிரியே இருக்கும். ஃபாதர்ஸ் உட்கார்ந்து இருக்கிறது, அது நிக்கிறது எல்லாமே அப்படியே இருக்கும். அப்பெல்லாம்
மெகா ஸ்டார் கெய்டினா என்னமோ சம்திங் இருந்துச்சு. நாங்க சிபி தான் போவோம். சிபின்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு, அங்கதான் போவோம். இங்கிலீஷ் படம் தான் இல்ல கேடின்னு ஒரு தேட்டர் தனி, கேடின்னு ஒரு தேட்டர் தனி. அந்த கேடிஇன்னு போடுவாங்க. அந்த கேடிஇ தேட்டர் தான் கேடி தேட்டர். அதுதான் மெகா ஸ்டார் தேட்டரா உருமாறுச்சு, வேற ஒரு கைக்கு மாறுச்சு. அது கேடி தேட்டர் வந்து தாஜ்மஹால் அவரு பெட்ரோல் பங்க் ஓனர் வாங்கினாரு. அது வாங்கினதுக்கு அப்புறம் தாஜ்மஹால் வைக்கலாம்னு பார்த்தாரு. அப்புறம் கேடிக்கு அப்புறம் வந்து மெகா ஸ்டார் பிராக்கெட்ல கேடின்னு ஓட்டுனாங்க. அப்புறம் மெகா ஸ்டார்னே ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மெகா ஸ்டார்னே கண்டினியூ ஆயிடுச்சு. கைட்டி தேட்டர் தனி. காமராஜர் வளைவு இருக்குல்ல, 75ஆம் ஆண்டு வளைவு இருக்குல்ல, அந்த 75ஆம் ஆண்டு வளைவுக்கு பக்கத்துல இருக்க கைட்டி தேட்டர். அதை இப்ப க்ளோஸ் பண்ணி 2.5 வருஷம் ஆகுது. முன்னாடி இயங்கிட்டு இருந்துச்சு. எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், அப்புறம் பிட்டு படம், ஹாலிவுட் படம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த இடம் சும்மா இன்னமும் தேட்டர், அந்த தேட்டர் அப்படியே இருக்கு. ஆனால் இடிக்கல, அந்த தேட்டர் அப்படியே இருக்கு. படங்கள் எதுவும் ஓடல, அப்படியே காலியா இருக்கு. இடிச்ச தேட்டர் ஜிப்டர் தேட்டர், பேலஸ் தேட்டர், பேலஸ் தேட்டர் இல்ல சாரி, ஜிபிட்டர் தேட்டர், பிரபா தேட்டர், ராமேஸ்வரம் தேட்டர் 3 இடிச்சிட்டாங்க. பேலஸ் இன்னும் இருக்கு. இப்ப பேலஸ்ல வீரதீரஸ்வரன் ஓடிட்டு இருக்கு. ஜூபிட்டர் தேட்டரா? திருச்சியிலேயே சூப்பரான தேட்டர் 2ன்னா அப்ப அந்த பீரியட்ல வந்து 2 தேட்டர்ல ஒரு தேட்டர் வந்து ஜிபிட்டர் தேட்டர். அந்த ஜிபிட்டர் தேட்டரோட ஓனர் வந்து ஜிபிட்டர் பிலிம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பட கம்பெனி வச்சிருந்தாரு. பயங்கரமா பல படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார், பயங்கரமான லாபம். அப்புறம் ஒரு கட்டத்துல ஹரி படம் இருக்குல்ல, சேவல்னு ஒரு படம், அந்த படத்தை தயாரிக்கிறேன்னு சொல்லி இறங்கினாரு. அவர் என்ன பண்ண, தயாரிக்கிறேன்னு சொல்லி இறங்கும்போது ஹரி என்ன பண்றாரு, பூந்தோட்டம் வைக்கணும்னு சொல்லிட்டு செட்டு போடணும்னு சொல்ற. செட்டுக்கான காசு ரொம்ப கூட வருது, அதுக்கு பேச நம்ம ஒரிஜினலா நீங்க ஏதாவது பூந்தோட்டம் போட்டுறான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், ஒரிஜினலா ஒரு பெரிய இடத்த வாங்கி அந்த இடத்துல இவர் பூந்தோட்டம் பயங்கரமா போட்டு பயங்கரமான காஸ்ட்ல வந்து அந்த படத்தை தயாரிச்சாரு. தயாரிச்சு பயங்கரமான அடி. அந்த ஒரு படத்துடைய டோட்டல் இது வரைக்கும் சம்பாதிச்ச எல்லாத்தையும் இழந்துட்டு ஒட்டு மொத்தத்தையும் மூடிட்டு வேற தொழில் பார்க்க போயிட்டாரு. எல்லா ஊர்லயும் காமனா சிங்கிள் தேட்டருக்கு பேர் வச்சுருக்காங்க. பேலஸ் தேட்டரு, அலங்கார் தேட்டரு, சாந்தி தேட்டரு, எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி ஒரு தேட்டர் இந்த பேர்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச அலங்கார் தேட்டர். அந்த அலங்கார் தேட்டர் தான் இப்ப இல்ல. அலங்காருக்கு பக்கத்துல தான் இப்ப வந்து சரோஜா தேட்டர் வந்துருச்சு. சரோஜா அப்பயும் இருந்துச்சு, இப்ப சரோஜா ஆல்டர் பண்ணிருக்காங்க. அலங்கார் தேட்டர் நல்ல தேட்டர். நான் என்ன பண்ணிருக்கேன், அலங்கார், சரோஜா, சாந்தி 3லயுமே படம் பார்த்திருக்கேன் கண்டினியூஸா, ஒரே நல்ல தொடர்ச்சியா. அலங்கார்ல தான் திரைப்பறவை பார்த்தேன். அந்த படமே படமும் மறந்து போயிருக்கிற நேரத்துக்கும் அந்த தேட்டரும் மறந்து போயிருக்கும். அலங்கார் தேட்டர், அலங்கார் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அதை திருச்சியில எல்லா தேட்டரும் போயிருக்கேன். நீங்க சொன்ன தேட்டருக்குல நான் போனதில்ல. மகாராணி மகாராணி மூடிட்டாங்க. மகாராணி வந்து ஃபர்ஸ்ட் டிடிஎஸ் போடப்பட்ட படம் திமுரு தான் டிடிஎஸ்ல ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் படம். மகாராணி ஆல்டர் பண்ணி அதான் வந்து திருச்சியில முதல் 70mm தேட்டர் மகாராணி தேட்டர். மாரிஸ்ல கூட 2வது தான் 70mm. திருச்சின்னு வந்த முதல் 70mm தேட்டர் மகாராணி தேட்டர். அது வந்து தான் வந்து அதுக்கப்புறம் தான் மாரிஸ்ல 70mm வந்துச்சு. 70mm ஸ்கிரீன் சொல்றோம்ல பெருசா, அது மகாராணி தான் ஃபர்ஸ்ட். இப்போ பெரிய ஸ்கிரீன் அது சர்ச்சில. இப்ப மாரி 70mm, மாரி 70mm மெகா ஸ்டாரும் பெருசு ஸ்கிரீன்ல. ஆனா அப்போ ஃபர்ஸ்ட் 70mmனா வந்து மகாராணி 70mm தான். அப்பயே மகாராணி 70mm தான் வரும். பயங்கரமான தேட்டர் அது. எனக்கு அந்த தேட்டர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃபேவரட்டான தேட்டர். என்ன ஒரே பிரச்சனை, சவுண்ட் மட்டும் எடுக்காது. ஏற்கனவே சவுண்ட் எடுக்காது. மணிரத்னம் படம் போனா சுத்தமா சவுண்ட் எடுக்காது. நான் மணிரத்னம் படமும் 2 வாட்டி போயிருக்கேன். மரணம் காண்டு ஓகே கண் பண்ணி அதில் தான் பார்த்தேன். வெறுப்புலேயே வெறுப்பு. ஏற்கனவே டைலாக் கேட்காது, இதுவே ஒரு டைலாக் சவுண்ட் வைக்க மாட்டாங்க. அப்போ தேட்டர் ஆப்ரேட்டருக்கு நமக்கு சண்டை தான். போய் சும்மா கத்திக்கிட்டே இருந்தா அவர் ரூமுக்கு போய் சவுண்ட் வைக்க சவுண்ட் ஏங்க ஃபுல் வேல்யூம்ல தான் இருக்கு, நீங்க படம் பாருங்க போய் அப்படின்னு பாரு. அவரு மாட்டு காமெடியா இருக்கும். ப்ரோ இப்ப தேட்டரை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் ஒரு ஊர்லயும் ஒரு ஃபேன்ஸ் தேட்டர்னு ஒன்று வச்சிருக்காங்க ப்ரோ. வெற்றி தேட்டர்லாம் இருக்கு குரம்பேட்டையில. அந்த எந்த படம் போட்டாலும் ஃபுல் ஆகுதுன்னா அது ஒரு ஃபேன்ஸ் போர்ட் அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு வெற்றிலாம். குரம்பேட்டையில வெற்றி இருக்கிறதா இருக்கட்டும், நிறைய ஊர்ல ஒரு தேட்டர் இருக்குங்க இந்த மாதிரி ஃபேன்ஸ் படம் பார்க்கறதுக்காண்டி. ஆமா ஆமா. சரி, பரணி இருக்கிற அப்படிலாம் தெரியல. இந்நேரம் முடிச்சுக்கலாப்பான்னு கேட்டிருப்பாரு, ஆளகானா. பரணி முடிச்சுக்கலாமா? ஆரம்பிச்சுட்டது இல்ல தேட்டர் ஆரம்பிச்சுட்டது எவ்வளவு தூரம் வந்துருச்சு மெகா ஸ்டார். சரி ஒழுங்க பாத்துக்கோ, நாளைக்கு பேசிப்போம். சென்னை என்னாச்சு பாத்தீங்களா? நான் மேட்ச் பாக்கல. ஈஸியா வந்துச்சு. ஜெயிச்சு ஆறுதல் வெற்றி இன்னைக்கு உண்டு. இந்த ஜெயிச்சுட்டா அவ்வளவு ஜெயிச்சிச்சு. 14 பாலுக்கு 19 ஒரு என்ன ப்ரோ. இந்த தக்லைஃப் செகண்ட் சிங்கிள் அப்டேட் எதுனா இருக்கா? மாவீரன் தான் சொன்னாரு. அவர்தான் மாவீரன் தான் சொன்னாரு. அதுக்கு எதனா போஸ்ட் போட்டுருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ இது நேத்து வந்து ஒரு அப்டேட் வருதுன்றாங்களே, அது என்ன கன்ஃபார்மா? AK-64
இப்போ நான் விசாரிச்ச வரைக்கும் இப்போதைக்கு எதுவும் அப்டேட் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் தான் கன்ஃபார்மு. மைத்திரி மிக தயாரிக்கிறாங்க. ஆதிக்க வச்சு டேரக்ட் பண்றாரு. 64 அதுதான். ஆனா இப்போ அப்டேட் வருமாங்க தெரியல. அவங்க கார்த்திக் சுப்ராஜா இப்பெல்லாம் கிடையாதுங்க. அது கூடிய வேலை எப்பயாவது ஒரு படம் பண்றதுக்கு அதாவது இந்த ஃபியூச்சர்ல பழகிறது வேணா பாசிபிள் இருக்கலாமே தவிர இப்போதைக்கு 64 கார்த்திக் சுப்ராஜ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? டேரக்ட் நல்லா இருக்கும். எனக்கு வந்து கார்த்திக் சூப்பராஜ் இப்ப வாய்ப்பு எல்லாம் எப்பவும் இல்ல ப்ரோ. எனக்கு கெஸ் படி கரெக்டா. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் ஒருவேளை பிடிச்சா பிரகாஷ் புரியல. அந்த AK-64 ஜிவி தானா? இல்ல இப்ப மிஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கு வர சான்சஸ் கம்மி ப்ரோ. ஏன்னா அடுத்தது டேரக்டர் வந்துருவாங்களே. இன்னொன்னு யங் டேரக்டர் வர இன்னொரு ஹிட் கொடுத்துட்டு ஒருத்தங்க வந்தாங்கன்னா மேபி அவர் ஒரு பக்கம் போலாம். இல்லாட்டி இவரோட கமிட்மெண்டே வேற யாராவது அடுத்தது இருக்கலாம். பிரசாந்த் நீலாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன? அவர் வந்து நல்லா இருக்குன்னு இல்ல ஒப்பீனியனும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏகேவே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளவு அழகா படம் பார்த்து ஆஃப்டர் மங்காத்தாக்கு அப்புறம் இவ்வளவு அழகா நல்லா படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவ்வளவு அழகா எப்படி காமிக்க முடியுமோ தன்னோட நான் ஒரு ஃபேனா இருந்து இந்த இவர் தான் இப்படி காமிப்பன்னு சொல்லி காமிச்சிட்டாரு. இதுக்கு மேல அவரே எடுக்கலாம், இன்னொரு படம் தாராளமா எடுக்கலாம். அது எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல கார்த்திக் சுப்ராஜ் வந்தா உங்களோட ஒப்பீனியன்? புரியல ஃபியூச்சர்ல கார்த்திக் சுப்ராஜ் ஏகே காம்போ இருந்துச்சுன்னா உங்களோட ஒப்பீனியன் ஆரம்பிச்சு? அதுவும் நல்ல காம்போ தான் போறோம். நல்ல காம்போ தான். அவரும் எப்படி ஜிகுதண்டா படம்லாம் பார்த்து மிரல விட்டுனாலாம் அப்படி பார்த்தேன். ஜிகுதண்டா இருக்கட்டும், பேட்டையா இருக்கட்டும், நிறைய படம் நல்ல படம் இருக்கு. பிட்சாலாம் ஓகே தான். அந்த டைம்ல சூப்பர் ஹிட் கொடுத்தா அவர் பெரிய ஆளாக இது வந்தாரு. பட் இருந்தாலும் நல்ல படம் கொடுப்பாரு. பட் அதை தாண்டி ஆதிக் நீ ப்ரூவ் பண்ணிட்டா அப்படி இல்ல. ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த ஹிட் கொடுக்குற நேரத்துல அவருக்கு ஹிட் கொடுத்து ப்ரூவ் பண்ணிட்டார்ல. ஒரு ஏகே ஃபேன் கார்த்திக் சுப்ராஜ் வந்து இப்ப ரீசென்ட்லி ஆஸ் பர் யுவர் ஒப்பீனியன் வந்து ஒரு ஒப்பீனியன் தான். பட் ஆனா ரெட்ரோ கொஞ்சம் பெருசா மூவ் ஆகல. மெயின் ரீசன் அது ஒரு ரீசன். ஏன்னா இப்போ ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் படம் போட்டு படம் எடுக்கிறேன்னா இப்ப ஏகே தலை சொல்றாருன்னா ப்ரொடியூசர் ஓகே சொல்லி தான் அவன் இல்லைன்னு கிடையாது. இப்போ வேகம் பிளாப் ஆனிச்சு, விசுவாசம் சிவா தான் வேணும்னு சொல்லி அதே காம்போ தலை சொன்ன வயசு தான் அடுத்த படம் எடுத்தாங்க. ஏன்னா அவர் நிறைய படம் டேரக்டர் புஷ்கர் காயத்ரி கூட ஃபைன் கன்ஃபார்ம் ஆக வேண்டியது. அதுக்கப்புறம் தான் சிவா கன்ஃபார்ம் பண்ணாங்க விசுவாசம் டைம்ல. பட் அப்படி இருந்து வந்ததுதான். இப்போ என்னன்னா அவர் கார்த்திக் சுப்ராஜ் சொல்லுவாரான்னு தெரியல. ஏன்னா இவர் நல்லா இவ்வளவு காமிச்சிட்டாருல ஆதிக். யங்ஸ்டர் ஃபேன்ஸ் பல்ஸ் எல்லாம் பிடிச்சி என்னென்ன எடுக்க முடியுமோ எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்ப அதே மாதிரி அடுத்த படம் எடுப்பாரு. அதே தான் ப்ரொடியூசர் லைக் பண்ணுவாங்க. ஒரு பெரிய லெவல்ல படம் போடுறோம். ஒரு அதே மாதிரி எடுத்தா திருப்பி எந்த அளவுக்கு வரும் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எடுக்க மாட்டாரு, வாய்ப்பே கிடையாது. இப்போ ஒரு சேனல் இப்போ அவர் எப்படி எடுத்தாரு மார்க்கண்டனி அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதை விட ஒரு ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டாரு. இது இப்போ ஜென்ரல் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி எடுத்துருவாரு. டோட்டலாவே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எடுத்துட்டாருன்னா. பட் இதுவே நல்ல ஓடிட்டோம் குட்படேக்கிலேயே. இவ்வளவு படம் கிளாஷ் விட்டுமே நல்லா ஓட்டம் ஓடிச்சு. அதே மாதிரி அடுத்த படமும் இதுக்கு எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஆதிக்கே 2-3 படம் எடுத்தா கூட ஓகே தான். இப்படிலாம் எடுப்பாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஜிவியே போடலாங்க. ஒரு எந்த மியூசிக் ரேட்டுமே இவ்வளவு ப்ரொமோஷன் பண்ண மாட்டாருங்க. எங்களுக்கெல்லாம் ஜிவியே ஓகே தான். எங்களுக்கெல்லாம் எவ்வளவு ப்ரொமோஷன். குட் பேடுக்குல எதோட கிளாஷ் ஆச்சு? தெலுங்குல 2 படம், ஒரு படம் கிளாஷா. கேரளால 3 படம் கிளாஷ் ஆகியே 6 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆயிருக்கு. உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் ஆயிருக்கு கேரளாலாம் ஏகே படம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல பிக்கப் ஆன படம் குட் பேட். ஆமா மறந்துட்டேன். மரண மாசு அதெல்லாம் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சுல. ஆலப்புழா ஜிம் மம்பட்டி படம் ரிலீஸ் ஆச்சுல. உங்களுக்கு அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நான் ஓடி இருக்கு படம். நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. கர்நாடகா நல்ல ப்ராஃபிட் படம். உங்களுக்கு ஆந்திரால பிரேக் இவன் கொடுத்து ஓகே தான். ஓவர்சீஸ் நல்ல கலெக்ஷன். இதுக்கு மேல எதுவுமே தேவையில்லை. நல்ல ப்ரூவ் பண்றாருல டைரக்டர். சரி ரைட்டு முடிச்சிடலாமா? டைம் 11 ஆயிடுச்சு. ஓகே முடிச்சிடலாம். சரி கன்ஃபார்ம் ஆதிக்கு நான் வரேன். நீங்க ஏதோ கேட்டதுக்காக சொல்லிட்டு இல்லைங்க கன்ஃபார்ம் தாங்க 64 அவர் தான் பண்றாரு. நேற்று 7 வீக்கு மேலதான் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஜிவியை போட சொல்லுங்க. அனிருத்தெல்லாம் வேணாம், ஜிவியே இருக்கட்டும். அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாரு. இல்ல தெரியல. அது நம்ம அவங்க டீம் எப்படி போறாங்கன்னு தெரியல இப்போதைக்கு. ஓகே ப்ரோ. ஓகே பாய்.